ஸோ great. ஸோ எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் அன்பு. ஸோ இந்த செக்ஷனில் வந்து நம்ம கொஞ்சம் ப்ராக்டிக்கல்ஸ் விஷயம் பார்க்க போகிறோங்க, ஓகேங்களா? ஸோ இந்த செக்ஷன் வந்து எனக்கே வந்து ஒரு லேர்னிங்காக தான் இருக்க போகுது. ஸோ இதை வந்து நான் என்னென்னா லைக் நான் நிறைய காலேஜ் போகும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கெஸ்ட் லெக்சர் தரும்போது ஃபீட்பேக்ஸை வந்து பேப்பரில் ரைட் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ அந்த ப்ராசஸை அது ஒரு ஹெக்டெக்காக நான் ஃபீல் பண்ணுறேன். பேப்பரை யாரெல்லாம் இப்போது பேப்பரில் பண்ணிட்டுருக்கா, எல்லாமே டிஜிட்டல் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ இதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு தான் we are planning this app. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ரிவ்யூ ஆப்பாக இருக்க போகுது. பிஃபோர் தட் இந்த டெக்னாலஜியில் இந்த ஜேர்னியில் வந்து நான் எந்த ஒரு ப்ரிப்ரேஷனும் பண்ணலை. ஓகே, நானும் வந்து ஆஸ் எ லேர்னராக வந்து ஐம் கோயிங் டு லேர்ன் அலாங் வித் யூ. ஸோ யாராச்சும் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா டேக் யுவர் லேப்டாப், கோட் அலாங் வித் மீ, அண்ட் ஏதாச்சும் நான் ஸ்ட்ரகிள் ஆகிறேன் அப்படின்னா நீங்களும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம். ஓகே, தட்ஸ் வாட் தி ஜர்னி இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி, ரைட்டா? கூல். ஸோ இப்போ வந்து ஐ ஹாவ் திஸ் இந்த இன்ஸ்பிரேஷன்ஸ் எங்கேருந்து வந்துச்சு நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எல்லாமே என்னோடய ஐடியா எல்லாமே வந்து நான் ப்ராப்பராக டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருப்பேன் இந்த கிட்டப்பில். ஓகே, இஃப் ஐ கோ டு திஸ் URL, ஓகே, இது வந்து என்னோடய பர்சனல் கிட்டப் URL. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஆப் ஐடியாஸ் எல்லாமே நான் அங்கே போஸ்ட் பண்ணுவேன், ஓகேங்களா? ஸோ இதில் டிஸ்கஷன்ஸ் நான் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீட்பேக்குன்னு சொன்ன வச்சுருக்கேன் பாருங்கள். நான் ஆல்ரெடி நான் ரைட் பண்ணி வச்சுருக்கேன். பிகாஸ் எனக்கு வந்து ஒரு ப்ராப்ளமாக தோணுச்சு ரொம்ப நாளாக. அதனால் வந்து சரி, ஒய் கான்ட் வி ஹேவ் இட் லைக் திஸ் சொல்லிட்டு நான் அதை வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா இந்த ஆப் ஐடியாவை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அதுதான் என்னோடய ப்ராப்ளம். எப்போயுமே நீங்கள் உங்கள் ஐடியாவை ட்ராக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு கம் அப் வித் எ ப்ராப்ளம், கரெக்டாக? ஸோ எனக்கு என்ன ப்ராப்ளமாக ஃபீல் ஆச்சுன்னா, wherever I go, I see correcting the students' feedback is hell of task. ஓகே, நான் சொன்ன அதே விஷயம் தான். ஸோ நான் வந்து ஒரு காலேஜை போய் பேசும்போதும் ஃபீட்பேக் வாங்கும்போதும் பேப்பர் ரைட் பண்ணிவிட்டு தருவாங்க, அது படிப்போம், டக்குன்னு மிஸ் ஆயிரும். எனக்கு வந்து இந்த பேப்பர் லெஸ்ஸாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் லேட்டரான ஒரு 1 or 2 years கழித்து வந்து பார்த்தா கூட எனக்கு வந்து பார்க்குற மாதிரி இருக்கணும், ஓகேவா? அது மாதிரி நான் வந்து பர்சிஸ்டண்ட்டாக என்னோடய டேட்டா வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருக்கணும். இதான் என்னோடய டாஸ்க்காக இருக்குது. ஓகே, ஸோ இதை நான் சொல்யூஷனாக வந்து எனக்கு வேணும். ஸோ இதுக்கு வந்து இந்த ப்ராப்ளம்க்கு நான் தர சொல்யூஷன். ஓகே, ஸோ கிரியேட் an app which tracks the user feedback based on the event. So it stores all the feedback in one place. Okay, it should have an event code in order to post that feedback related to that event. Okay, ஸோ என்னென்னா இந்த ப்ராசஸ் வந்து நான் 2 வழியாக பிரிக்கிறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஆப், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரிவ்யூ ஆப் இல்லையா? இந்த ரிவ்யூ ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை பற்றி தெரியணும். இது உங்களுக்கும் அப்ளிகபிளாக இருக்கும். இப்போ நீங்கள் எங்கேயாச்சும் போகிறீங்க, உங்கள் ஃபீட்பேக் உங்களை பற்றி ஃபீட்பேக் வாங்குறீங்கன்னா கூட நீங்கள் அது உங்களோட ஆப்பில் கொண்டு வந்துக்கலாம். ஓகே, ஸோ எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கன்னா யார், உங்களோட பற்றி இன்ஃபர்மேஷன் இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து உங்களோட வாட் டைப் ஆஃப் ரிவ்யூஸ் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 2 type ஆஃப் ஈவெண்ட் எனக்கு வேணும், 2 type ஆஃப் ரிவ்யூஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ரிவ்யூ. ஓகே, யூடியூப்லேருந்து யாச்சும் வந்து பார்க்குறீங்க, எதாவது ரிவ்யூ தரணும்னா நீங்கள் ரிவ்யூ தந்துக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்னோட ஈவெண்ட் ரிவ்யூனா நான் சில காலேஜஸ் போகிறேன் இல்லையா, காலேஜஸ் அண்ட் சில இடத்துல போயிட்டு டாக் தரேன் இல்லையா, அங்கே வந்து யாராச்சும் எனக்கு ஃபீட்பேக் தரணும் அப்படின்னா அங்கேயும் போய் தரலாம். ஓகே, அங்கே வந்து எல்லாமே தரக்கூடாது இல்லை, குறிப்பிட்டு அந்த ஈவெண்ட் யாரும் அட்டெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஃபீட்பேக் தர முடியும். இட் மேக் சென்ஸ், ரைட்? ஸோ அதனால் அதுக்கு ஒரு டெக்னிக் என்னென்னா ஈவெண்ட் கோட் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஓகேவா? ஈவெண்ட் கோட் வச்சு நீங்கள் வந்து உள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து ஃபீட்பேக் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஓகே, தட்ஸ் வாட் தி என்டையர் ஆப் இஸ் கோயிங் டு பி, ரைட்டா? ஸோ ஃபியூச்சர் என்ஹான்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா லைக் சாஸ் ஆப்பாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சாஸ்னால் லைக் இதே அப்ளிகேஷன் வந்து நீங்களும் உங்களுக்காகவே நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பை யூஸிங் /அன்பு ராக்கினா நான் / உங்கள் பேர் போட்டிங்கன்னா உங்களோட ரிவ்யூ ஓப்பன் ஆகும். இது மாதிரி நம்ம ஃபியூச்சர் ஒர்க் பண்ணிக்கலாம். பட் இப்படி நம்ம ஒர்க் பண்ண போது கிடையாது. ஓகே, we are going to stick with the simpler approach. நான் இந்த ப்ராசஸ் நான் ஏன் ஷோ பண்ணுறேன்னா, நான் இனிமேல் பில்ட் பண்ண தான் போகிறேன். ஆஃப்லைன் நான் பில்ட் பண்ண வச்சுக்கோங்களேன், நான் பண்ணுற ஸ்ட்ரகிள் அண்ட் எப்படிலாம் கோடிங்லாம் எப்படிலாம், ஏன்னா நானுமே ப்ரிப்பேராக ஆகிட்டு வரல, நான் எல்லாமே வந்து ஃப்ரம் பிகினிங் தான் பண்ண போகிறேன் இல்லையா? அதனால் ஒரு கோடிங் ஜேர்னியில் நடக்கிற எல்லா விஷயமே லைவாக காமிக்கணுக்காக தான் அந்த லைவ் ஈவெண்ட். ஓகே, ஸோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க, ரைட்? நான் லிங்க் நான் உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், சாட்டில். ஓகே, ரைட். ஸோ we have some feedback comments here. அதுவும் நம்ம ஒன்று படிக்கலாம். ஓகே, ஸோ we have JS இன்னும் முடிக்கல, அதுக்குள்ளே NextJS. ஓகே, 4:30. Okay, we are using some negative feedback, but it's okay.
அது நானே தான் கேட்குறேன். என்னென்னா ஃபீட்பேக் இப்போ என் அப்ளிகேஷனில் வந்து எனக்கு ஃபீட்பேக் தான் வேணும் இல்லையா, எனக்கு வந்து ஃபீட்பேக் வேணும், அதனால் நான் பில்ட் பண்ணுறேன். உங்களுக்கு எதாவது வேணும்னா நீங்கள் பில்ட் பண்ணிக்க வேண்டியது தான். எனக்கு என்ன வேணுமோ அதை பில்ட் பண்ண முடியும், அதை தான் பில்ட் பண்ணுறேன். ஸோ இது மற்றவங்க யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, இல்லைனா நீங்கள் வந்து அழகாக மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லையா. ரைட், கூல். ஸோ இதுதான் என்னோடய மெயின் ஆப் ஐடியாஸ். ஸோ இதுக்கு நம்ம எப்பவுமே சொல்கிற விஷயம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்னது இல்லையா, எப்பவுமே யூ ஷுட் டிராஃப்ட் ஐடியாஸ் லைக் திஸ். இந்த ஃபார்முலா நீங்கள் டிராஃப்ட் பண்ணுங்கள். ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளமுக்கு நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுற சொல்யூஷன், ஓகே, அது நீங்கள் போடணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதை வந்து நீங்கள் டேரெக்டாக இந்த சொல்யூஷனுக்காக டேரெக்டாக வந்து நான் கோட் பண்ண போகிறலாம் டேரெக்டாக போகக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து உங்கள் பேப்பரில் டிராஃப்ட் பண்ணுங்கள். ஹவ் யூ வாண்ட் யூர் UI டு அப்பியர் லைக் ஸோ. ஓகே, ஸோ எனக்கு வந்து நான் டக்குன்னு பிளான் பண்ணேன். பிகாஸ் நாளைக்கு நான் ஒரு இடத்துக்கு நான் போகிறேன். ஸோ அங்கே நான் திருப்பி ஃபீட்பேக் வாங்கும்போது எனக்கு இந்த ஆப் ரெடியாக இருக்கணுக்காக நான் வந்து ஒரு ரஃப்லி இப்போ யோசிச்சது தான். 3 மணிக்கு யோசிச்சேன், நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் டிராஃப்ட் பண்ண ஒரு 5 minutes டிராஃப்ட் பண்ணது தான் இந்த ஓவரால் ஸ்கெட்ச். ஸோ இந்த ஸ்கெட்சில் நீங்கள் பார்க்கலாம் நல்லாவே. ஸோ கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு தெரியுற மாதிரி. ஸோ இதை பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போதைக்கு நான் வந்து SASS அப்ளிகேஷனாக பண்ணல, ஒரு சிம்பிளாக என்னோடய பர்சனல் வெப்சைட் தான் நான் பண்ணுறேன். ஸோ இதுக்கு மேலே ஃபியூச்சரில் வேணால் நம்ம வந்து இஃப் பீப்புள் ஆர் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா இதை எப்படி நம்ம SASஸாக மாற்றுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம், அது வந்து ஃபியூச்சரில். ஓகே, பட் இப்போதைக்கு நம்ம இதான் பார்க்க போகிறோம். ரைட், ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கான்ஃபிகர் பண்ண போகிறோம் இல்லையா, சேம் அதுதான். ஹாய், ஐ எம் அன்பு செல்வன் அண்ட் இங்கே வந்து என்னோடய இமேஜ் வேணும் அவதார். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய சோஷியல் லிங்க்ஸ், ஏதாச்சும் லிங்க்ஸ் என்ன போடலாம், லிங்க்டின், இன்ஸ்டாகிராம் அது மாதிரி போட்டு வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். ஓகே, அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இதுதான் வந்து என்ன லேண்டிங் பேஜ், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கணுங்க. இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு, இதெல்லாம் நான் மொபைல் லேஅவுட்டில் இருக்குதுன்னு நினைப்பீங்க இல்லையா. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு ஐடியா யோசிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் நீங்கள் வந்து தரீங்க அப்படின்னா, அந்த ப்ராப்ளமை மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற பர்சன்ஸ் யாருன்னு நீங்கள் பார்க்கணும். ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் இல்லையா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மொபைல் ஃபோன் வச்சுருப்பாங்க, இப்போ எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து நீங்கள் ஃபேன்சியாக நீங்கள் வெப்சைட்டில் லேண்டிங் பேஜ் அனிமேஷன்லாம் வச்சு பண்ணாலுமே நோ யூஸ். அவங்களுக்கு மொபைல் தான் பார்க்க போகிறாங்க, மொபைலில் வந்து சூப்பராக இருக்கணும். அதுதான் ரொம்ப இது சாதாரண அப்ளிகேஷன், சாதாரண ஒரு ஃபீட்பேக் கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன். அதனால் இதுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேன்ஸாலாம் நான் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, ஐ வாண்ட் டு மேக் இட் ஸோ சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவ். அதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் மொபைல் லேஅவுட்லேயே நான் UI பில்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ தட் மொபைலில் பார்க்கும்போது சரி, பிசியில் பார்க்கும்போது சரி, லேப்டாப்பில் பார்க்கும்போது சரி, எங்கே பார்த்தாலும் சரி, உங்களுக்கு இதே மாதிரி வியூ தான் வரும். ஓகே, ஸோ இது டெவலப்மெண்ட்டை ஸ்பீடும் இன்க்ரீஸ் பண்ணோம் அண்ட் இட் மேக்ஸ் சென்ஸ், ரைட்? உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ரைட், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து வி ஹாவ் 2 லிங்க்ஸ். ஸோ ஒன்று வந்து யூடியூப். ஸோ எனக்கு யூடியூப்பில் யாராச்சும் இருக்கீங்க, அவங்களும் ரிவ்யூஸ் தரணும் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி டேரக்டாக போய் தந்துக்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ்னால் நான் சொன்ன மாதிரி ஈவெண்ட்ஸ், நான் காலேஜஸ் போகிறேன்னு சொன்னல அந்த ஈவெண்ட்ஸ். ஓகே, கீழே வந்து ஷேர் பட்டன். ஸோ கிளிக் பண்ணால் சப்போஸ் இந்த லிங்க் நான் யாருக்கா ஷேர் பண்ணணும், ஒரு யாருக்கா ஃபேக்கல்ட்டி ஷேர் பண்ணணும்னா நான் மாதிரி ஷேர் பண்ணிப்பேன். ஓகே, சிம்பிள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் பாருங்கள். நான் வந்து ரொம்ப ரஃபாக டிராஃப்ட் பண்ணியிருக்கேன். பட் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நம்பரிங் பண்ணியிருக்கேன். 1.0, 1.1, 1.2ன்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து என்னோட மெயின் திங். ஓகேவா, அது வந்து நான் சீனாக போய் வச்சுக்கிறேன். சீன் 1 வந்து சீன். ஓகேவா, ஸோ இந்த சீனில் வந்து அந்த சீன்லேருந்து தான் நம்ம கேரி அவுட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் கிளிக் பண்ணும்போது ஐ வாண்ட் திஸ் டயலாக் டு அப்பியர். டயலாக்கா இல்லை பேஜ் என்ன வச்சுக்கலாம், பேஜ். ஓகே, இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஷேர் யூர் ரிவ்யூ அண்ட் ஹவு கேன் வி இம்ப்ரூவ் 2 மட்டும் இன்புட் ஃபீலாக வச்சுட்டு நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் யூடியூப்பில். இப்போதைக்கு ரஃபாக நான் வச்சுருக்கேங்க. மேபி ஃபியூச்சரில் வந்து நான் கொஞ்சம் இன்சென்ஸ் பண்ணுவேன். நீங்கள் பார்க்கும்போது நம்ம நிறைய இன்சென்ஸ் பண்ணியிருப்போம். ஓகே, தட்ஸ் வாட் இட்ஸ் கோயிங் டு பி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஈவெண்ட்ஸ் கிளிக் பண்ணும்போது இது ஓப்பன் ஆகும், 1.2 ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இந்த 1.2ல் பார்த்தீங்கன்னா எந்த ஈவெண்ட், ஸோ இப்போ நான் நிறைய ஈவெண்ட் நான் பண்ணியிருப்பேன், அந்த ஈவெண்ட்லாம் இங்கே எல்லாமே காமிக்கணும். ஸோ காமிச்சதுக்கு அப்புறமா யார் லைக் அனானமஸ் லைக் இந்த ஈவெண்ட்டுக்கு வராதவங்க வந்து ஃபீட்பேக் வந்து தந்தால் நல்லா இருக்காது இல்லையா. ஸோ கரெக்டாக அந்த ஈவெண்ட்க்கு யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க மட்டும் தான் அட்டெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கோன்னா, இது நம்ம நிறைய வழியில் பண்ணலாம், பட் நான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கேன். என்னென்னா ஈவெண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஈவெண்ட் நான் எடுக்கும் போது, ஓகே, ஸோ அப்போ நான் வந்து ஒரு ஈவெண்ட் கோட் மாதிரி நான் தருவேன். அந்த ஈவெண்ட் கோடு வச்சு தான் அவங்க வந்து உள்ளே போய்ட்டு அட்மிட் பண்ணிக்க முடியும் அவங்களால. ஓகே, லைக்ஸாக அவங்க ஈவெண்ட் கோட் அவங்க போடுவாங்க, அட்மிட் தந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஈவெண்ட்டுக்கு தே வில் பி திஸ் ஃபார்ம் வில் ஷோ. ஓகே, இது ஃபார்ம் கிடையாது, வந்து ஒரு சிம்பிளான ஒரு என்டர் பண்ணுறதுலாம் பார்த்து 2 ஃபீல்ட் தான் இருக்கும். ஓகே, மீதெல்லாம் வந்து சும்மா டேப் அண்ட் டச் மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஈவெண்ட் செலக்ட் பண்ணாங்கன்னா ஈவெண்ட்டோட பேர் வந்து பில்ட் ஈவெண்ட் வச்சுக்கோங்களேன், அதுக்கான சும்மா Q&A மாதிரி. ஸோ இது எதுக்குன்னா லைக் எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த பர்பஸ்க்காக நான் அதை வச்சுருக்கேன். ஓகே, தட்ஸ் வாட் இஸ் கோயிங் டு பி. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லைக்
ரிவ்யூஸ் வந்து எல்லோரும் இங்கே சேம் யாரெல்லாம் மற்றவங்க ரிவ்யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். பட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவங்க நேம் இல்லாமல் அவங்க ரிவ்யூ வரும். ஓகே, தட்ஸ் வாட்ஸ் கோயிங் டு பி. ஸோ கரண்ட்லி இது வந்து கெஸ்ட் யூசர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் ஃபியூச்சரில் வந்து we are planning to use auth. ஓகே, ஸோ ஆத்னா லைக் லாகின் யூசர்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும். அது மாதிரிலாம் நாங்கள் பிளான் பண்ணிட்டுருக்கோம். பட் கரண்ட்லி நம்ம இதை மட்டும் பில்ட் பண்ணிட்டாவே இட்ஸ் முதல் என்ன. ஓகே, அதனால் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் என்கிட்ட கேளுங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி ஹியர் டு அட்ரஸ் யுவர் டவுட்ஸ். ரைட்டா? கூல். ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ண டெக் ஸ்டாக் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, லெட் மீ ஓப்பன் VS Code ஹியர் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே. ஃபைல் க்ளோஸ் ஃபோல்டர். ரைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து we are going to use two things. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச அதே தான், HTML, CSS, JS, ReactJS and using NextJS framework மூலிமா நம்ம இது பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுவும் நான் மென்ஷன் பண்ணுறேன். என்னெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அதெல்லாம் மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் ஃபார் பேக்ரவுண்ட் ப்ராசஸிங் we are going to use Firebase பிகாஸ் நம்ம டைம் இல்லாதனால Firebase யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் டிப்ளாய்மெண்ட்காக நான் வந்து I'm going to use Vercel for deployment. ஓகே, இதுதான் நம்ம யூஸ் பண்ண டெக்னாலஜிஸ். இதுக்குள்ளே நம்ம நிறைய சப் லைப்ரரிஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரியாக்ட் ஃபார்ம் ஹூக் யூஸ் பண்ணுவோம் ஃபார்முக்கு அப்படின்னா. அது மாதிரி நிறைய இருக்குது இல்லையா? ஸோ நான் இப்போதைக்கு டிப்பிக்கலாக நம்ம யூஸ் பண்ண வேண்டிய டெக்னாலஜிஸ் இதுதான். ஓகே, ஸோ ரைட், சூப்பர். ஸோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். டோன்ட் க்ளோஸ். ரைட். ஸோ என் டெர்மினலில் வந்து ஆப் கிரியேட் பண்ணலாமா? ஸோ பிஃபோர் ஹேண்ட் நம்ம டிசைன் கிரியேட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் திங் ஓவர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், we have to go and we have to open the documentation. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we're not going to use ReactJS. ஓகே, ஐ மீன் ReactJS வந்து இன்பில்ட்டாக வந்து CLI இருக்குது. அது மூலமாக கூட ஆப் கிரியேட் பண்ணலாம். பட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதில் நம்ம கிரியேட் பண்ண வச்சுக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க, நான் சிம்பிளாக சொல்கிற மாதிரிங்க. ReactJSல வந்து whenever you're creating application using ReactJS நீங்கள் வந்து ரொம்ப UI பில்ட் பண்ணுறதுக்கான கோர் திங்ஸ் மட்டும் தான் அங்கே இருக்கும். ஓகே, ஸோ மற்ற விஷயங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ரவுட்டர்ஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா டவுன்லோட் பண்ணணும் இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கான்ஃபிகர் பண்ணணும் இல்லையா? இதெல்லாம் வந்து நீங்கள் ReactJSல பண்ணிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் மேனுவலாக பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து எல்லா அப்ளிகேஷனுமே டவுட்ஸ் இருக்கும். எல்லா அப்ளிகேஷன்ஸுமே நம்ம ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி இருக்கும்போது இது ரொம்ப டெடியஸ் ப்ராசஸாக வந்து ஃபீல் பண்ணாங்க கம்யூனிட்டி. அதனால் என்ன பண்ணாங்கன்னா they come up with some various framework options. அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா NextJS. ஸோ NextJS வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு ஃப்ரேம் ஒர்க்குங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து யார் பண்ணியிருக்காங்கன்னா Vercel அந்த டீம் தான் வந்து இதை கிரியேட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இதிலே நீங்கள் பார்க்கலாம் NextJS இஸ் ஓப்பன் சோர்ஸ் வெப் டெவலப்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. நம்ம என்ன பண்ணலாம், உங்கள் வெப்சைட் கிளிக் பண்ணிக்கலாம். டேட்டா கிளிக், கெட் ஸ்டார்டட். ஓகே, ஸோ யூஸ்டு பை சம் ஆஃப் தி வேர்ல்ட் லார்ஜஸ்ட் கம்பெனிஸ். ஓகே, சூப்பர் நைஸ். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இதில் வந்து 15 ஸ்டேஷன் போயிடலாம். அண்ட் இது NextJSக்கான ஒரு கிராஷ் கோர்ஸோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இது வந்து ஆப் பில்டிங் ப்ராசஸ் தான். ஓகேங்களா? ஸோ இதுக்கான டுட்டோரியல்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் நீங்கள் பார்க்கணும். மேபி ஃபியூச்சர் நாங்கள் போட்டால் கூட நான் ஃபியூச்சரில் போடுவோம். ஸோ இது வந்து சின்ன சின்ன பேசிக்ஸ்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போது கிடையாது. அதனால் கொஞ்சம் இந்த ஆப் ஒர்க் ஃப்ளோ வந்து கரெக்டாக நாங்கள் பில்ட் பண்ணுற மாதிரி நாங்கள் காமிக்கிறோம். அதில் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் என்கிட்ட கேளுங்க. ரைட். ஸோ இன்ஸ்டால் பண்ணலாமா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நான் ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூ கேன் யூஸ் யுவர் டெர்மினல் ஹியர் and must otherwise let me restart the VS Code. VS Code வேணாம் ஆக்சுவலி. நான் என்ன பண்ணுறேன்னா டெர்மினல் வச்சுருக்கேன் இல்லையா? ஸ்டம் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ கரண்ட்லி இது எங்கே வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஐம் கோயிங் டு கோ வித் git project. ஓகே, இங்கே தான் நான் git எல்லா ப்ராஜெக்டாக வச்சுக்க போகிறேன். ஓகே, ஸோ தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ கழுவி ஊற்றுறதுக்கு ஒரு வெப்சைட்டா? எஸ், ஆமாம். ஃபியூச்சர்னா எப்போ ப்ரோ? வேர்ல்ட்ஸ் எண்ட் இல்லையா? வேர்ல்டு எண்ட் எப்போன்னு சொல்லுங்கள், அப்போ வேணால் அவங்க பப்ளிஷ் பண்ணலாம். ரைட். இப்போ என்ன பண்ணலாம்னா லெட்ஸ் கோ வித் இன்ஸ்டாலேஷன். ஸோ இதுக்கு இன்ஸ்டால் பண்ணதுக்கான பார்த்தீங்கன்னா npx அந்த அப்ளிகேஷன். ஓகேங்களா? ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து கிரியேட் நெக்ஸ்ட் ஆப்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ npxனா அர்த்தம் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கரெக்டாக. npxனா லைக் நம்ம வந்து டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டேட்டா வந்து எக்ஸிட் பண்ணிடும். அதான் we call it as npx. ஸோ npx create நெக்ஸ்ட் ஆப். சூப்பர். நெக்ஸ்ட் இங்கே லேட்டஸ்ட் இருக்கு இல்லையா? அதை நீங்கள் போட்டுக்கலாம். லேட்டஸ்ட்னால் லைக் நம்ம கடைசியாக வந்து லேட்டஸ்ட்டாக இருக்கணும் அந்த பேக்கேஜ். தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ இதை ப்ரெஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த ப்ராசஸ் நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா இப்போ வந்து போய் டவுன்லோட் பண்ணுது அந்த பேக்கேஜை.
ஓகே, டவுன்லோட் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு வந்து சில கொஷின் காமிக்கும் பாருங்கள். இட்ஸ் வெயிட். லோட் ஆகிட்டு இருக்கான்னு தெரியல. லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஸ்டால் பண்ண சொல்லிச்சு. ஓகே, ஸோ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. கிரியேட் நெக்ஸ்ட் ஆப்பு. ஸோ வாட் இஸ் யுவர் ப்ராஜெக்ட் நேம்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐம் கோயிங் டு ஹேவ் லைக் பர்சனல் ரிவ்யூ ஆப் டேவில் பர்சனல் ரிவ்யூன்னு வச்சுக்கலாம். ஓகே, என்டர். அண்ட் வுட் யூ லைக் டு யூஸ் TypeScript? நோ, பிகாஸ் TypeScript யூஸ் பண்ணால் பெஸ்ட்டு தான். பட் ஸ்டில் இப்போது சில பேருக்கு TypeScript தெரியாது இல்லையா நம்ம யூடியூப்பில், அதனால நான் வந்து கோ வித் நோ. யூஎஸ் லிண்ட் நோ, இல்லை எஸ் வச்சுக்கிறேன். எஸ். வுட் யூ லைக் டு யூஸ் TailwindCSS? எஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து நம்மள கேட்குது டெவலப்பர்ஸ் பெர்ஸ்பெக்ட்லேருந்து. திஸ் இஸ் வாட் வி கால் அஸ் DX, டெவலப்பர் ஃப்ரெண்ட்லின்னு கால் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ReactJS டிப்பிக்கலி நம்ம வீட்லேயோ இல்லை கிரியேட் ரியாக்ட் ஆப்லேயோ பார்த்தீங்கன்னா we have to configure everything manually, right? பட் NextJS பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக எல்லாமே வந்து டெவலப்மெண்ட் பண்ணதுக்காக எல்லாமே உள்ளே வச்சுருக்காங்க. நீங்கள் டேட்டா வந்து பேஸ்ட் ஆன் எஸ் ஆர் நோ மட்டும் தந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணிடும் உங்கள் சிஸ்டமில். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ வுட் யூ லைக் டு யூஸ் சோர்ஸ் டைரக்டரி ஆர் ஐ வில் கோ வித் எஸ். அண்ட் இதுதான் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நெக்ஸ்ட் லேட்டஸ்ட் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா தே ஹேவ் மைக்ரேட்டட் டு ஆப் ரவுட்டர். இது முன்னாடி வந்து பேஜஸ் ரவுட்டரில் இருக்கும், இப்போ வந்து ஆப் ரவுட்டரில் மாற்றிட்டாங்க. ஓகேவா? ஸோ வுட் யூ லைக் டு யூஸ் ஆப் ரவுட்டர் ரெக்கமெண்டட் போட்டிருக்காங்க. எஸ். ஸோ என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் வுட் யூ லைக் டு கஸ்டமைஸ் டிஃபால்ட் இம்போர்ட் aliases? எஸ். எஸ் போட்டுக்கிறேன். அண்ட் என்டர். தட்ஸ் ஆல். இங்கே பார்த்தீங்களா பேஸ்ட் ஆன் மை இன்புட் இது வந்து இந்த டெம்ப்ளேட் எடுத்துக்குது ஆப் டெயின் பில்ட் சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன்ஸ்டாலிங் தி டிபெண்டன்சிஸ் அண்ட் டெவலப் டிபெண்டன்சிஸ் லைக் ஸோ. ஓகே, ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும், நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரைட், super. So we have some comments here. NPX stands for node package execute and is a pack runner that can run down packages from next receive it. Yes, correct. So let's wait. ஓகே, ஸோ இன்ஸ்டால் ஆயிடுச்சு நினைக்கிறேன். நம்ம டக்குன்னு முடிக்கலாம், ஏன்னா இதுவே ஒரு ஆஃப் அன் ஆயிடுச்சு இல்லையா, அதனால் டக்குன்னு நம்ம முடிச்சுட்டு நம்ம டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தா இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அண்ட் இது வந்து என்னன்னா NPM இன்ஸ்டால் NPM வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லுது. எப்பப்பெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி பார்க்குறீங்களோ வார்னிங்ஸை நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுங்கள் யூஸிங் திஸ் கமெண்ட். ஓகே, இட்ஸ் அ குட் ப்ராக்டிஸ் டு ஃபாலோ. ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன் அதே மாதிரி நான் வந்து ரன் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நான் இதை பார்க்கும்போது நான் மிஸ் பண்ண மாட்டேன், டேரெக்டாக நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிப்பேன், அதனால் நான் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகே, டன். இப்போ நான் வந்து VS Code ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ கோட் அண்ட் இது பேர் என்னது பர்சனல் ரிவ்யூ இல்லையா, என்டர். ஸோ இப்போ இது வந்து VS Code ஓப்பன் ஆகும். ஓகே, நைஸ், ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ மற்றெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். வி டோன்ட் நீட் தீஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ். ரைட், சூப்பர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லாம் ஸ்கின் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் ரன் பண்ணி பார்க்கலாமா? நான் என்ன பண்ணுறேன், இப்போது நம்மளோட டெர்மினல் தேவையில்லை, எனக்கு தேவையில்லை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, எனக்கு தேவையில்லை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட வெப்சைட் இருக்குது, ஐ மீன் என்னோட க்ரோம் இருக்குது, அப்புறம் என்னோட VS Code இருக்குது. ஸோ என்ன பண்ணுறேன்னா வியூவில் போயிட்டு டெர்மினல், அதில் வந்து ஐம் கோயிங் டு இன்ஸ்டால் திஸ் ஃபர்ஸ்ட். ஸோ npm install for installing all dependencies. ஓகே, இன்ஸ்டால் ஆயிடுச்சா? ஸோ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா ரன் பண்ணோம் இல்லையா, ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் போய் பாருங்களேன், அழகாக போட்டிருப்பாங்க இன்ஸ்டால் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி எல்லாம் போட்டிருப்பாங்க. எப்போவுமே நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. யூடியூபர்ஸை பார்த்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாதீங்க, இன்க்ளூடிங் மீ நான் சொல்கிறது. ஓகே, ஸோ நீங்கள் டாக்குமெண்டேஷனில் ரொம்ப கிளியரான இன்ஃபர்மேஷன் போட்டிருப்பா, நீங்கள் பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது மேனுவல் இன்ஸ்டலேஷன். நீங்கள் சப்போஸ் இல்லை மேனுவல் இன்ஸ்டால் பண்ணணும்னா நீங்கள் இந்த மாதிரி மேனுவல் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ரைட், நம்ம ஸ்கால் பண்ணிக்கலாம். லெட்ஸ் கோ டு ஆப். ஸோ இதை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது படிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் யுவர் package.json அப்படின்னு இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாமா? package.json. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட்ஸ்ன்னு இருக்குது, இதுக்குள்ளே வந்து டெவ் பில்ட் ஸ்டார்ட் லிண்ட்னு இருக்குது. ஸோ நம்ம வந்து ரன் தான் பண்ணணும். ஸோ நான் வந்து டெவ் கிளிக் பண்ண போகிறேன், டெவ் ரன் பண்ண போகிறேன். ஸோ எப்படி ரன் பண்ணுறது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. ஸோ ஸ்கிரிப்டுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து npm ரன் அப்படின்னு போட்டுட்டு அந்த ஸ்கிரிப்ட்குள்ளே என்ன கீ இருக்கோ, ஓகே இப்போ நீங்கள் இதான் ரன் பண்ணணும், ஸோ இதுக்கான கீ என்னது டிவ் தானே, ஸோ டிவ்னு சொல்லி நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். என்டர்.
ஸோ இது என்ன பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக வந்து இது வந்து டெவலப்பர் ப்ரிவியூவில் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ ரன் ஆகிடுச்சா என்ன பண்ணலான்னா நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ லெட் மீ கிளிக் திஸ், கண்ட்ரோல் கிளிக், வெப்சைட் லோட் ஆகிடுச்சு. அண்ட் டேபில் க்ளோஸ் பண்ணிக்கலாமா, கூகுள் டேபில் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபீட்பேக் இருக்கட்டும் இப்போதைக்கு, நோ வரிஸ். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கெட் ஸ்டார்டட் பை எடிட்டிங் சொல்லிட்டு இருக்குது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட டிஃபால்ட்டான பேஜ். ஓகே, நம்ம இதை மாடிஃபை பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ என்ன பண்ணுறேன்னா டேட்டா இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. நான் அவுட்லைனாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ பப்ளிக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் பப்ளிக்கில் எல்லாருக்குமே எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி வைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜஸ் அதான் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ சோர்ஸ் தான் உங்களோட ஆக்சுவல் சோர்ஸ் கோடு இருக்கும். எல்லாமே உங்களோட ஆப்போட எல்லா சோர்ஸ் கோடும் அதுதான் இருக்கும். ESLint உங்களோட கான்ஃபிகரேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஓகே, பை டிஃபால்ட்டாக நெக்ஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுற இந்த கோர் வெப் வைட்டல்ஸும் யூஸ் பண்ணுறோம். ஓகே, அண்ட் கிட் இக்னோர் வந்து எதுக்கு உங்களுக்கு தெரியும், ஃபார் இக்னோரிங் கிட். ஓகே, கிட்டில் ஏதாவது குறிப்பிட்ட ஃபைல் வந்து இக்னோர் பண்ணால் நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம். JS config ஃபார் கான்ஃபிகரேஷன்ஸ். ஓகே, ஸோ அதுவே நீங்கள் TSல பண்ணிங்கன்னா டைப்ஸ்கிரிப்டில் பண்ணிங்கன்னா TS configனு சொல்லிட்டு வரும். ஓகே, நைஸ். சரி, நம்ம என்ன பண்ணுறோம்னா டிப்பிக்கலி இந்த சோர்ஸை வந்து நம்ம வந்து அந்த அட்டுன்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்த்து மாடிஃபை பண்ணுறோம். ஸோ விச் மீன்ஸ் ஒரு வாட்டியுமே டாட் சோர்ஸ்ன்னு தராமல் இது மாதிரி அட்டு போட்டு நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம் ரூட் மாதிரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதான் மெயினான ஃபைல், நெக்ஸ்டோட கான்ஃபிக் ஃபைல். இந்த நெக்ஸ்ட் அப்ளிகேஷனில் ஏதாச்சும் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் இங்கே தான் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பேக்கேஜ் லாக் வந்து எதுக்குன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் ஃபார் பேக்கேஜை வந்து எல்லா வருஷனுமே இதை வச்சுருக்கோம், டம்ப் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் பேக்கேஜ் வந்து உங்களுக்கு மெயில் ஃபைல் அண்ட் போஸ்ட் CSS வந்து ஃபார் Tailwind CSS. அண்ட் ரெட்மி ஃபைல் நம்ம தேவையில்லை. நான் என்ன பண்ணிட்டு எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஐ வில் ஹாவ் அ சிம்பிள் ரிவ்யூ ஆப். எப்போவுமே நீங்கள் பண்ணும்போது பண்ணிடுங்க, இதுதான் குட் ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ Tailwind C கான்ஃபிகில் என்ன இருக்குது, வி ஹேவ் சம் பேக்ரவுண்ட் கிரேடியன்ட்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து எதுக்குன்னா நம்ம இந்த அப்ளிகேஷன் வச்சுருக்காங்க. ஓகேவா, நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு தான் தேவையில்லை, நான் ரூம் பண்ணிடுறேன் அதை. ஐ டோன்ட் வாண்ட் திஸ். ஸோ சேவ், சூப்பர். அண்ட் இப்போ என்ன பண்ணலாம், நமக்கு இதுவும் தேவையில்லை, நெக்ஸ்ட் ஒன் தேவையில்லை, வேர்ஸ்லாம் தேவையில்லை. ஓகே, ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ சோர்ஸ்குள்ளே போனீங்கன்னா சோர்ஸ்குள்ளே வந்து வி ஹேவ் 4 ஃபைல்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவ் ஐக்கான் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து நம்மளோட நெக்ஸ்ட் ஐக்கான். ஓகே, எனக்கு இது வேண்டாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். அண்ட் குளோபல் CSS வந்து உங்கள் CSS இருக்கும் எல்லாமே. ஓகே, எனக்கு அதுவும் வேண்டாம். ஸோ என்ன பண்ணுறேன், எனக்கு Tailwind ரன் ஆகிறதுக்கான அந்த கோட் வேணும், மீது எனக்கு தேவையில்லை. ஸோ ரிமூவிங் எல்லாமே நான் வந்து டெலிட் பண்ணிடுறேன். சேவ். ஓகே, இப்போ பார்த்தீங்களா எல்லா கலரும் போயிடுச்சு. சூப்பர். பட் Tailwind வந்து இப்போ இன்ஸ்டால் ஆகிருக்கு இல்லையா, பிகாஸ் வி ஹேவ் யூஸ் தி Tailwind டேரக்டிவ்ஸ். ஸோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ layout.jsன்னு ஒன்று இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதான் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கிற விஷயம். ஸோ உங்கள் அப்ளிகேஷனில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் NextJS இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கஸ்டமாக டிஃபைன் பண்ணுவீங்க. ஓகே, பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஸிங் தி ஆப் ரவுட்டரில் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் சம் ஸ்பெஷல் டேரக்டரிஸ். ஓகே, ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து பார்த்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ உங்கள் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா 2-3 வே இருக்கும், 2-3 லேஅவுட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கெஸ்ட் யூசேஜில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து சாதாரண லேண்டிங் பேஜாக வெப்சைட்டாக இருக்கும். அதுவே அட்மின் பேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைட் பாரு அதுலாம் இருக்கும் இல்லையா. ஸோ இது மாதிரி லேஅவுட்லாம் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா அதுதான் நீங்கள் அந்த ஃபைலில் வந்து layout.js சொல்லி கிரியேட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற மாதிரி இந்த லேஅவுட் எடுத்துக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறது உங்களுக்கு ஃபியூச்சர் நான் சொல்கிறேன், பட் இப்போ அவுட்லைனாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம HTML CSSல index.html சொல்லி கிரியேட் பண்ணுவோம் இல்லையா. பட் இங்கே வந்து எவ்ரிதிங்ஸ் JavaScript, எவ்ரிதிங்ஸ் React. ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷனில் மெயினான திங் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் தான். ஓகே, இந்த ஆப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா we have 3 files, ரைட். ஸோ இதை வந்து page.js எங்கெங்கெல்லாம் நீ வந்து இப்போ இந்த ரவுட் வச்சுருக்கீங்களா, இப்போ ரவுட் என்னன்னா இப்போ இந்த ஸ்லாஷ் வச்சுருக்கீங்க வந்து ஒரு ரூட் நம்ம கால் பண்ணுவோம் கரெக்டாக. ஸ்லாஷ் அபவுட்னு இருக்கும், அது வந்து இன்னொரு ரவுட். ஓகே, ஸோ அந்த ரவுட்டுக்கு வந்து /index.htmlக்கு பதிலாக இது மாதிரி page.jsன்னு சொல்லி தரணும். தரும்போது ஆட்டோமேட்டிக்காக இதுதான் டிஃபால்ட்டாக அதை கன்சிடர் பண்ணிக்கும். ஓகே, நான் சொல்லுறது புரியலன்னா கேர்ஃபுல்லாக கவனிங்க. பேஜஸில் போயிட்டு அவள் ரிமூவ் எவ்ரிதிங். ஓகே, பண்ணிவிட்டு சும்மா அவங்க தேர்த்துக்காக ஒரு டிவிஷனுக்குள்ளே வந்து ஒரு H1 போடுறேன். ஸோ டிவிஷன் டேக்குள்ளே ஒரு H1ல் வந்து ஹோம் பேஜ்னு போடுறேன். H1. ஓகே, லெட்ஸ் சேவ் திஸ். H1. ஓகே, மேபி இது வந்து JSX நம்ம போடல, JavaScript எடுத்துக்குது, அதனால தான். ஸோ ஐ ஹேவ் டு சேஞ்ச் திஸ் லாங்குவேஜ் டு லாங்குவேஜ் JSX. ஓகே, ஸோ என்டர். இப்போ பார்க்கலாமா H1. now it's working perfectly good. ஸோ ஹோம் பேஜ் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இதான் தேவை ரூம் பண்ணிக்கலாம். இதான் டிஃபால்ட்டான ஃபங்க்ஷன்ஸ். ரியாக்டில் யூஸ் பண்ணுற சேம் ஃபங்க்ஷன் தாங்க இதுவும். ஓகேவா, ரியாக்டில் நம்ம வந்து ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணுவோம்ல, அதே காம்பனண்ட் தான் அது. நம்ம இது மாதிரி எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் தான் பண்ணுறோம், தட்ஸ் ஆல். ஓகே, இப்போ சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் அவுட் போய் பாருங்களேன்,
ஹோம் பேஜ். ஓகே, இப்போது நான் என்ன சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட, ஆப் தான் மெயின் சொன்னேன் இல்லையா, ஆப்பில் page.js என்ன இருக்கோ அதுதான் வந்து எடுத்துச்சு. ஓகே, இப்போ அதிலே வந்து நீங்கள் வேறு ஃபைல் வச்சுருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லாஷ் இது வந்து another.js சொல்லி வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனெண்ட், ஸோ SFS I have to install a library called simple react. Okay, TypeScript இருக்கு. I will go with react snippets. Okay, simple react snippets அதை இன்ஸ்டால் பண்ணிக்கவா. I will go and install this thing. இல்லை வந்து இது கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இது வந்து நிறையா இருக்குது. I will go and install this thing. Okay, done. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா யூஸிங் தி சம் கீவேர்ட்ஸ். ஓகே, ஸோ இது நீங்கள் ஸ்கால் பண்ணிங்கன்னா அதோட ஸ்னிப்பெட்ஸ் இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இந்த ஸ்னிப்பெட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்னிப்பெட்ஸ், கிளிக் திஸ். ஓகே, இதுதான் இருக்கிற அந்த அவைலபிள் ஸ்னிப்பெட்ஸ். ஓகே, நம்மளுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா we will want a function, right? ஸோ இதை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாமா. ஸோ I will go with anonymous function வேண்டாம். I will go and search. அப்படியே கால் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ரியாக்டில் உள்ள திங்ஸ். ஸோ ரியாக்ட் நேட்டிவ், ரெடாக்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க, கலெக்ஷன் வச்சுருக்காங்க. பட் நம்ம லெட்ஸ் கோ வித் அ காமன் ஒன். ஸோ என்ன பண்ணுறேன்னா I will go with return promise வேறு என்ன இருக்குது, SSF அது வந்து ஸ்டேட்டா, அது வேண்டாம் நம்மளுக்கு. RCCன்னு போடுவோமா, RCC வந்து கிளாஸ் வேண்டாம் எனக்கு. ஐ வாண்ட் ஃபங்க்ஷனல். ஸோ ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன், ஃபங்க்ஷன் சர்ச் பண்ணலாம், ஃபங்க்ஷன். ஓகே, திஸ் திங் லுக்ஸ் குட்ங்க. ஸோ RFCFன்னு இருக்குல்ல, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து RFC கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் வந்து சேம் திங் தான். ஓகே, என்ன பண்ணுறேன், I will use RFC. ஸோ ஜஸ்ட் நான் பண்ணுறேன், என்னோட கோடுக்குள்ளே போயிடுறேன். அண்ட் இங்கே போனீங்கன்னா I will go here, close this, and இங்கே வந்து RFC. ஓகே, டேப். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நேம். ஸோ இது வந்து another page வச்சுக்கோங்களேன், another page. சேவ் அண்ட் இங்கே க்ளோஸ் பண்ணி பார்க்கலாமா. லெட்ஸ் கோ. அண்ட் இங்கே போய் பார்த்தீங்கன்னா என்ன யோசிப்பீங்கன்னா, லைக் நம்ம ரவுட்டே நம்ம டிஃபைன் பண்ணலையே, இப்போ எப்படி இந்த another page வந்து கால் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் NextJSோட ஒரு சூப்பரான விஷயம். என்னென்னா நீங்கள் வந்து ரவுட்டை டிஃபைன் பண்ண தேவையில்லை. பேஸ்ட் ஆன் ஃபைல், நீங்கள் ஃபைலில் நீங்கள் எப்படி நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணுறீங்களோ, நேம் பண்ணுறீங்களோ, அதுக்கேற்ற மாதிரி தி ரவுட்ஸ் வில் அப்பியர். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ NextJS வந்து இட் மேக்ஸ் நோ சென்ஸ், இது வந்து சிம்பிள் காம்பனண்ட்டாகவே இருக்குது. ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து ஏதாச்சும் நீங்கள் வந்து NextJSல வந்து ஒரு ரவுட்டாக க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு மேக் இட் அஸ் அ ஃபோல்டர். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த another வந்து நான் ஒரு எனக்கு இந்த ரவுட்டில் வேணும் எனக்கு. ஸோ ஸ்லாஷ் another அப்படின்னு போட்டால் எனக்கு வரணும். அது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸோ ஆப்புக்குள்ளே வந்து டிஃபைன் அ நியூ ஃபோல்டர். ஸோ என்ன ரவுட் வேணுமோ, இதான் உங்கள் ரவுட் நேம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து another தான் வேணும் இல்லையா. ஸோ இல்லைனா வந்து நான் பண்ணிக்கிறேன், I will go with கான்டாக்ட். ஸோ கான்டாக்ட் அப்படின்னு கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ கான்டாக்ட், அதுக்குள்ளே வந்து I'm going to move that another.js file. ஓகே, ஸோ மூவ் பண்ணுறேன். இப்போ சேவ் பண்ணி பார்க்கலாமா. சேவ் பண்ணிவிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணோன்னா இது பண்ணுறது இல்லை, இட்ஸ் கால் கான்டாக்ட், ரைட், கான்டாக்ட். என்டர். பட் வராது. ஏன் வராதுன்னா, ஸோ நீங்கள் வந்து ரவுட்டில் வந்து எப்படி இந்த ஃபைல் நேம் க்ரியேட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தட் ஃபைல், ஓகே, இட் ஷுட் பி page.jsன்னு இருக்கணும். ஓகேவா. ஸோ நீங்கள் ஜாஸ் யூஸ் பண்ணிங்கன்னா page.js இருக்கணும், TypeScriptனா page.ts சொல்லிட்டு இருக்கணும். ஓகேவா. ஸோ இப்போ எனக்கு வந்து another இருக்குன்னா இட் டஸ் நாட் மேக் சென்ஸ். ஸோ நான் பண்ணுறேன், ரீநேம் பண்ணுறேன். ஸோ டு பேஜ். ஓகே, ஸோ என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ சேவ் பண்ணலாம் அண்ட் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாமா. ரிஃப்ரெஷ், பார்த்தீங்களா, அந்த பேஜில் வந்துச்சு. ஸோ இதுதான் ஒரு மெக்கானிசம். ஸோ ஒரு பேஜுக்கும் யூ ஹேவ் டு கிரியேட் அ நியூ பேஜ். அதுக்குள்ள தான் நீங்கள் வந்து இந்த page.js தான் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ இன்னும் ஒரு சிம்பிளாக யோசிங்களேன். ஐ வாண்ட் அந்தர் அபவுட் அஸ் பேஜ். ஸோ இப்போ நான் வந்து அபவுட் என்டர் பண்ணேன்னா எனக்கு அபவுட் அஸ் நியூ UI வரணும். அது நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து I will go with ஆப்பில் வந்து நியூ ஃபோல்டர் கால் I will go with about. ஓகே, அதுக்குள்ளே வந்து I have to create page.js. ஓகேவா. இதுதான் வந்து கரெக்டான உங்களுக்கு வந்து ஒரு உங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற விஷயம் வந்து இந்த இதுதான் இருக்கும். ஓகே, அதே மாதிரி இதில் வந்து RFCS இதில் வந்து ஐ கேன் நேம் இட் எனி திங். பட் பெஸ்ட் வந்து எப்பயுமே எந்த நேமோ, இப்போ அபவுட் ரவுட் தானே அது. ஸோ அபவுட்க்கு இது மாதிரி கொடுங்க, அபவுட் பேஜ் அப்படின்னு கொடுங்க. இப்போ சேவ், பார்த்தீங்களா, வந்துச்சு. ஸோ ஒரு ரவுட் க்ரியேட் பண்ணால் அதுதான் அதுக்கான வே. அண்ட் நம்ம போக பார்த்துக்கலாம். ஓகே, ரைட். I will do one thing. I will just close
both எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை. ஓகே சூப்பர். We have some comments. Tukum baradu du basa. Okay. Okay, super. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா லெட்ஸ் கோ அண்ட் இம்ப்ளிமெண்ட் அவர் லாஜிக். ஸோ இது டேவின் இன்பில்ட்டாக இருக்கு இல்லையா? ஸோ நோ வரிஸ். நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த யூஐ பில்ட் பண்ணி பார்க்கலாமா? டக்குன்னு பில்ட் பண்ணிடலாம். பிகாஸ் we don't have much time. அதை டக்கு பில்ட் பண்ணிடலாம். ஸோ என்ன பண்ணுறேன்னா ஐ வில் கோ அண்ட் ஹாவ் அ லே அவுட். ஓகே, இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் சொல்லிடுறேன். ஏன்னா லேஅவுட்டில் பார்த்தீங்கன்னா we have something called metadata. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் தான். See, in React everything is a function. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது இதுக்குள்ளே வந்து we are having something called metadata. metadata என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களோட SEO. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ கோ டு ரூட் பேஜ் பை டிஃபால்ட்டாக கிரியேட் நெக்ஸ்ட் ஆப்னு டைட்டில் வருது பார்த்தியா? அது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கமிங் ஃப்ரம் திஸ் டைட்டில். ஸோ ஒரு பேஜுக்கும் நீங்கள் வந்து டைட்டில் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் போயிட்டு இது வந்து என்னோட லேண்டிங் பேஜ் இல்லையா? ஐ வில் கோ வித் பர்சனல் இல்லைன்னா என்னோட பேர் போடுறேன் அன்பு செல்வன் ரிவ்யூ. ஓகே, ரிவ்யூன்னு போட்டுக்கலாம். ரிவ்யூஸ். ஓகே, இது வந்து டிஸ்கிரிப்ஷன் என்ன வேணால் போட்டுக்கலாம். ரிவ்யூ அபவுட் அன்பு செல்வன் நாமலை. ஓகே டன், சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் டைட்டில் வந்து மாற்றிச்சு. ஸோ எந்தெந்த பேஜில் நீங்கள் வந்து அந்த பேஜ் டைட்டில் மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் வந்து இது மாதிரி மெட்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வென் யூ எக்ஸ்போஸ் திஸ் ஆட்டோமேட்டிக்லி நெக்ஸ்ட் வில் ஐடென்டிஃபை இட் அண்ட் இட் வில் ரீப்ளேஸ் அக்கார்டிங்லி. ஓகே, அதான் நம்மளோட லாஜிக். ரைட்டா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப் வேணால் நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். வி ஆர் யூசிங் இன்டர் ஆப் ஃபார் நவ். ஓகே, ஃபாண்ட்லாம் எப்படி சேஞ்ச் பண்ண போதில்லை. ஃபஸ்ட் நம்ம யூஐயை பில்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மற்ற விஷயங்கள் பார்க்கலாம். ரைட், நான் என்ன பண்ணுறேன்னா வில் கோ வித் தி பேஜ் லே அவுட். அதில் வந்து ஃபஸ்ட்டு லே அவுட் கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ இதை நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஐ வில் கொலாப்ஸ் திஸ். நம்மளோட லேஅவுட் எப்படி பண்ண போகிறோம்? வி கோயிங் டு ஹேவ் அ சிம்பிள் பேக்ரவுண்ட் ஹியர். ரைட்? ஸோ என்ன பண்ணுறேன்னா ஒரு ஹெட்னு வச்சுக்கணும். அது பேர் ஹெட்டா கிளாஸ் ஆஃப் ஹைட் வந்து மேபி ஐ வில் ஹாவ் அ டிஃபரெண்ட் ஹைட். ஸோ ஹைட் ஆஃப் 96 மேபி அண்ட் பிஜி ஆஃப் ப்ளூ ஆஃப் ஒரு 300 போடுறேன். ஓகே, அண்ட் பேடிங் ஆஃப் ஒரு 5 போடுறேன். இதுக்குள்ளே வந்து ஐம் கோயிங் டு ஹாவ் H1 or H2 or H3, anything else fine. ஸோ இங்கே வந்து என் பேர் போகிறேன். ஹாய் சொல்லுன்னு போடுறேன். ஸோ சேவ் பண்ணிப்போம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா we will have an error. ஸோ இந்த எரர் வரும். ஏன் வரும் அப்படின்னா நெக்ஸ்ட் டேஸில் வந்து இது மாதிரி சிங்கிள் கோட்ஸ்லாம் வந்து you have to escape with like this HTML entities வச்சு நீங்கள் வந்து பண்ணணும். ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா இது வந்து இதுக்கான HTML entities வந்து இதுதான். ஸோ இந்த இதுக்கு பதிலாக we can use this thing. ஸோ சேவ், refresh and this is output. நைஸ். ஸோ ரொம்ப பெருசாக இருக்குல்ல, எனக்கு வந்து ரொம்ப சின்னதாக வேணும். நான் என்ன பண்ணுறேன்னா ஐ வில் டூ ஒன் திங். இதை எல்லாமே நான் மொபைல் தான் ப்ரிவியூ பண்ண போகிறேன். மொபைல் ப்ரிவியூ பண்ணலாமா இல்லை சரி பேர் இருக்கட்டும், பிரச்சனை இல்லை, அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஐ வில் மேக் திஸ் ஹைட் ரெடியூஸ்ட் 64. இப்போது ஓகே ஃபைன். பிகாஸ் இங்கே ரெண்டு பேஜ் தான் இருக்க போகுது இல்லையா? அதனால் இந்த ஹைட் ஓகே தான் எனக்கு. ஸோ எனக்கு வந்து இது வந்து ஐ வாண்ட் திஸ் டு பி லைக் இதுக்குள்ளே டெக்ஸ்ட் இருக்கணும் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து ஒரு இமேஜ் இருக்கணும். இமேஜ் and this image என்ன வைக்கலாம்? I will use the GitHub image. So source வந்து https github.com/username .png. ஓகே, என் பேர் அங்கே போட்டுறேன். ஓகே சூப்பர். ஸோ சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் இட் வில் ஷோ us an some kind of warning காமிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா using image could result in slower LCP and higher bandwidth. கன்சிடர் யூஸிங் இமேஜ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இதான் ஒரு நல்ல விஷயம். என்னென்னா இப்போ வந்து நெக்ஸ்ட்டில் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டிபிக்கலி இமேஜ் ஷோ போனால் இமேஜ் டேக் யூஸ் பண்ணிப்போம் இல்லையா? பட் நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தே ஹேவ் அ இன்பில்ட் இமேஜ் டேக். ஓகே, ஸோ இது என்ன பண்ணணும்னா இது வந்து உங்களோட இமேஜ் ஆப்டிமைஸ் பண்ணும். ஆப்டிமைஸ் மீன்ஸ் லைக்னா எப்படின்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஒரு இமேஜ் லோட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இமேஜ் லோட் பண்ணும்போது நீங்கள் இமேஜ் டேக்கில் யூஸ் பண்ணும்போது ஒரு வாட்டியும் நீங்கள் ரீலோட் பண்ணும் போதும் ஃப்ரெஷ்ஷாக நெட்ஒர்க்லேருந்து எடுத்து வந்து தரும். ஸோ இட் வில் உங்களோட நெட் வந்து உங்களுக்கு ரொம்ப கன்சியூம் பண்ணும். ஓகே, ஸோ இட்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த இமேஜ் டேக் வந்து கிரியேட் பண்ணாங்க. இது என்ன பண்ணணும்னா ஆப்டிமைஸ் பண்ணி வச்சுக்கும். ஆப்டிமைஸ் மீன்ஸ் லைக் ஒரு வாட்டி லோட் ஆச்சு வச்சுக்கோங்களேன், அது வந்து உங்களை லோட் பண்ணிவிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை வந்து உங்களை கேட்சில் சேவ் பண்ணி வச்சுக்கும். ஓகே, திருப்பி நீங்கள் லோட் பண்ணும்போது உங்களுக்கு நெட்ஒர்க்கில் போய் எடுத்துன்னு வராது. உங்கள் கேட்சில் என்ன சேவ் ஆயிருக்கோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக காமிக்கும். ஸோ இது வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ அதான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா? அதை ஐ வில் கோ அண்ட் இன்ஸ்டால் திஸ். ஐ வில் யூஸ் திஸ். இது இன்பில்ட்டாக இருக்கும் இமேஜ். ஸோ இமேஜ் அண்ட் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா we will be having some tags. ஸோ வித் ஓகே ஃபஸ்ட் நான் வித் தரேன். ஸோ வித் பார்த்தீங்கன்னா வித். ஸோ
ஸோ மேபி ஐ வில் கோ வித் ஒரு 80 மேபி அதே மாதிரி ஹைட் வச்சுக்கிறேன் height 80 okay and we have source நினைக்கிறேன் இல்லையா இருங்க let's check with height இருக்கு சேவ் பண்ணிக்கலாம் and we still have this error so I will go and have a source here okay and we still have an error so என்ன பண்ணலாம் let's go click on this இதில் பார்த்தீங்கன்னா we have width and height இல்லை வந்து நமக்கு இப்போ நியூவாக பார்க்கணும் வச்சுக்கோங்க இல்லையா நம்ம என்ன பண்ணலாம் let's google it NextJS image ஸோ காம்பனண்ட் இமேஜ் எப்படி இன்ஸ்டால் பண்ண சொல்லி இங்கே போட்டிருக்கோம் ஓகே இதான் நம்மளோட திங் ஸோ இது நம்ம சோர்ஸ் வச்சுருக்கோம் இது வித்து ஹைட்டு ஆல்ட் நம்ம ஆல்ட் மிஸ் பண்ணிட்டோமா லெட்ஸ் கோ வித் ஆல்ட் ஓகே இப்போ போயிடுச்சு அண்ட் வி ஹேவ் டு இம்போர்ட் திஸ் திங்கு ஓகே இதை இம்போர்ட் பண்ணல அதான் உங்களுக்கு வந்து இது காமிக்குது ஸோ இந்த சோர்ஸ் லிங்க் வந்து இதுதானே ஸோ இந்த சோர்ஸ் லிங்க் நாங்கள் போட்டுடுறேன் கட் அண்ட் இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம் ஆல்ட் மெசேஜ் வந்து இதே தான் இருக்கணும் எனக்கு ஐ வில் ஹாவ் திஸ் ஹியர் ஸோ சூப்பர் டன் இப்போ இந்த இமேஜ் வந்து ஒரு எரர் காமிக்குது இல்லை என்ன எரர்னா இமேஜ் வந்து நாட் டிஃபைன் சொல்லி வருது ஸோ வி ஹேவ் டு இம்போர்ட் இட் ஸோ இது நான் வந்து எதர் ஐ ஹேவ் டூ ஆப்ஷன்ஸ் ஸோ ஒன்று வந்து டெலிட் பண்ணிவிட்டு இமேஜ் சர்ச் பண்ணி வச்சுக்கோங்களேன் இங்கே காமிக்குது பாருங்கள் செகண்ட் இதுதான் நம்மளோட பேக்கேஜ் next/image வரும் ஸோ இன்ஸ்டால் பண்ணியாச்சு சேவ் let's give it a try refresh and we have something called image with source is missing property height width right property னு இருக்கு so maybe height spelling தப்பு பாருங்க it's called height save refresh okay இங்க பாத்தீங்கன்னா invalid source prop on next image host name is not configure under routes ன்னு சொல்லி போட்டுருக்கு ஸோ என்ன பண்ணணும்னா இதெல்லாம் வந்து இட்ஸ் கமிங் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சோர்ஸ் ரைட் உங்களோட நெக்ஸ்ட் நீ ஹோஸ்ட் பண்ணல நீங்கள் எக்ஸ்டர்னல் இமேஜாக வச்சுருக்கீங்க கரெக்டாக ஸோ இது நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து இதை கான்ஃபிகர் பண்ணணும் ஓகே ஸோ எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது சொல்ல இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி போட்டுருக்காங்க பாருங்க இதை கிளிக் பண்ணிக்கலாம் இதை அண்ட் இதில் பார்த்தா தான் நம்மளோட பேட்டர்ன் ஓகே வாட் ஐ வில் டூ இஸ் அதே மாதிரி நம்மளோட next.config. அந்த ஃபைலுக்குள்ளே போயிடலாமா இங்கே போகிறேன் ஓகே இதில் வந்து ஐ ஹவ் டு ஹாவ் மை கான்ஃபிக் ஹியர் இன் திஸ் ஆப்ஜெக்ட் ஸோ இமேஜஸ்க்குள்ளே கட் பண்ணிக்கிறேன் நான் அதை இமேஜஸ்க்குள்ளே ரிமோட் பேட்டர்ன்ஸில் ப்ரோட்டோகால் வந்து HTTPS-ஆக இருக்கணும் அதனால் நம்மளோட இந்த இது தாங்க இங்கே போனீங்க வச்சுக்கோங்களேன் இதான் நம்மளோட கோடு லெட்ஸ் காப்பி திஸ் அண்ட் நான் சும்மா பேஸ்ட் பண்ணுறேன் தெரியுதுக்காக ஓகே அண்ட் ஹாஸ்ட் நேம் தானே ஸோ என்ன பண்ணுறேன் ஹாஸ்ட் நேம் வந்து ஐ வில் ஹாவ் லைக் திஸ் github.com தான் என்னோட ஹாஸ்ட் நேம் அண்ட் போர்ட்லாம் நம்ம தேவை டிஃபால்ட்டாக இருக்கட்டும் பார்த்து நம்மளுக்கு தேவையில்லை ஐ திங்க் ஸோ I will remove this save and save check me பார்க்கலாமா let's give it a try let's go there refresh லோட் ஆகிட்டு இருக்கு எஸ் நம்மளுக்கு இப்போ எந்த எரரும் வரல and it's working perfectly cool இப்போ பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் பண்ணும்போது இன்ஸ்டன்ட் நடக்கும் இமேஜ் வந்து மாறுது தெரியவே இல்லை பாருங்கள் பிகாஸ் now it is catched ஓகே இதுதான் அதோட சூப்பரான ஒரு விஷயம் ரைட் இப்போ நம்ம இது வச்சுக்கலாம் எனக்கு வந்து இந்த க்ளோஸ் பண்ணிவிட்டு I will go and I will increase this size இது வந்து கிளாஸ் நேம் இல்லையா கிளாஸ் நேம் font of semi bold text of excel nice ஸோ இது எங்கே சென்டராக வேணும் எனக்கு இல்லையா ஸோ வாட் ஐ கேன் டூ ஐ வில் ஹாவ் திஸ் திங் ஸோ இதுக்குள்ளே வந்து ஒரு ஃப்ளெக்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் சென்டர் வைக்கிறேன் சூப்பர் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் திஸ் டு பி லைக் டிவிஷனுக்குள்ளே இது வைக்கிறேன் H3 வைக்கிறேன் ஓகே அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா I want this to be of justify center okay nice so image பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அதே மாதிரி I want this in the division so இதான் கரெக்டான ஒரு format so refresh okay so items okay interesting but இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே ஒரே லைனில் வருது இல்லையா what I have done maybe break tag போட்டு பார்க்கலாம் break tag okay so I have done something wrong ஃபஸ்ட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த வித் ஹைட்லாம் எனக்கு ஓகே தான் இதுக்கு நான் வந்து எக்ஸ்ட்ரா நான் இந்த கிளாஸ் ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஃபஸ்ட் இதை முடிச்சிடுவோம் ஸோ ரவுண்டட் ஆஃப் ஃபுல்லாக இருக்கணும் ஓகே நைஸ் இது கொஞ்சம் பேச வச்சுக்கலாமா ஐ வில் ஹாவ் இட் லைக் 120 ஓகே நைஸ் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃப்ளெக்ஸ் ஐட்டம் சென்டர் ஜஸ்டிஃபை சென்டர் ஓகே மேபி நான் என்ன பண்ணுறேன்னா அதுக்கு வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் பிளாக் வந்து பார்க்கவா சாரி மிஸ்டேக்
class name of block check பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இட்ஸ் நாட் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி. மேபி என்னோட இதை டிஃபால்ட்டாக எதாவது வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாமா? லெட்ஸ் கோ அண்ட் செக் தி tailwind config. இல்லை எதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா? இல்லை. ரைட். அண்ட் இஃப் யூ கோ அண்ட் சி அதர் ஃபைல்ஸ் குளோபல் சிஎஸ்எஸ்லையுமே எந்த ஃபைலும் கிடையாது இல்லையா? சூப்பர் ஃபைன். அப்போ நம்ம பண்ணுற மிஸ்டேக் தான் அது. ரைட். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு டைட்டில் வேணும் இல்லையா? ஐ வில் ரிமூவ் திஸ் டிவிஷன். ஓகே, சேவ். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் கோ அண்ட் இன்ஸ்பெக்ட் திஸ். கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன் அதை. JS shows React logo how JS shows அது வந்து ஏன்னா டிஃபால்ட்டாக புரிஞ்சுக்குது இல்லை. நான் வந்து ஐம் யூஸிங் தி எக்ஸ்டென்ஷன். ஓகே, ஸோ டிஃபால்ட்டாக வந்து புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அதுக்கு காமிக்குது. தட்ஸ் த திங். I will raise the size here. Okay, so இங்கே பார்த்தீங்கன்னா வந்து it's taking everything perfectly good. Image alt syncing. இங்கே பார்த்தீங்களா நம்ம நார்மல் இமேஜ் டாக் யூஸ் பண்ணும்போது சாதாரணமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இமேஜில் வந்து இட் இஸ் ஆடிங் எக்ஸ்ட்ரா திங்ஸ் லைக் லேசின் ஆட் பண்ணிக்குது வித் டிகோடிங்கு அண்ட் சோன்ஸ் ஆட் பண்ணியிருக்கு பாருங்கள். ஸோ பேஸ்ட் ஆன் தி சைஸ் இட் வில் ஆட்டோமேட்டிக்லி இட் வில் ஹாவ் தி ஃபைல்ஸ், ஐ மீன் தி சைஸஸ். ஓகே, ஸோ அதில் வித் இருக்கிற மாதிரி நீங்கள் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இப்போ நீங்கள் மொபைலில் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மொபைலில் வந்து நல்ல குவாலிட்டியாக வந்து தேவையில்லை இல்லையா? சாதாரண குவாலிட்டியாக ஓகே தான் உங்களுக்கு. ஓகே, அந்த சமயத்தை இது மாதிரி நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ரைட். இப்போ நம்ம ஏன் வரலன்னு பார்க்கலாம் இருங்க. ஸோ ஹெட்டரு justify center is working, but வந்து பார்த்தீங்கன்னா items center is not working, right? Any idea? Okay, I will go over here. இப்போ அந்த ஐட்டம்ஸ் சென்டர் ரிமூவ் பண்ண வச்சுக்கோங்க. என்ன வந்து பார்க்கலாமா? ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, அப்பயே பக்கத்தில் தான் வருது. ஓகே, ஐ வில் டூ ஒன் திங். இதை நான் வந்து ஒரு டிவிஷனுக்குள்ளே போட்டேன்னா எனக்கு அப்போ எப்படி வருது? மேபி இதை நான் வந்து இன்னொரு டிவிஷனுக்குள்ளே போட்டேன் அப்படின்னா டிவிஷனுக்குள்ளே வித் அ கிளாஸ் ஆஃப் கிளாஸ் நேம் ஆஃப் இப்போ வந்து இந்த ஃப்ளாக்ஸு இது போடுறேன். ஓகே, அதே மாதிரி டிவிஷனை வந்து ஐம் கோயிங் டு wrap it லைக் திஸ். ஸோ சேம் அதே தான் வருது. இங்கே அதுவே நான் வந்து இஃப் ஐ யூஸ் ஃப்ளக்ஸ் கால் ஹியர் அப்போது ஓகே கரெக்டு தான். நம்ம எக்ஸ்ட்ரீட் பண்ணது கரெக்டாக தான் வருது. நம்ம தான் மிஸ்டேக் பண்ணிட்டோம். நான் அன்டூ பண்ணிக்கிறேன். ஐ அன்டூ திஸ் திங். இது வந்து நான் டிஃபால்ட்டாக ஃப்ளெக்ஸாக போட்டிருக்கேன் இல்லையா? ஐ டோன்ட் வாண்ட் ஃப்ளெக்ஸ் ஹியர். மை மிஸ்டேக் தான். ஓகே, பிகாஸ் எனக்கு வந்து இது எனக்கு சென்டராக வேணும் எனக்கு கரெக்டாக. ஸோ அதனால் என்ன பண்ணலாம்னா ஐ வில் யூஸ் டெக்ஸ்ட் சென்டர் ஹியர் இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் அதர் திங்ஸ். என்னோட மிஸ்டேக் தான். லெட்ஸ் சேவ் திஸ். ஓகே, சூப்பர். இப்போ இமேஜ் சென்டரில் இருக்குது. இமேஜ் வரல இல்லையா? ஸோ ஐ கேன் டூ இஸ் மார்ஜின் ஆட்டோ போட்டு பார்க்கலாமா? இட்ஸ் யூ ட்ரை ஆட்டோ அண்ட் இட்ஸ் ஒர்க்கிங். கூல், சூப்பர். ஸோ இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஐ வாண்ட் சம் பேடிங். ஸோ என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து ஹெட்டிங் வந்து ஐம் கோயிங் டு ஹேவ் அ பேடிங் 5 ஆட் பண்ணியிருக்கேன்ல, அது ரொம்ப சின்னதாக இருக்குது. ஐ வில் கோயிங் டு ஹேட் பேடிங் y ஆக்சிஸ் ஆஃப் 20 மேபி. ஓகே, 20. ஓகே, அண்ட் ஃபாண்ட் சைஸும் பார்த்தீங்கன்னா ஐம் கோயிங் டு ஹேவ் லைக் 3x பெருசாக்குறேன் இன்னும் கொஞ்சம். ஓகே, சூப்பர், நைஸ். இது வந்து கொஞ்சம் போல்டாக பண்ணிக்கலாம். ஐ வில் ஹேவ் லைக் அ போல்ட் ஹியர் இஃப் ஐ வாண்ட். போல்ட் இஸ் ஃபைன். ரைட், சூப்பர். ஸோ இப்போ வந்து இமேஜ் வந்து ஓகே. எனக்கு இமேஜ் என்ன வேணும்னா எனக்கு ஐ வாண்ட் லைக் இது இமேஜ் வந்து இங்கே வரணும். ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறேன்னா ஐம் கோயிங் டு சேஞ்ச் அக்கார்டிங்லி. ஸோ இங்கே வந்து ஐம் கோயிங் டு ஹேவ் அ கிளாஸ் ஆஃப் ரிலேட்டிவ் அண்ட் இங்கே வந்து கிளாஸில் வந்து ஐம் கோயிங் டு ஹேவ் அ டாப் ஆஃப் 1. ஓகே, ஸோ இதில் வந்து ஐ வில் ஹாவ் ரிலேட்டிவ் இன் தி ஹெட்டர் இன்ஸ்டெட் ஆஃப் திஸ்.
ஹெட்டரில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அங்கே தான் கால்குலேட் பண்ணிக்கும். இப்போ நான் வந்து இது நான் பாட்டம் போடுறேன். அதெல்லாம் பாருங்கள், பாட்டம் ஆஃப் 0. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃப்ரெஷ் அண்ட் ஒரு சேஞ்சுமே வரல. பட் மேபி I will do one thing, bottom of 10 maybe. Okay, no changes. எல்லாம் என்ன ஆகிட்டு இருக்குது, சூப்பர். I will go with நான் ஃபிக்ஸ்ட் ஆட் பண்ணல பாருங்கள், மை மிஸ்டேக். இல்லை அப்சல்யூட் ஆட் பண்ணல பாருங்கள், மை மிஸ்டேக். அப்சல்யூட். ஓகே, now it's working cool. இது வந்து in set of x axis 0. ஓகே, இப்போ வந்து பாட்டம்லேருந்து இல்லை, எனக்கு வந்து டாப்லேருந்து ஒரு 10 வேணும் எனக்கு. ஸோ ஐ வில் கோ வித் டாப் 10 இருக்கா? ஓகே, மேபி பாட்டம்லேருந்து 10. மேபி ஐ வில் கோ வித் 40. ஓகே, ஸோ பாட்டம்லேருந்து மேலே போகுது இல்லையா, எனக்கு டாப்லேருந்து பாட்டம் வரணும் எனக்கு. ஸோ வாட் ஐ கேன் டூ, ஐ வில் ஹாவ் டாப் ஆஃப் 40. இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், பாட் ஆஃப் 60. 60 ரொம்ப அதிகமாக இருக்குது. ஐ வில் கோ வித் 54. 51 வேல்யூ இருக்கா? 56 இருக்குது. 56, 52. ஓகே, சூப்பர். இப்போ நான் இமேஜ் பேஸ் ஆக்கிக்கிறேன். ஓகே, ஐ வில் கோ அண்ட் இன்க்ரீஸ் தி சைஸ் to 200 மேபி 200. நைஸ். இப்போ இமேஜ் ஓகேவா இருக்குது எனக்கு. இப்போ இமேஜ் வந்து கொஞ்சம் மேலே தூக்கலாமா? ஐ வில் கோ அண்ட் ஹேவ் இட் லைக் திஸ். ஸோ டாப் வந்து ஐ வில் கோ வித் 50 மேபி 51 கிடையாது, 52 தான் இருக்குது. பட் 52 ரொம்ப அதிகமாக இருக்கே. ஒன்று இதில் 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று என்ன பண்ணலாம்னா, நீங்கள் வந்து மேலே போயிட்டு இந்த இது அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஐ கேன் ஹேவ் லைக் 64 இருக்கட்டும், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. ஸோ இங்கே வந்து நீங்கள் மேனுவலாக கூட போடலாம். யூ கேன் புட் யுவர் ஆர்பிட்ரரி வேல்யூஸ் ஹியர், ரைட்? ஸோ எக்ஸாம்பிள் ஐ வில் ஹேவ் லைக் 200 பிக்சல் மேபி. ஓகே, இதை நான் வந்து ஐ வில் ஹேவ் லைக் 150 பிக்சல் மேபி. ஓகே, இப்போ எனக்கு ஓகேவா தோணுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ரைட். அண்ட் ஆல்சோ இதுக்கு நான் வந்து ஐட்டம் கொஞ்சம் பார்டர் அப்ளை பண்ணிக்கிறேங்க. ஓகே, இட்ஸ் டோட்லி அப்பானிங் மை நீட் ஒன்லி. ஐ வில் ஹேவ் அ பார்டர் ஹியர். bottom of 2 வச்சுக்கிறேன். 2. ஓகே, லெட்ஸ் சேவ் திஸ். அண்ட் உங்களுக்கு லைட்டாக பார்டர் அப்ளை இருக்கா உங்களுக்கு தெரியல, பட் நான் வந்து பார்டர் ஹைட் ஆட் பண்ணிக்கிறேன். பார்டர் ப்ளூ ஆஃப் 500. அது கொஞ்சம் இன்னும் பெருசு ஆக்கலாமா? ஐ வில் ஹாவ் லைக் மேபி ஐ வில் ஹாவ் 8 ரொம்ப பெருசாக இருக்கோ? ஆனால் எனக்கு கலர் ஓகே தான், எனக்கு டிசைன் பிடிச்சிருக்கு. பட் ஐ வில் கோ வித் 6. லெட் மீ செக். 6 இல்லை போல், வேணா இருக்குது. 4 இருக்கா? 4 வச்சுக்கலாம். ஓகே, ஃபைன். ஐ வில் கோ வித் 8ங்க, எனக்கு 8 பிடிச்சிருக்கு. ஓகே, யூ கேன் ஆல்சோ புட் லைக் யூ கேன் ஹேவ் அதர் வேரியன்ஸ். பார்டர் டாட் டைப்பிங் இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பார்டரில் வந்து டாட்டட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. பட் ஐ வில் கோ வித் சாலிட் ஃபானோ ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ட்ரை ஆப்போசிட் லைக் மைனஸ் வேல்யூஸ். எஸ் குட், நம்ம மைனஸையும் பண்ணலாம். பட் எனக்கு வந்து இது கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கிறதால நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இட்ஸ் டோட்லி சேம் அவுட்புட் ஒன்லி. அதனால் நான் இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ரைட், சூப்பர். ஸோ இது சென்டராக இருக்குது. இதுக்கு நம்ம வந்து ஒரு ஷேடோ அப்ளை பண்ணிக்கலாமா? ஸோ இது நான் பார்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இஃப் ஐ வாண்ட்னா லைக் பார்டர் அதே மாதிரி பார்டர் 8 போட்டுக்கலாமா? பார்டர் ஆஃப் 8, பார்டர் கலர் ஆஃப் ப்ளூ ஆஃப் 500 அதான் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இது மாதிரியும் இருக்குது. பட் இது ரொம்ப அரிக்குது இல்லையா? ஐ வில் கோ அண்ட் யூஸ் திஸ் டிஃபால்ட் பார்டர். பார்டர் ஆஃப் 2, 3 கிடையாது, 4 இருக்குது. 4. ஓகே, நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி தான். பட் எனக்கு இப்போ பார்டர் எனக்கு பிடிக்கல. ஐ வில் கோ வித் தி ஷேடோ. சேவ் ஷேடோ பேச தெரியல. ஐ வில் கோ வித் ஷேடோ லார்ஜ், எக்ஸல் லார்ஜ் 2 எக்ஸல் போடுறேன். நல்லா எனக்கு வந்து ஷேடோ தெரியும். இப்போ ஷேடோ டிஃப்ட் தெரியுதா? இந்த ஒரு ஃபீல் தெரியுது. ஓகே, நைஸ். ஸோ இங்கே ரைட்டில் பட்டன்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். நம்மளுக்கு டைம் இல்லை, நான் அப்புறம் ரீஇம்ப்ரைஸ் பண்ணுவேன், அதை வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெட்ஸ் கோ வித் தி இங்கே ஒரு இது மாதிரி வேணும், 2 பட்டன் சொன்னோம் இல்லையா? நான் பட்டி கிளிக் பண்ணிடலாம் இப்போது. ஸோ இதான் நம்ம லேஅவுட். ஓகே, ஸோ லேஅவுட்டில் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாமா? தேவையில்லை, க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு கார்டில் போட்டுக்கலாமா? ஐ வில் புட் லைக் அ கார்ட். ஸோ இங்கே மெயின் கண்டென்ட் போடுறேன்.
அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா I'm going to do this thing. என்னன்னா மெயின்குள்ளே வந்து I'm going to have a margin y of 10. ஓகே, இதுக்குள்ளே வந்து I'm going to put the h1. ஓகே, இதுக்குள்ளே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு பிஜி வந்து ஒயிட் ஆக்கிக்கிறேன். I'm going to have a bg white. எல்லாமே ஒயிட்டாக தான் இருக்கு இல்லையா, அதான் பேச டிஃப்ரென்ஸ் தெரியாது உங்களுக்கு. நான் என்ன பண்ணுறேன்னா I will go to the parent which is layout. layout தான் நம்மளோட மெயினான திங் இல்லையா. என்ன பண்ணுறேன்னா இந்த கிளாஸ் நேமில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். என்ன ஆட் பண்ணுறேன்னா I'm going to add another thing. ஸோ கன்கனெக்ட் பண்ணிப்போம். ப்ளஸ் I want to add this thing. என்னென்னா text of grey of 500 மேபி. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டெக்ஸ்ட் இல்லை, சாரி பிஜியில் போகணும் இல்லையா, டெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்டாக ஆகுது. I'm going to use பிஜி. ஸோ சேவ் அண்ட் பிஜி ரொம்ப அதிகமாக இருக்குது. I will go with 100 மேபி. டிஃப்ரென்ஸ் இது ஒயிட்டு இது கிரே உங்களுக்கு தெரியல, பட் எனக்கு தெரியுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ I will have like 200 மேபி. 200 ரொம்ப அதிகுது. I will go with 100. It's fine. ஓகே, இப்போ இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணிக்கலாம், I can have a white background with some padding. ஸோ padding வந்து ஒரு 10 வைக்கிறேன். எனக்கு ஸ்பேஷியஸாக வேணும் எனக்கு இது. ஏன்னா நான் மொபைல் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு நல்லா இருக்கணும் இல்லையா, அதனால் அப்படி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து எனக்கு மேலே வந்து நிறைய ஸ்பேஸ் வேணும். ஸோ I will go with மார்ஜின் பாட்டம் வேணால் 10 இருக்கட்டும். மார்ஜின் டாப் வந்து எனக்கு அதிகமாக இருக்கணும். எனக்கு எவ்வளோ இருக்கணும், ஒரு 24 இருக்கட்டுமா, 24. ஓகே, ஏன்னா அது இமேஜ் இருக்கு இல்லையா, இமேஜ் வந்து மறையணும், மறையக்கூடாது. அதனால் I will have a 30 மேபி. 30 ஒன்று இருக்கா, 32 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 32. ஓகே ஃபைன், சூப்பர். அண்ட் இப்போ நான் வந்து மொபைலில் பார்க்கலாமா வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாட் I will do is I will trigger மொபைல் லேஅவுட். ஸோ இன்ஸ்பெக்டில் போயிட்டு இதுதான் மொபைல் வியூ, நான் அதிலே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ மொபைலில் பார்க்கும்போது இட்ஸ் ஓகேங்க, ஃபைன். இட்ஸ் நைஸ், ஆக்சுவலி எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது, பட் இட்ஸ் ஓகே தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து வி ஹேவ் ஹோம் பேஜ் ஹியர் அண்ட் அதுக்கு 2 லிங்காக வேணும் எனக்கு. ஃபஸ்ட் வந்து கனெக்ட் போட்டுக்கலாம். ஸோ எனக்கு வந்து இது h1 வேணாம், எனக்கு h3 வேணும் எனக்கு. ஷேர் யுவர் ரிவ்யூஸ் அப்படின்னு போடுறேன். இதுக்குள்ளே வந்து I'm going to have 2 links here. ஓகே, ஸோ வந்து நான் லிஸ்ட்டாக அனுப்ப போகிறேன். ஸோ அன்னோட லிஸ்ட், ஒரு லிஸ்ட்டில் வந்து I'm going to add a list here. ஸோ இது பேர் என்னது, யூடியூப்னு போகணும் இல்லையா. ஸோ என்ன பண்ணுறேன்னா I'm going to have a யூடியூப் கார்டு சொல்லிட்டு நான் ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, அது மாதிரி நெக்ஸ்ட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா I want a event tag. ஸோ அது மாதிரி யூடியூப், நாட் யூடியூப், ஈவெண்ட் கார்டு. ஓகே, ஸோ நேம் பர்பஸ்க்கு நான் ரைட் பண்ணுறது ரைட்டா. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் கார்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்படி வேணும் எனக்கு, I want like ஒரு பார்டர் மாதிரி வேணும் எனக்கு, அது மாதிரி பண்ணணும்ல. ஸோ என்ன பண்ணுறேன், I will go here. இந்த h3 வந்து நம்ம கிளாஸ் பண்ணிக்கலாம். ஸோ font of semi-bold, text of Excel. ஓகே, ஸோ ரொம்ப பெருசாக இருக்குது இல்லையா, I will remove the Excel here. ஓகே, அண்ட் இது கீழே வந்து we can have this card. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் இது ப்ளூ கார்டு தானே. I will have a border here, border. இதுக்குள்ளே வந்து I will have some image here. ஸோ இமேஜ் நம்ம ஐகான் நம்ம பண்ணிக்கலாம். You can go and search icons.js.org. அதில் வந்து யூடியூப் சர்ச் பண்ணுவோமா, யூடியூப். ஓகே, I will use this URL, this link. இது ஓகே, I will use as a SPG here, SPG, paste it here, save. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. அண்ட் இங்கே பார்த்தா எரர் காமிக்குது. ஏன் எரர் காமிக்குது ஒரு மாதிரி, மேபி என்னோட டைப் மிஸ்டேக்கா. இட்ஸ் சேவ் அண்ட் செக், ரிஃப்ரெஷ் அண்ட் ஒர்க் ஆகுது. சூப்பர். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட் பேடிங் தந்துடலாமா. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேடிங் x of 4, பேடிங் y of 2, அண்ட் இதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும்ல. ஸோ யூஎல்ல வந்து நான் என்ன பண்ணுறேன்னா I'm going to give a பேடிங் y of 5 மேபி. சூப்பர். ஸோ இங்கே வந்து ரெட்டில் இருக்கணும் இல்லையா. I will have a class here, class name of, and fill color மாடல் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து I will have like a text of red of 500. ஓகே, சூப்பர் நைஸ். யூடியூப் லோகோ வந்துச்சு. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இங்கே வந்து I'm going to have another span tag here calling YouTube reviews. ஓகே, ஸோ நான் வந்து கரெக்டாக அந்த எப்பப்போவே நீங்கள் லோகோ போடும்போது அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக போடுங்க. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இந்த லிஸ்ட்டை வந்து I'm going to make it flex. ஏன்னா அப்போ தான் வந்து செகண்ட் லைனில் வரணும்ல, நான் போட்டுக்கிறேன். நாட் டிஸ்டிங், சாரி, இங்கே போடணும் இந்த டிவிஷனில் கரெக்டாக. ஸோ ஃப்ளெக்ஸ் ஐட்டம் சென்டர் அண்ட் சூப்பர்.
அண்ட் ஸ்பேஸ் எக்ஸ் ஆஃப் 4 போட்டுக்கிறேன் கொஞ்சம் ஸ்பேஸ் விதத்துக்காக. நைஸ். ஸோ உங்கள் ரைட்டில் வந்து எனக்கு ஏதாச்சும் வேணால் நாங்கள் போட்டுக்கலாங்க, அது டோட்டலி என்னோட ப்ரிஃபரன்ஸ் தான். ஐ வில் ஹாவ் another span tag ஹியர். ஸோ இதை வந்து என்னோட எவ்வளோ கமெண்ட்ஸ் யூடியூப்பில் போட்டுருக்காங்களோ அந்த கமெண்ட்ஸ் காமிக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 40 வச்சுக்கோங்க, 40 வச்சுப்போம். ஸோ கிளாஸ் ஆஃப், ஸோ பீச் ஆஃப் ரீட் ஆஃப் 500, கொஞ்சம் பேடிங் ஆஃப் 2 போடலாம். அண்ட் இது வந்து ரவுண்டட் ஃபுல்லாக இருக்கணும், ரவுண்டட் ஃபுல். ஓகே நைஸ். ஸோ இது வந்து என்ன பண்ணலான்னா இங்கே மேலே வந்து ஐட்டம் சென்டர் போட்டிருக்கோம் இல்லையா, ஐட்டம் சென்டர் போட்டிருக்கோம் கரெக்டு. கொஞ்சம் இதை நம்ம குலாஸ் பண்ணிவிட்டு 40. ஓகே கொஞ்சம் சைஸ் அதிகமாக இருக்கும், மேபி பேடிங் ஆஃப் 1 போடுவோமா. 1. ஹாய் 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 எல்லாருக்கும் ஹாய். ஓகே மேபி பேடிங் எக்ஸ் மட்டும் போட்டால் எப்படி இருக்குது பார்க்கலாமா. பேடிங் எக்ஸ் மட்டும் 1 போட்டால் எப்படி இருக்குது. refresh and we have some error because நம்ம இதை mess up பண்ணுறோம்னு நினைக்கிறேன். ஓகே பேடிங் ஓகே இது இப்போதைக்கு ஓகே தாங்க. டெக்ஸ்ட் வந்து ரொம்ப சின்னதாக ஆக்கிக்கலாமா. don't want this thing to SM ஆக்கிக்கிறேன். ஓகே சின்னதாக இருக்குது, சூப்பர். அண்ட் இது வந்து டெக்ஸ்ட் ஒயிட் ஆச்சுக்கலாம், ஒயிட். ஓகே இப்போ இருக்குது ஓகே, நான் அப்புறமா மாடிஃபை பண்ணிக்கிறேன். ஓகே அதே மாதிரி எனக்கு வந்து பார்டர் வந்து I want this border to be rounded. ஸோ ரைட் ரவுண்ட் ஆகிடுச்சு. ஓகே நைஸ் சூப்பர். ஓகே இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி ஐ வாண்ட் அந்த லிஸ்ட் இல்லையா, நான் என்ன பண்ணுறேன்னா அதே மாதிரி நான் கால் பண்ணிக்கிறேன் இந்த லிஸ்ட்டை. நான் டிவிஷன் அப்படியே கால் பண்ணிக்கிறேன், பிகாஸ் அதே மாதிரி தான் இருக்க போகுது, ஈவெண்ட் கார்டு இருக்க போகுது. அதனால் இது இப்போ கால் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ வந்து யூடியூப் ரிவ்யூ இல்லை, இட்ஸ் கால் ஈவெண்ட் ரிவ்யூஸ். ஓகே ஸோ அதே மாதிரி ஈவெண்ட் ரிவ்யூஸ் வந்து நம்மளுக்கு இந்த ஸ்பேன் டேக் ஷோ பண்ண தேவையில்லை, அதனால் ரூம் பண்ணிடுறேன் அதை. ஓகே அண்ட் இப்போ வந்து ஐக்கானும் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் ஐக்கான் போட்டுக்கலாமா. ஐ வில் கோ ஹியர், ஈவெண்ட் சர்ச் பண்ணுறேன், ஈவெண்ட். ஸோ ஐ வில் பிக் எனி திங் ஹியர். இதுக்கு நல்லா இருக்கா. ஐ வில் யூஸ் திஸ் திங் ஃபார் நவ். காப்பி. அதே மாதிரி இங்கே ஸ்பீச்சில் வந்து கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து 1080 பாருங்கள், யூடியூப்பில் பார்க்குறவங்க வந்து ஸோ உங்களுக்கு வந்து நல்லா தெரியும் குவாலிட்டியாக. ஸோ சேவ். ஓகே இப்போ ஓகே சூப்பர் டன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன கலர் வச்சுக்கலாம், ப்ளூ வச்சுக்கலாமா. ப்ளூவா பர்பிள் வச்சுப்போமா டிஃப்ரெண்ட்டாக. டெக்ஸ்ட் ஆஃப் பர்பிள் ஆஃப் 500. பர்பிள்னு இருக்கான்னு தெரியல, கலரு இருக்குது. ஓகே சூப்பர். இப்போ வந்து இது வந்து எனக்கு வந்து ஒரு பட்டனாக வேணும் எனக்கு கரெக்டாக. ஐ வாண்ட் இட் இஸ் அ பட்டன், நான் கிளிக் பண்ணால் போகிற மாதிரி இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணலாம், அதை நம்ம ஸோ பிஃபோர் தட் இதை நம்ம பிசியில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. இந்த பிசி வியூ. ஓகே எனக்கு கொஞ்சம் நல்லா ஸ்பேஸ் வேணும் எனக்கு, ஃபஸ்ட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ யூஎல் டேக்கில் மேலே போயிட்டு இங்கே வந்து ஸ்பேஸ் ஒய் ஆஃப் 4. ஓகே ஸோ பிஃபோர் தட் யாரெல்லாம் வந்து நம்ம இன்டர்ன்ஷிப்லேருந்து பார்க்குறீங்களோ எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்களேன், லைக் ஒரு மெசேஜ் மாதிரி போட்டு விடுங்க சாட்டில். ஐ வாண்ட் டு சி ஃபார் ஆல் தேட் ரைட். ஸோ நைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பிசிவிலும் நல்லா இருக்குது, பிசியில் பார்க்க ஃபாண்ட்லாம் சூப்பராக இருக்குது. ஓகே நான் ஜூம் அவுட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஓகே இப்போ இதுதான் ஆக்சுவல் திங். நான் உங்கள் ஸ்கிரீனில் பார்க்கும்போது கொஞ்சம் ஜூம் அவுட்டாக இப்படி இருக்கும். ரைட் இப்போ மொபைலில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குல்ல, இமேஜ் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன்னா அதே மாதிரி மேலே போயிட்டு ஸோ ஐ கேன் யூஸ் ஹியர் சம் ஸ்டைலிங்ஸ் ரைட். ஸோ வித் அண்ட் ஹைட்டுக்கு பதிலாக நான் இங்கே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ என்ன பண்ணுறேன்னா நான் சர்ச் பார்க்கலாருங்க. NextJS image tailwind size based on responsive அப்படின்னு போடலாம். ஓகே ஸோ discussions. ஸோ இப்போ வந்து இந்த வித் ஹைட் தரலாம், இது மாதிரி நீங்கள் லேஅவுட் வந்து ஃபில் தந்துக்கலான்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். லெட்ஸ் டூ ஒன் திங். ஸோ இதே மாதிரி நம்ம போட்டுக்கலாமா. ஐ வில் யூஸ் திஸ் சேம் திங். ஸோ இது வந்து டிவிஷன் ஆல்ரெடி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது மேலே வந்து we can put the height accordingly. I will put that height accordingly here. ரிலேட்டட் தேவை நம்மளுக்கு, ரிலேட்டட் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோமா. நோ இஷ்யூஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லேஅவுட் ஆப்ஜெக்ட் ஃபில் வச்சுருக்கோம், இது 3 நம்ம வச்சுப்போம். காப்பி அண்ட் நான் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். இந்த கிளாஸ் நேம் வந்து இப்போதைக்கு இருக்கட்டும், இப்படி இருக்கட்டும். ஸோ சேவ் செக் பண்ணி பார்க்கலாமா. லெட்ஸ் கோ ட்ரை. சேவ்
ஓகே ஸோ இப்போ தான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக லேட் வந்திருக்கு மேபி பிகாஸ் ஆஃப் சைஸ் ரொம்ப அதிகம் போட்டிருக்கோம்ல ஐ வில் ரெடியூஸ் ஜஸ்ட் ஹைட் டு பி ஆஃப் மேபி 32 அது வித் வந்து பார்த்தீங்கன்னா 32 ஓகே நைஸ் இப்போ நம்ம சைஸ் கொஞ்சம் கம்மியாகிடுச்சா ரைட் இப்போ வந்து இந்த ரிலேட்டிவ் மூவ் பண்ணிக்கலாம் இங்கே ஓகே நவ் இட்ஸ் மேக்கிங் சென்ஸ் ஓகே இப்போ என்ன பண்ணலாம்னா இங்கே ரிலேட்டிவ் போட்டுட்டு இந்த அப்சல்யூட் வந்து அங்கே இந்த இதை வந்து நான் இங்கே மேலே போட்டுக்கிறேன் ஓகே நவ் லெட் மீ செக் இஃப் இட்ஸ் ஒர்க்கிங் ஆர் நாட் ஓகே நவ் இட்ஸ் ஒர்க்கிங் பர்ஃபெக்ட்லி கூல் ரிலேட்டிவ் வந்து கட் பண்ணிட்டா ஓகே இப்போ வந்து I will have M auto and this thing on the top okay nice ஸோ இப்போ வந்து இந்த ஷேடோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அடிக்குது இல்லையா I will move the shadow to this ஓகே நைஸ் சூப்பர் அதே மாதிரி ஹைட்டும் நான் ரெடியூஸ் பண்ணிக்கலாமா அதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஹைட் வேணாம் ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா எனக்கு மொபைல் ஸ்க்ரீனுக்கு மேலே இருந்துச்சுன்னா எனக்கு இந்த இது கிட்டும் ஓகே அதே மொபைல் ஸ்க்ரீனில் இருந்துச்சு அப்படின்னா I want this to be of 100 pixel ஸோ 100 ரொம்ப அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது 20 40 மேபி 50 போட்டால் 50 ரொம்ப கம்மியாக இருக்கும் I will go with 200 அதிகமாக இருக்குது 180 ஓகே அண்ட் இது நான் கூட நான் அது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன்ல இப்போ வாண்ட்னா நம்ம இஷ்டம் தான் அது ஸோ I will do one thing இதை நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஹைட் இருக்கு இல்லையா எனக்கு வந்து ஸ்மால் டிவைசஸ்க்கு மேலே இருந்ததுன்னா எனக்கு இந்த ஹைட் இருக்கட்டும் பட் டிஃபால்ட்டாக வந்து ஹைட் வந்து எனக்கு வாண்ட் இட் லைக் 40 மேபி ஓகே இப்போ கொஞ்சம் இந்த ஹைட்டு ஓகேவாக இருக்குது ஓகே அண்ட் இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா I can put this top accordingly I can move the top accordingly so இது வந்து I will have like 150 80 ஓகே 80 வந்து இல்லை 90 மேபி 95 இல்லை 100 போடலாமா 100 லுக்ஸ் நைஸ் ஓகே இப்போ நான் என்ன பண்ணணும் அதே மாதிரி எனக்கு இந்த இதுவும் நான் வந்து I have to change that accordingly பேடிங் சைஸ் வந்து நான் இதுவும் கம்மி பண்ணணும் ஸோ பேடிங் வந்து ஸ்மாலுக்கு இருந்துச்சுன்னா எனக்கு PY ஆஃப் 20 இருக்கட்டும் அதுவே நார்மலாக இருந்துச்சுன்னா PY ஆஃப் 10 இருக்கட்டும் 10 இப்போது நைஸ் ஓகே இல்லை ஸோ மொபைலில் பார்க்கும்போது இந்த ஸ்க்ரீன் இருக்கும் இப்போ பிசியில் பார்க்கும்போது எதாவது மாடிஃபை ஆகிக்க பார்க்கலாமா பண்ணுறேன் அண்ட் பிசியை பார்த்தீங்கன்னா லைட்டாக மாடிஃபை ஆகிருக்கு ஓகே நீங்கள் பார்க்கலாம் இங்கேயே ஃபாண்ட் அப்படியே இருக்குது பட் இது இந்த இமேஜ் மாடிஃபை இருக்குல்ல இப்போ என்ன பண்ணலாம்னா லெட்ஸ் கோ ஹியர் இங்கே வந்து I want this to be of டாப் வந்துச்சுன்னா ஒரு 80 ஓகே அண்ட் சைஸை வந்து அதே மாதிரி நான் இன்க்ரீஸ் பண்ணோம்ல அதை என்ன பண்ணுறேன்னா ஓகே I will do அண்டு பண்ணிவிட்டு நான் சைஸை நான் மாற்றி பார்க்குறேன் ஸோ இது வந்து எனக்கு ஸ்மால் டிவைசஸில் எனக்கு இந்த சைஸ் இருக்கட்டும் பிரச்சனை இல்லை ஓகே பட் எனக்கு வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா I want this height to be of h of 40 போடலாம் width of 40 போடலாம் சேவ் சின்னதாக இருக்குது ஸோ இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுறேன்னா அது வந்து ஒரு 54 ஆக்கலாமா 52 தானே இருக்குன்னு நினைக்கிறேன் 56 refresh ஓ மை மிஸ்டேக் சாரி இது எப்படி இருக்கணும்னா லைக் நார்மலாக பார்க்கும்போது ஹெச் வந்து 32 இருக்கணும் வித் வந்து 32 இருக்கணும் இல்லையா எனக்கு வந்து எஸ்எம்முக்கு மேலே பார்த்தீங்கன்னா I want this to be incremented லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 40 இந்த மாதிரி இதுவும் 40 ஓகே இதுதான் கரெக்டான அப்ரோச் இப்போ சாய்ச்சி பாருங்கள் இதே மாதிரி I can also change this thing to 48 ஓகே 48 லுக்ஸ் நைஸ் பிசியில் இப்போது உங்களோட மொபைலில் பார்க்கும்போது இப்படி இருக்குது அண்ட் பிசியில் பார்க்கும்போது இப்படி இருக்குது ஓகே ஃபைன் இப்போ பார்த்தீங்கன்னா மார்ஜின் மட்டும் இடிக்குது பாருங்கள் நம்ம என்ன பண்ணலாம் அதை ரெடியூஸ் பண்ணிக்கலாமா ஸோ என்ன பண்ணுறேன்னா இங்கே போயிட்டு மார்ஜின் பாட்டம் இருக்கு இல்லையா மார்ஜின் டாப் இருக்கு இல்லையா அதை நான் மாடிஃபை பண்ணிக்கிறேன் ஸோ எஸ்எம் டிவைசஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா மட்டும் எனக்கு இருக்கட்டும் அப்படி இல்லைனா டிஃபால்ட்டாக எனக்கு வந்து I want லைக் 20 வச்சுக்கலாம் 24 this is ஃபைனுங்க ஓகே நைஸ் இப்போ கிரே இருக்கு இல்லையா இப்போ கிரேக்கு ஏற்ற நான் ப்ளூ யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம அதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாமா லெட்ஸ் கிவ் இட் ட்ரை ஸோ லேட்டில் போயிட்டு என்ன பண்ணுறேன்னா கிரேக் பதிலாக I will have லைக் ப்ளூ யூஸ் பண்ணுறேன் என்ன அதுக்கு பார்க்கலாம் சும்மா ட்ரைன் அது தானே சேவ் அண்ட் இட் லுக்ஸ் நைஸுங்க ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு ஓகே அண்ட் இது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் மாற்றி வச்சுக்கலாமா இந்த இதுக்கு மட்டும் இங்கே மேலே போயிட்டு
இந்த மெயினுக்கு போயிட்டு ஐ வில் ஹாவ் அ மார்ஜின் ஆஃப் 2 மேபி லைட்டாக கொஞ்சம் மார்ஜின் ஓகே நல்லா இருக்குது கொஞ்சம் ரவுண்ட் வச்சுக்கலாமா அதில் ரவுண்டடாக வச்சுப்போம் ரவுண்டட் நைஸ் இதுக்கும் நீங்கள் ஷேடோ வேணால் ஷேடோ வச்சுக்கலாம் ஸோ ஷேடோ அப்போ ஓகேவா ஷேடோ வந்துச்சு உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல மொபைல் வியூவாக உங்களுக்கு வந்து வந்துருக்கு ஓகே இந்த டெக்ஸ்ட்கோ நீங்கள் வந்து யூ கேன் சேஞ்ச் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி சொல்கிறேன்னா சர்ச் பண்ணுங்களேன் tailwind text gradient சர்ச் பண்ணுங்கள் ஓகே ஸோ we have something here like this ஸோ நான் கிளிக் பண்ணுறேன் ஓகே ஸோ இது எப்படி யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஓகே இதுதான் வந்து நம்மளோட கிரேடியன்ட் பண்ணதுக்கான கோட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு எனவே ஓகே ஐ வில் ஜஸ்ட் காப்பி திஸ் ஹியர் ஃபார் நவ் அண்ட் ஐ வில் புட் இட் ஹியர் ஓகே ஸோ என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து பிஜி வந்து கிரேடியண்ட்டாக வந்து கிரேடியன்ட் ஃப்ரம் டு ரைட் ஆக்குறோம் ஓகேவா ஃப்ரம் ப்ளூலேருந்து நடுவில் வந்து க்ரீன் வச்சுட்டு இண்டிகோ கலர் வைக்கிறோம் ஓகேவா இது நம்ம பிளாக்ல வச்சுட்டு நம்ம டெக்ஸ்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக்குறோம் அப்புறம் நமக்கு அந்த கலர் தெரியும் இல்லையா அப்புறம் பிஜி கிளிப் டெக்ஸ்ட் போட்டோம்னா நமக்கு வந்து நம்மளோட ஃபாண்ட் கலர் எங்கெல்லாம் நம்ம ஃபாண்ட் டிஸ்பிளே ஆகுதோ அங்கெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த கிரேட் அப்ளை ஆகிடும் செக் பண்ணி பார்க்கலாமா லெட்ஸ் சேவ் திஸ் கோ தேர் அண்ட் நீங்கள் பார்த்தீங்களா டிஃப்ரெண்ட்டான லேயரில் இருக்குது ஓகே எனக்கு வந்து நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாமா எனக்கு ப்ளூ இருக்கட்டும் இதை நான் வந்து ஐ வில் ட்ரை டு சேஞ்ச் மேபி ஆரஞ்ச் ஓகே ஆரஞ்ச் மேட்ச் ஆகலை இது என்ன கலர் வச்சா மேட்ச் ஆகும்னு சொல்லுங்கள் பர்பிள் வச்சு பார்ப்போமா பர்பிள் ஆல்ரெடி வச்சுருக்கோமா இண்டிகோ வந்து பர்பிள் வச்சுப்போமா பர்பிள் அண்ட் இது வந்து ஒரு மாதிரி இருக்குது ஐ வில் கோ வித் க்ரீன் நம்ம தான் ஆல்ரெடி வச்சோமோ மேபி ரெட் வச்சு பார்ப்போமா ரெட்டு ஓகே இது ஓகே தான் பட் இது ஸ்டில் வி கேன் இம்ப்ரூவ் அ லாட் ஓகே ப்ளூ வச்சு பார்த்தா இப்படி இருக்குது ப்ளூ தான் சுத்தமாக தெரியாது நினைக்கிறேன் இட்ஸ் கிவ் ட்ரை ஆல்ரெடி ப்ளூ தான் இருக்கும் ஓகே திஸ் லுக்ஸ் நைஸுங்க எனக்கு இது பிடிச்சிருக்குங்க ஓகே திஸ் இஸ் நைஸ் ஸோ அதுக்கேற்ப கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் வேணால் நீங்கள் அதுக்கு ஆட் பண்ணிக்கலாம் பேக்ரவுண்டில் வந்து ஷேடோ ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இதில் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் ஹாவ் அ ஷேடோ அண்ட் இப்போ தான் கொஞ்சம் ஷேடோ ஆகிருக்கு ஓகே ஃபுல்லாக அப்ளை ஆகிருக்கு பிகாஸ் ஆஃப் பிஜிக்காக அப்ளை ஆகிருக்கு பட் யூ கேன் ஆல்சோ இம்ப்ரூவ் இட் லைக் இதுக்குள்ளே வந்து யூ கேன் ஹாவ் அ டிவிஷன் ஸ்பேன் டேக்மா வச்சுட்டு இங்கே கூட நீங்கள் வந்து ஷேடோ அப்ளை பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஷேடோ பார்த்தீங்களா ஸோ ஸ்டில் அதே தான் வருதோ சரி நம்ம என்ன பண்ணலாம் அன்டூ பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அது தேவையில்லை அப்புறம் பார்த்துப்போம் சேவ் திஸ் ஓகே திஸ் ரிவ்யூஸ் நைஸ் ஃபார் நவ் ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் லாஜிக் வரலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 1 hour ஆயிடுச்சு அதுக்குள்ளே சூப்பர் இப்போ வந்து யூடியூப் கிளிக் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி ஃபார்ம் வரணும் ஈவன் கிளிக் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி ஃபார்ம் வரணும் ஓகே எனக்கு அதுக்கேற்ற மாதிரி எனக்கு இந்த லேட் வரணும் அதான் லாஜிக் ஓகே ஸோ சில பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க என்னென்னு பார்க்கலாம் ஐ வில் செக் திஸ் கமெண்ட் ஹியர் ப்ரோ ஃப்ரண்ட்-end ரோட் மேப் ஐம் நாட் ஆஸ்கிங் லைக் டிபிக்கல் ரோட் மேப் என்ன கற்றுக்கணுமோ அதை கொஞ்சம் சொல்லுங்கள் ஐம் ஆஸ்கிங் ஆர்டராக சொல்லுங்கள் என்னென்ன ஃப்ரேம்வொர்க் ஆக்சுவலி அக்பர் என்னென்ன நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா ஃப்ரண்ட்-endல வந்து நீங்கள் வந்து யூ ஹேவ் டு லேர்ன் ஃப்ரம் HTML அதுதான் HTML CSS Flexbox CSS Grid அதுக்கப்புறமா CSS ஃப்ரேம்வொர்க்ஸில் இருக்கிற Bootstrap Bulma CSS ஆர் Tailwind CSS இதை கற்றுக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து JavaScript DOM அப்புறமா ReactJS அண்ட் பேக்கெண்ட் வந்து Node.js கற்றுக்கலாம் அதில் எக்ஸ்பிரஸ் ஃப்ரேம்வொர்க் நிறைய இருக்குது அதை நீங்கள் கற்றுக்கலாம் அண்ட் ஃபார் டேட்டாபேஸ் யூ கேன் யூஸ் MongoDB ஸோ இதெல்லாம் வந்து டிப்பிக்கலாக இருக்கிற UI ஜேர்னி அப்பார்ட் ஃப்ரம் தட் யூ கேன் லேர்ன் சம் கிரியேட்டிவிட்டி ஸ்கப் லைக் Photoshop Illustrator Figma Adobe XD இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் சூப்பர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ரிவ்யூஸை கிளிக் பண்ணாங்கன்னா ஐ வாண்ட் டு நேவிகேட் யூசர்ஸ் டு டிஃப்ரெண்ட் பேஜ் அது எப்படி பண்ணி பார்க்கலாம் ஓகே ஸோ ஐ வில் டூ ஒன் திங் இங்கே போயிட்டு இந்த லிஸ்ட்டை வந்து ஐம் கோயிங் டு கன்வெர்ட் அஸ் அ லிங்க் ஹியர் ஸோ இது வந்து இந்த டிவ் இருக்கு இல்லையா அதை நான் வந்து லிங்காக மாற்ற போகிறேன் ஓகே ஸோ பிஃபோர் தட் நம்ம என்ன பண்ணலாம் நியூ ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணிக்கலாமா ஸோ என்ன பண்ணுறேன் நான் என்ன சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட இது என்னோட ரூட் பேஜ் ஓகே இப்போ எனக்கு யூடியூப் ரிவ்யூஸ்க்கு தனியாக ஒரு பேஜ் வேணும் ஈவென்ட் ரிவ்யூக்கு தனியாக ஒரு பேஜ் வேணும் கரெக்டாக ஸோ என்ன பண்ணுறேன்னா யூடியூப் ரிவ்யூஸ்க்கு நான் க்ரியேட் பண்ணுறேன் ஸோ ஆப்புக்குள்ளே நம்ம பண்ண மாதிரி அதே தான் ஆப்புக்குள்ளே நியூ ஃபோல்டர் யூடியூப் அப்படின்னு போடுறேன் இதுக்குள்ள வந்து இல்லை வந்து நான் பண்ணலாம் ஐ கேன் ஆல்சோ ஹேவ் லைக் ஐ வில் ரீநேம் திஸ் திங் டு ரிவ்யூஸ் ஓகே ரிவ்யூஸ் இதுக்குள்ளே வந்து ஐம் கோயிங் டு ஹேவ் அ நியூ ஃபோல்டர் கால் யூடியூப் ஓகே ஸோ இப்போ இந்த யூடியூப்புக்குள்ளே இது எப்படி இருக்குன்னா /reviews/
யூடியூப்னு போட்டால் எனக்கு வந்து ஒரு யூஐ வந்து எனக்கு வரணும். அது நம்ம என்ன பண்ணணும், இந்த யூஐ இந்த யூடியூப் பேஜில் வந்து ஃபோல்டரில் வந்து ஹேவ் டு கிரியேட் நியூ ஃபைல் கால் page.js ரைட்டா. இப்போ நான் வந்து ஐம் கோயிங் டு யூஸ் தி சேம் ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் ஹியர். ஸோ இதில் என்ன பண்ண போகிறேன்னா ஐம் கோயிங் டு யூஸ் இப்போ என்னது யூடியூப் ரிவ்யூ ஓகே நைஸ். ஸோ சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் இது நான் வந்து செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இது எப்படி ஒர்க் ஆகும். ஸோ உங்கள் ஆப்பில் வந்து /reviews/YouTube இப்படி போட்டோன்னா அங்கே தான் இந்த வந்து இந்த URL ரவுட்னு ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே வந்து டிசைன் பண்ணணும் நம்ம லேஅவுட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ நம்ம லேஅவுட்டுக்குள்ளே போய் பாருங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இது மட்டும் தான், அந்த ஹோம் பேஜில் மட்டும் தான் நம்மளுக்கு வேறு லேஅவுட் இருக்குது. மற்ற எல்லா பேஜும் பார்த்தீங்கன்னா we have some kind of navigation மாதிரி இருக்குது. நீங்கள் மொபைல் அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. we call it as nav bar அப்படின்னு கால் பண்ணுவாங்க. ஆப் பாருக்கு கால் பண்ணுவோம் சில டெக்னாலஜியில். ஓகே, ஸோ நம்மளுக்கு எல்லாத்தையும் இதே மாதிரி தான் வேணும் எனக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், we can create as a component, right? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நான் ஒன்று பண்ணுறேன். ஸோ இந்த ரிவ்யூஸில் வந்து I'm going to declare a new layout. ஓகே, அந்த லேஅவுட் வந்து என்னோட இந்த ரிவ்யூஸ் டோட்டலாக அதுக்குள்ளே எல்லாமே எனக்கு இந்த nav bar தான் வேணும். ஸோ என்ன பண்ணுறேன்னா ரிவ்யூஸில் வந்து நியூ ஃபைல் கிரியேட் பண்ணுறேன் layout.js சொல்லிட்டு. ஓகே, ஸோ யூ கேன் ஆல்சோ கிரியேட் லைக் JSX கிரியேட் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம் தான் அது. டோட்டலி டிபெண்டிங் அப்பான் யுவர் திங். ஓகே, ஐ வில் ஹாவ் JS ஃபார் நவ். இல்லை JS கிரியேட் பண்ணிக்கலாமா, JSX. ஓகே, அதே மாதிரி நீங்கள் மற்ற கிரியேட் பண்ணிக்கலாம். சூப்பர். இப்போ என்ன பண்ணுறேன்னா லேஅவுட்டில் இருக்கிற இந்த ஃபைல் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஐ வில் காப்பி திஸ் அண்ட் ஐ வில் புட் திஸ் இன் தி layout.jsx. ஓகே, ஸோ இல்லை ஆசைட்டிஸ் இருக்கணும், இன்டர் எல்லாமே இருக்கட்டும். இப்போ வந்து டைட்டில் மாடிஃபை பண்ணிக்கிறேன் இந்த லேஅவுட்டுக்கு. என்னென்னா இட்ஸ் கோயிங் டு பி ரிவ்யூஸ். ஸோ இது பேர் என்னது, யாருக்கு ரிவ்யூ பண்ண போகிறோம், அன்பு செல்வன் அண்ணாமலை எனக்கு. ஓகே, ஸோ யூசர் கேன் கிவ் ரிவ்யூஸ் அபவுட் அண்ணாமலை. ஓகே நைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி என் ஸ்ட்ரக்சர் வேணால் மாற்றிக்கலாம். என் ஸ்ட்ரக்சர் வந்து அதே மாதிரி தான் பாடியாக இருக்க போகுது. பட் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த பாடியில் வந்து ஐம் கோயிங் டு ஹேவ் அ nav bar ஹியர். ஓகே, ஸோ என்ன பண்ணலாம், நான் ஒரு nav bar ரைட் பண்ண வாங்க டேரெக்டாக. ஸோ ஒரு ஹெட்டரில் ஐம் கோயிங் டு ஹேவ் another ஹெட்டர் ஹியர். இது வந்து கிளாஸ் ஆஃப் ஒரு டெக்ஸ்ட் போட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன டெக்ஸ்ட் என்ன போட்டிருக்கோம் நம்ம இங்கே, ஹாய் ஐ எம் அன்பு செல்வன் போட்டிருக்கேன். அது தேவையில்லை, அன்பு செல்வனே இட்ஸ் ஓகே இல்லையா. ஸோ என்ன பண்ணுறேன்னா ஒரு H3யில் வந்து அன்பு செல்வன் போகிறேன். ஓகே நைஸ். இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா, இட்ஸ் கிவ் ட்ரை. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபெயில் டு கம்பைல்ஸ் வருது. ஓகே, ஸோ மேபி பிகாஸ் ஐ வில் ரிஃப்ரெஷ் திஸ் திங். பிகாஸ் என்ன பண்ணியிருப்பேன்னா அங்கே நான் வந்து சேவ் பண்ணிப்போம். ஓகே, ஸோ இந்த ஒரு இதுவும் இல்லைல்ல. ஓகே, இந்த லேஅவுட்டில் நம்ம ஏதாச்சும் கான்ஃபிகர் பண்ணோமா, செக் பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் சேவ் திஸ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா cannot resolve அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பிகாஸ் நான் அதை மாடிஃபை பண்ணியிருக்கேன் இல்லையா. இப்போ வந்து இது வேலிடேட்டர் இருக்குது. ஸோ ஐ ஹேவ் டு ரிசால்வ் இட் அக்கார்டிங்லி. ஸோ இப்போ வந்து இந்த குளோபில் வந்து ஐ வில் ரிமூவ் திஸ் குளோபல் ஆர் ஐ வில் ஜஸ்ட் கமெண்ட் திஸ் ஒன். ஓகே, லெட் சேவ் திஸ் நவ். சேவ். இப்போ ஓகே, நவ் இட்ஸ் ஒர்க்கிங் கூல் ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து இதுக்கான ஸ்டைலிங் போட்டுப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணால் எனக்கு வந்து பீச் வந்து ஒயிட்டாக இருக்கணும். பிகாஸ் என்னோட nav bar பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி ஒயிட். ஐ வாண்ட் ஒயிட். ஸோ ஒயிட். சூப்பர். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் பேடிங் வேணும் இல்லையா. ஸோ பேடிங் ஆஃப் 5 மேபி 5. ஓகே நைஸ், சூப்பர். அண்ட் இது வந்து இந்த H3 வந்து யூ கேன் ஹேவ் லைக் ஒரு ஃபாண்ட் ஆஃப் செமி போல்ட் வச்சுப்போமா. ஃபாண்ட் செமி போல்ட் இட்ஸ் ஓகே. அண்ட் ஐ வாண்ட் இட்ஸ் டு பி அப்பர் கேஸ். ஸோ அப்பர் கேஸ். ஓகே நைஸ். இல்லை வந்து இங்கே கூட வச்சுக்கலாம் ரிவ்யூஸ், அப்புறம் மாற்றிக்கலாம், பிரச்சனை இல்லை. அப்புறம் இங்கே வந்து ஐ வாண்ட் எ பேக் பட்டன் ஹியர். ஸோ என்ன பண்ணுறேன்னா ஐ வில் கோ டு ஐகான்ஸ் ஹியர், பேக். ஸோ ஐ வாண்ட் திஸ் கைண்ட் ஆஃப் ஐகான். ஓகே, அதே மாதிரி கால் பண்ணிக்கிறேன் SVG-யா இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். சேவ் ஃபார்மெட் பண்ணிக்கிச்சு. நைஸ். அண்ட் அதே மாதிரி செக் பண்ணி பார்க்கலாமா, லெட்ஸ் கிவ் இட் அ செக். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆப் ஃபீல்மாக வந்துச்சு. பட் எனக்கு ஃப்ளெக்ஸாக வேணும் இல்லையா. வாட் ஐ கேன் டூ, ஐ கேன் யூஸ் ஹெட்டரில் ஃப்ளெக்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் ஆஃப் சென்டர்னு வச்சுக்கலாம் இல்லையா. நெக்ஸ்ட் வந்து ஐ வாண்ட் சம் ஸ்பேஸ். ஸோ ஸ்பேஸ் பேடிங் லெஃப்ட் வந்து நிறைய போட்டுக்கிறேன். பேடிங் எக்ஸ் வந்து ஒரு 10 போட்டுக்கிறேன். பிகாஸ் ஐ வாண்ட் மோர் பேடிங் ஹியர். 10 அதிகமாக இருக்குது, 5 மேபி. ஓகே நைஸ். ஸோ இப்போ வந்து இதுக்குள்ளே வந்து ஐ வாண்ட் லிட்டில் பிட் ஆஃப் ஸ்பேசிங். பேடிங் எக்ஸ் ஆஃப் 4 மேபி. ஓகேங்க நைஸ். ஸோ இது வந்து நம்ம என்ன வேணால் மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் நம்மளோட nav bar இல்லையா. இதுக்குள்ள இருக்கிற வந்து நம்மளோட கண்டென்ட். ஓகே, ஸோ இங்கே நான் என்ன பண்ணிக்கலாம், ஐ கேன் ஹேவ் லைக் ஒரு மெயினாக உள்ள நான் போட்டுக்கிறேன்.
ஓகே, இதுக்கு வந்து ஒரு டிப்பிக்கலாக ஒரு ஸ்டைலிங் ஆட் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம் தான் அது. ஓகே, ஸோ நான் அன்டூ பண்ணிட்டு இப்போ தேவையில்லை. நான் வந்து இந்த மெயினில் வந்து நான் அந்த ரெஸ்பெக்டிவ் பேஜில் நான் வந்து மாடிஃபை பண்ண போகிறேன். ஓகே, ஐ வில் ரிமூவ் திஸ் ஸ்ட்ரிங். சேவ். நைஸ். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ரைட்டில் வந்து வி கேன் ஹேவ் அ கான்டெக்ட் பட்டன். தட்ஸ் அது அப்புறம் கூட பார்த்துக்கலாம், நம்ம இதுக்கு முக்கியம் இல்லை. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இதான் நம்ம லேஅவுட் இல்லையா, இந்த கிளிக் பண்ணால் வேறு பேஜுக்குள்ளே போகணும். அண்ட் பிஃபோர் தட் பாருங்கள், இது வந்து ஒரு லேஅவுட். ஓகே, ஸோ இது நம்ம வந்து வி கேன் ஹேவ் நம்ம நேமை வந்து பேஸ்ட் ஆன் வேறு லிங்க் ஏற்ற மாதிரி நம்ம மாடிஃபை பண்ண போகிறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் reviews/youtube-னா அங்கே வேறு மாதிரி டைட்டில் இருக்கணும். அண்ட் இது கிளிக் பண்ணால் அந்த ரெஸ்பெக்டிவ் பேஜுக்குள்ளே போகணும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, பெஸ்ட்டான அப்ரோச் வந்து யூ ஷுட் ஆல்வேஸ் புட் சச் கைண்ட் ஆஃப் கோட் இன் அ செப்பரேட் காம்பனெண்ட். ஓகே, பிகாஸ் காம்பனெண்ட் தானே நம்ம ரிவ்யூஸ் பண்ண போகிறோம் நிறைய பேஜில். ஸோ we have to create as a new component. நான் என்ன பண்ணுறேன், ஆப்பில் வந்து I'm going to create a new folder here or new folder components. ஓகே, இல்லை என்ன பண்ணலாம், சோர்ஸ் கூட கிரியேட் பண்ணிக்கலாங்க. சோர்ஸ் கூட you can create it as a new components here, components. and அதுக்குள்ளே வந்து I'm going to have a new file called header, top header வச்சுக்கலாமா, header nav bar வைக்கலாம். ஸோ navbar .jsx. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நான் லேஅவுட்டில் டிஃபைன் பண்ண இந்த கோட் இதான் நான் கோடு, இதை நான் அப்படியே கட் பண்ணுறேன். நல்லா பாருங்கள், ஐம் கோயிங் டு ரைட் RFC. ஸோ React ஃபங்க்ஷனல் எக்ஸ்போர்ட் காம்பனன்ட் கிரியேட் கால் பண்ணிவிட்டு navbar, கரெக்டாக navbar. அண்ட் இதுக்குள்ளே வந்து ஐம் கோயிங் டு யூஸ் திஸ் கோட். சேவ். நைஸ், சூப்பர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து nav.jsxன்னு போடலாம்ல, சின்னதாக இருக்கும். ஏன் நம்ம வேணால் போடலாம், பட் நான் கரெக்டாக நான் நிறையா ஆண்ட்ராய்டெலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி நேமில் நான் வந்து கிரியேட் பண்ணுவேன். ஸோ அதனால் நான் அப்படி பண்ணுறேன், நீங்கள் அது மாதிரி ஷார்ட்டாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பிஜி ப்ளூ மே குட் இன் கிரேடியன்ட். பிஜி யூ மீன் டிஸ், இதுவாக சொல்கிறீங்க, இந்த கிரேடாக சொல்கிறீங்க. ஏன் அதுவும் நல்லா நினைக்கிறேங்க. டைப் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, இதுக்கு நம்ம வந்து டைப் பண்ணி பார்ப்போம். எனக்கு ஆர்வமாக தான் இருக்குது. லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. லெட்ஸ் கோ டு பேஜ். இங்கே வந்து டாப்பில் போயிட்டு அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம், சேம் அதே தான். ஸோ பிஜி ஃப்ரம் கிரேடியன்ட் ஃப்ரம் டாப் டு பாட்டம் வச்சுக்கலாம், டாப் டு பாட்டம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஃப்ரம் இதே கலர் வச்சுக்கலாமா, இதே கலர் வச்சு பார்க்கலாமா? லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. காப்பி, I'll paste this. இப்போ இந்த ப்ளூ தேவையில்லை, I'll remove this blue. ஓகே, let's save this. இப்போது ஓகே, இது ஆக்சுவலி இதுவும் நல்லா தான் இருக்குங்க. இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்னா, ஐ கேன் ஹேவ் லைக் ஒயிட்னு வச்சுட்டு, இப்போது ஒயிட் இது வந்து கொஞ்சம் வயவே தேவையில்லை எனக்கு. ஓகே, ஐம் கோயிங் டு யூஸ் பர்பிள் ஆக்சுவலி. இது நல்லா இருக்குல்ல. டிசைனுக்கு வந்து ஒரு அளவே இல்லை, நம்ம வந்து வேறு லெவல் டிசைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் ஐ வில் கீப் திஸ் ஆஸ் அ சிம்பிள் ஃபார் நவ். ஓகே, இது நான் வந்து 200 போடுறேன், கொஞ்சம் நல்ல ஒயிட்டாகவே இருக்க மாதிரி. ஓகே, இதுக்கும் எனக்கு பிடிச்சிருக்குங்க, நம்ம இதுக்குள்ள வச்சுக்கலாம். ரைட், சூப்பர், தேங்க்ஸ். பேர் என்னது, ஸ்பூக்கி, தேங்க்ஸ். வாட் ஹேப்பன்ஸ் வென் யூசர் ப்ரெஸ் பேக் பட்டன் இன் ப்ரௌசர்? ஸோ சிவனேஷ் என்ன ஆக போகுதுன்னா, நம்ம லாஜிக் படி பேக் ப்ரெஸ் பண்ணோன்னா ப்ரீவியஸ் பேஜுக்கு வந்து நேவிட் பண்ணணும். ஓகே, அவங்க என்ன வியூ பண்ணியிருந்தாங்களோ அந்த பேஜ் நேவிட் பண்ணணும், அதான் நம்மளோட டாஸ்க். ஓகே, ரைட், சூப்பர். லெட்ஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அதை. அதே மாதிரி லேட்டுக்குள்ளே போயிட்டு இப்போ நான் வந்து ஞாபகம் வச்சுருக்கேன் இல்லையா, என் ஞாபகம் வந்து ஐம் கோயிங் டு கால் திஸ் ஹியர். ஸோ அதை என்ன பண்ண போகிறேன், அதே மாதிரி காம்பனெண்ட்டை கால் பண்ண போகிறேங்க. எப்படி, இது பேர் வந்து தி navbar. நைஸ். ஸோ சேவ். நவ் இட்ஸ் ஒர்க்கிங் பர்ஃபெக்ட்லி குட். கரெக்டா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் சர்டன் திங்ஸ் ஹியர். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் திங் வந்து இந்த நேம் வந்து ஷுட் பி டைனமிக். ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதுக்கு ஏற்ற மாதிரி ஐம் கோயிங் டு டூ ஒன் திங். ஸோ இங்கே வந்து ஐம் கோயிங் டு ஹேவ் அ ப்ராப் ஹியர். ஓகே, ஸோ ப்ராப் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாமா? ஸோ ஐ கேன் ஹேவ் இட் லைக் திஸ். ஸோ இது ஆக்சுவலி ஃபங்க்ஷனாக வச்சுருக்கோம்ல, பட் வி கேன் ஆல்சோ ரைட் ஆஸ் அ ஆரோ ஃபங்க்ஷனாக கூட நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, டோட்டலி டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ப்ரிஃபரன்ஸ். நான் என்ன பண்ணுறேன்னா, ஐ வில் ஹேவ் அ ப்ராப்ஸ் ஹியர். டீசெக்ஷன் பண்ணுறேன். இதுக்குள்ளே வந்து ஐம் கோயிங் டு ஹேவ் அ ஆப் டைட்டில். ஓகே, அதே மாதிரி இங்கே ஆப் டைட்டில் வந்து வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ ஆப் டைட்டில். ஸோ சேவ் and let's go here. இங்கே நான் வந்து I have to give the app title here. ஸோ இது பேர் வந்து பை டிஃபால்ட்டாக அன்பு செல்வன் தரேன். ஓகே, ஸோ இது ஏன்னா உங்கள் அப்ளிகேஷன் ஏற்ற மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணால் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம் உங்கள் ஆப் டைட்டில். ஓகே, அதுக்கு ஏற்ற மாதிரி நான் அங்கே வச்சுக்கிறேன். ஸோ ரிஃப்ரெஷ். இப்போ நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன்னா எஸ், ஒர்க் ஆகுது பர்ஃபெக்டாக. நைஸ்.
ப்ரோ கிரேடியன்ட் தேவையா? சிம்பிள் லைட் கலர் இருந்தாவே போதுமே. யா ஓகே தான், பட் ஸ்டில் நாளைக்கு நம்ம தர போகிறோம் இல்லை அப்ளிகேஷனு, ஸோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்ல, அதனால தான் நம்ம வச்சுருக்கோம். ரைட், சூப்பர். இப்போ வந்து இந்த பேக்கை நான் கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து வேறு பேஜ் போகணும் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணுறேன்னா, ஐம் கோயிங் டு யூஸ் திஸ் எஸ்விஜி. ஓகே, இதில் வந்து ரைட்டாக வந்து ஆன் கிளிக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆன் கிளிக் இல்லை பெஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா, யூ கேன் ஆல்வேஸ் ஹேவ் திஸ் அண்டர் அ பட்டன். அதான் குட் ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, பட்டனுக்குள்ளே இந்த எஸ்விஜியை போட்டுடுறேன். ஓகே, நைஸ். ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியாது உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த பட்டன் வந்து ஐம் கோயிங் டு ஹேவ் லைக் அ பட்டன் ஆஃப் பட்டன். பட்டனோட டிஃபால்ட் டைப் வந்து இட் வில் பி இன் சப்மிட். ஸோ அதனால் நீங்கள் வந்து டைப் வந்து பட்டன் சொல்லி தந்து தான் ஆகணும். ஓகே, இப்போ நான் வந்து ஆன் கிளிக் தந்துட்டு ஸோ ஐம் கோயிங் டு நேவிகேட் பேக் ஹியர். ரைட், ஸோ அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன்னா, ஐம் கோயிங் டு யூஸ் ரவுட். இல்லை கூகுள் பண்ணி பார்க்கலாமா? ஸோ NextJS navigate to back. இப்படி போடுவோம், பேக். Go back to previous pages. Yes, nice. So let's close this. Scroll பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து we can use router.back here. ஓகே, ஸோ என்ன பண்ணலாம், அதே யூஸ் பண்ணிக்கலாமா? யூஸ் ரவுட்டரை கால் பண்ணிக்கலாம் ஃப்ரம் நெக்ஸ்ட் ரவுட்டர். ஸோ என்ன பண்ணுறேன், அதே மாதிரி யூஸ் ரவுட்டரை கால் பண்ணிக்கிறேன் ஃப்ரம் நெக்ஸ்ட் ரவுட்டர். ஓகே, ஸோ கான்ஸ் ரவுட்டர்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிறேன். சேவ் அண்ட் இது கொஞ்சம் ஃபார்மேட் ஆகல ஃபார் சம் ரீசன். ஐ வில் ஜஸ்ட் யூஸ் ஃபார்மேட் டாக்குமெண்ட் வித் prettier. Okay, still the format ஆகல, மேபி பிகாஸ் ஆஃப் ஓகே இங்கே ஏறதுனால. ஐ வில் யூஸ் ரவுட்டர் ஹியர், router.back. சேவ் ஃபவுண்ட் பண்ணிக்கிச்சு. ஓகே, நைஸ். இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா? லெட்ஸ் கிவ் ட்ரை. சேவ், ரிஃப்ரெஷ், and we have you have a server component that uses import react. Use instead. Okay, so router பதிலா use navigation சொல்கிறாங்க. let's use the navigation here. Navigation. இப்போ save, refresh, and use router only works in client components. Add use directory. Okay, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டில் வந்து we have two types of components. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா client components சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து server components சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ server componentனா இட் லைக் உங்களோட SEO ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அண்ட் எல்லா ரெஸ்பான்ஸுமே இட் வில் கம் ஃப்ரம் அ சர்வர். ஓகே, வேறஸ் கிளைண்ட் காம்போனட்னா பை டிஃபால்ட் உங்கள் ப்ரௌசர் தான் வந்து எல்லாமே டவுன்லோட் பண்ணிட்டு ப்ரௌசர் தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேவா? இதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்புறமா. இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இது வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, இது வந்து கிளைண்ட் நீங்கள் சில யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஆப் ரவுட்டர் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது வந்து நீங்கள் கிளைண்ட்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, இது மாதிரி டாப்பில் வந்து யூஸ் கிளைண்ட் சொல்லி நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ செக் பார்க்கலாமா? லெட்ஸ் கிவ் ட்ரை. அண்ட் ஒர்க் ஆயிடுச்சு இப்போ. ஓகே, லெட்ஸ் கிவ் ட்ரை. இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் திருப்பி அந்த பேஜுக்குள்ளே போகணும் இல்லையா? இப்போ என்னால் போகவே முடியாது, நான் இந்த அட்ரஸ் மூலம் போய் ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை லிங்கபிள் ஆக்குறேன். ஓகே, ஐ வில் கோ டு திஸ் பேஜ் ஆஃப் JS. இது இல்லை, எங்கே இருக்குது. ஓகே, இதெல்லாம் பண்ண போகிறேன்னா ஐம் கோயிங் டு ஹேவ் லைக் ஹியர். இந்த டிவிஷன் வந்து நான் லிங்காக மாற்ற போகிறேன். ஸோ எப்படி லிங்காக மாற்றுது அப்படின்னா, நீங்கள் ரியாக்ட் அவுட்டரில் எப்படி பண்ணுவீங்களோ அதே தாங்க இங்கேயும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் லிங்க்னு டைப் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக இட் வில் ஷோ. ஓகே, ஸோ வி கோயிங் டு யூஸ் தி லிங்க் ஃப்ரம் தி next/link. ஓகே, பேக்கேஜ். ஸோ என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் அங்கேயும் யூஸ் பண்ணிக்கோங்க லிங்க். அதே மாதிரி href நீங்கள் மெஷர் பண்ணணும். hrefனா எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ href இது எங்கே போகுது? இட்ஸ் கோயிங் டு கோ இன்டு /reviews/YouTube இல்லையா? reviews/YouTube. ஸோ சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ நான் செக் பண்ணி பார்க்கவா? ஸோ கிளிக் பண்ணேன் அப்படின்னா எஸ் போகுது. சூப்பர். அண்ட் நீங்கள் பார்த்தா we have another error. கான்டெக்ட் பேஜ் போயிடுச்சு பிகாஸ் ஏன்னு தெரியல. லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. பேக் போவோம். பேக், ரிஃப்ரெஷ், கிளிக் பண்ணுறேன் அண்ட் யூடியூப் பக்காவாக போகுது. ஓகே, நைஸ், சூப்பர். இப்போ வந்து பேக் போனீங்கன்னா ஸோ பேக் வந்து ஒர்க் ஆகல இப்போ. ஓகே, அண்ட் பேக் ஒர்க் ஆகல. இங்கே பாருங்கள், பேக் ஒர்க் ஆகும்போது கீழே வந்து பார்த்தீங்கன்னா we have some error. ஸோ செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ இங்கே போனீங்கன்னா we have this console. ஸோ நிறைய error வருது இங்கே. மேலே போய் பாருங்களேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா cannot appear at the child of body சொல்லி வருது. Did you forget to run the property as legacy property layout? Did you forget to run? ஓகே, இது இமேஜ்லேருந்து வருது. இது வார்னிங்காக விட்டுருங்க இப்போதைக்கு. appear as a child of body. ஓகே, சூப்பர். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, let's do one thing. ஓகே, இது நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். சரி, ரிஃப்ரெஷ் பண்ணலாம். இதே ஏற தான் வருது நம்மளுக்கு இல்லையா? ஓகே, ஸோ HTML cannot appear as a child of body. சரி, நான் லேயருக்குள்ளே போயிடுறேன். இங்கே தான் நம்மளோட இஷ்யூ நினைக்கிறேன். லேயருக்குள்ளே
மேபி இதை நான் டிவிஷனுக்குள்ளே போடுவா, டிவிஷன் போட்டு பார்க்கலாமா? டிவிஷனுக்குள்ளே போட்டு பார்த்தா இப்போ நேரம் வருதா? வரல. இல்லைங்க, நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். வருது. ஓகே, இன்னர் லேஅவுட் ரவுட்டர். ஓகே, லெட்ஸ் டூ திஸ் ஒன் திங். அதை காப்பி பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாமா? பேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். Vue.js வச்சு எப்போ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவீங்க ப்ரோ? NextJS வச்சே பண்ணதுக்கு ஆளை காணும். எங்கத்த Vue.js ஆசை தான், பட் நமக்கு முடிச்ச உடனே தான் ஒன்று பண்ணணும். ஸோ ஓகே ஜஸ்ட் மேக் சென்ஸ். பேக் போயிடலாம். அண்ட் இந்த நேரம் எதனால வருது அப்படின்னா, மேபி நம்ம இந்த நாபார் போடாமல் இருந்தால் வருதான் பார்க்கலாமா? எழுதி ட்ரை. ஸோ நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். refresh, let me click on reviews again, refresh. Okay, இப்போ இங்கே வரல. ஓகே, நான் when I use the navbar here, now it's working. I mean அப்போ தான் இந்த எரர் வருது இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த navbarக்குள்ளே வேணால் ஒரு டிவிஷன் போடுவா, அப்படியே போட்டு பார்க்குறேன். ஸோ அதே மாதிரி டிவிஷன் போட்டு பார்க்குறேன், ரேப் பண்ணி பார்க்குறேன். எப்பப்போலாம் நீங்கள் வந்து இது மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்களோ ரேப் பண்ணி பாருங்கள். அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது தரும் உங்களுக்கு. யூடியூப் ரிவ்யூ கிளிக் பண்ணிக்கலாமா? கிளிக் பண்ணுறேன். அண்ட் இங்கே அந்த எரர் வருது. ஓகே, okay, let's go to cannot appear as a child of body. Okay, let's give it a try. Another. HTML body tags எடுத்து பாருங்க. யா, அதுவும் எடுத்து பார்க்கலாம், பட் இட் மேக்ஸ் சென்ஸ். ஓகே, யா, மேக்ஸ் சென்ஸ். ரிவர் பிகாஸ் நம்ம ஆல்ரெடி வந்து அதுக்கு மேலே பேரண்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா? நான் என்ன பண்ணுறேன்னா, வில் ரிமூவ் திஸ் திங். நீ சொல்கிற மாதிரி செக் பண்ணி பார்க்கலாம். வில் ரிமூவ் திஸ் திங் டூ. அண்ட் இது பதிலாக ஒரு டிவிஷன் மேலே போடுறேன். டிவிஷனுக்குள்ளே அண்ட் இப்போது ரெஃப்ரெஷ். அண்ட் இப்போ நம்மளுக்கு கிளிக் பண்ணி பார்த்தா எரர் வரல நினைக்கிறேன். எஸ், எரர் வரல. பட் வி ஆர் ரிசீவிங் அந்த எரர். இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணும்போது பாருங்களேன், ரிஃப்ரெஷ் பண்ணும்போது ஃபார் சம் ரீசன் அது வேறு எங்கேயும் போயிடுது. ஏன் போகுது செக் பண்ணி பார்க்கலாமா? லெட்ஸ் கோ டு நெட்வொர்க்ஸ். செக் பண்ணி பார்க்கறதுக்காக லெட் மீ கோ டு அப்ளிகேஷன் நெட்வொர்க், ரிஃப்ரெஷ். லெட்ஸ் கோ டு சோர்சஸ், நாட் சோர்சஸ், கன்சோலில் போயிடுவோம். அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்குறேன். ரிஃப்ரெஷ். இப்போது இதை நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே போகுது, ரைட்டு. இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணேன்னா ஏன் அது பேக் போகுது? கன்சோல், ஐ வில் ஜஸ்ட் ரிஃப்ரெஷ். இது ஒரு எரர் காமி, வார்னிங் காமி. இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாமா? லெட்ஸ் காப்பி திஸ். Since NextJS introduces new image component layer has been duplicated, if you want to make sure fill, use fill. Okay, fill ஒன்று இருக்குது போல இருக்குது. நம்ம பேரண்ட் நம்ம லேயருக்கு பதிலாக we can use something called fill. ஸோ அந்த பேஜுக்குள்ளே போயிட்டு இமேஜ் எங்கே யூஸ் பண்ணுறோம், இங்கே யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து லேயருக்கு பதிலாக I will use something called fill here directly. Okay, save. இப்போ refresh. Object fit. ஓகே, அதே மாதிரி ஆப்ஜெக்ட் ஃபிட் இருக்குது. I'll do one thing. இதை ரிமூவ் பண்ணி பார்க்குறேன். ஆப்ஜெக்ட் ஃபிட் தேவையில்லை. இப்போது refresh, but is missing sizes prop. Okay, I will just use இதை நான் கூகுள் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஃபில் யூஸ் பண்ணும்போது we have to give some sizes, I guess. சைஸ் நம்ம போட்டு பார்க்கலாமா? let's give it sizes here. save. இப்போது refresh, but is missing sizes prop. சைஸ் நான் போட்டிருக்கேன். இப்போது sizes
sizes prop. So sizes 100% போட்டுறோம். Okay, first sizes போட்டு போகிறாங்களோ ட்ரை பண்ணி பார்க்கலாமா? Let's copy this. I have like this. Refresh. Okay, super. இப்போ வேறு எதாவது காமிக்குது. As edited as a largest point, please add the priority property if images above is fold. Okay, I will have like priority. Fresh. Now no errors. Super. Cool. So YouTube reviews click பண்ணோம் அப்படின்னா ஓகே இப்போ வந்து we should have some other dialog. நம்ம அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நம்ம போக பார்ப்போம். ஓகே இப்போ நம்மளோட அந்த ரேட்டுக்குள்ளே போயிடுவோம். யூடியூப் பேஜ். எஸ். ஸோ இதை பார்த்தீங்கன்னா வந்து we should have certain ரெண்டு இன்புட் இருக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு கார்டு மாதிரி வச்சுக்கலாம். I will have like a division. ஸோ இது வந்து லாங்குவேஜ் மோட் வந்து I will have like JX வந்து நான் வந்து I will connect it to JSX. ஓகே அப்போ தான் புரியும், நல்லா புரியும்ல. இப்போ டிவிஷன்லாம் அழகாக புரியும். ஸோ டிவிஷன் I will remove this division. இதுக்குள்ளே வந்து I want a class of PG of white. ஓகே இதில் பார்த்தீங்கன்னா வந்து was preloaded using link preloaded but is not used if you should just probably values as preloaded initially. ஓகே கிளியர் பண்ணிக்கலாம். திருப்பி அந்த நேரம் தான் பார்க்கலாம். இப்போ இதுக்குள்ளே வந்து H4 வந்து share your reviews. ஓகே நான் ஒரு டைம் பண்ணும்போது நியூ பேஜ் போதில்ல, இதை செக் பண்ணி பார்க்கலாம். NextJS hot reload to home page. Maybe இதுதான் வேறா. Google this thing. ஓகே திருப்பி நான் மாடிஃபை பண்ணலாம் போயிடும் நினைக்கிறேன். ஐ கெஸ் மார்ஜின் ஆஃப் 3 மேபி யா போயிடுது. ஓகே எங்கேருந்து வருது இது? ஏதாவது ஃபாண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோமா? இங்கே இருங்க. லெட்ஸ் கோ டு தி லேஅவுட். இப்போ லேஅவுட் ரூம் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த இஷ்யூ வருதான்னு பார்க்கலாமா? ஐ வில் டூ ஒன் திங். இதை வந்து ஐ வில் ரீநேம் டு, நான் ரிமூவ் பண்ணலாம் பட் நான் வந்து ரீநேம் பண்ணுறேன் பிகாஸ் நேமிங் கன்வென்ஷன் இல்லையா. ரிமூவ் பண்ணால் கூட நோ அப்படின்னு போட்டால் கூட இப்போ வந்து இந்த லேட் லோட் ஆகாது. ரிஃப்ரெஷ். இப்போ சேஞ்ச் பண்ண மாடிஃபை ஆகுதுன்னு பார்க்கலாமா? தென் டிபிங் பண்ணுற டெக்னிக். ஐ வில் கோ அண்ட் சேஞ்ச் ஹியர். இப்போ வந்து ரீலோட் ஆகல. ஸோ லேட் இஸ் மேக்கிங் தட் இஷ்யூ. ஸோ லேட்டுக்குள்ளே போயிடும். அதே மாதிரி ஐ வில் சேஞ்ச் தட் டு லேஅவுட் ஆஃப் JSX. அண்ட் இப்போ இன்டர் நம்மளுக்கு தேவையில்லை. ஐ வில் ரிமூவ் திஸ் இன்டர் ஆல்சோ. அண்ட் இது தேவையில்லை. லெட்ஸ் சேவ் திஸ். திருப்பி செக் பண்ணி பார்க்கலாமா? லெட்ஸ் கிவ் இட் ட்ரை அகேன். ரூட் லேஅவுட். இது நான் பேர் மாற்றவா? நான் பேர் மாற்றி பார்க்கவா? ஐ வில் சேஞ்ச் திஸ் திங் டு app layout. Let's save this. Refresh. Reviews. Refresh. Okay, refresh பண்ணால் போயிடுது. ஏன் போகுது? ஏதாவது கூட நம்ம எதாவது பண்ணியிருக்கோமா? இப்போ சேஞ்ச் பண்ணால் போகுதான் பார்க்கலாம். எஸ் சேஞ்ச். எஸ் இது போகுது. lay.css ஒன்றும் இல்லவே இல்லையே. லேஅவுட்
.css லேட் தான் மேக் பண்ணுது, அந்த மிஸ்டேக் வந்து லேட்டு தான் வருது. ஸோ மேபி ஐ வில் சேஞ்ச் தட் டு JSX to JS மேபி. சேவ், refresh. இப்போ திருப்பி மாடிஃபை பண்ணி பார்க்கலாமா? லெட்ஸ் மாடிஃபை இட் அகெயின். ஓகே, அதே இஷ்யூ தான். ஸோ இப்போ இந்த JSX இஷ்யூ கிடையாது. இப்போது ஐ வில் import this global as well. இது வந்து it will be coming from our directory. So slash save. எங்கே இருக்குது இந்த global file componentsல இல்லை, இங்கே இருக்குது, ஆப்புக்குள்ளே இருக்குது. ஸோ ஆப்புக்குள்ளே இட்ஸ் கால் globals.css. let's try it now. refresh. okay, so now we are receiving நம்ம வந்து சரி நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கலாமா? லெட்ஸ் கோ ஹியர், லெட்ஸ் செக் ஆன் தி அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன். ஓகே, லேஅவுட். ஓகே, ஸோ கிளிக் பண்ணிக்கலாம். டேஷ்போர்ட் லேஅவுட், டேஷ்போர்ட். ஓகே, root layer is the topmost layer in the app directory. It is used to define okay global shared UI. okay, I will use JavaScript here. Let's JavaScript மாறிடும். okay, so prop params. நான் பண்ணவா, நான் வந்து என்ன பண்ண, அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரன் டைம் எரர் வந்திருக்கு. ரன் டைம் எரர், என்ன ரன் டைம் எரர்? let me close this, let me run this again. pm run dev. run dev. ஓகே, இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாமா? ரிஃப்ரெஷ். ஓகே, வாட் இஸ் தட் எரர்? நான் வந்து கொஞ்சம் கீழே கொண்டு வந்துக்கிறேன், அப்போ நல்லா தெரியும். ஓகே, இதில் வந்து லெட்ஸ் கோ டு நெட்வொர்க் டேப் ஆல். மேலே போனீங்கன்னா வி ஹாவ் திஸ் ஃபைண்ட் எரர். என்ன எரர் இது? எரதுன்னு போட்டிருக்கு, பட் என்ன எரதுன்னு போடல எங்குமே. ரிஃப்ரெஷ். இதெல்லாம் கரெக்டாக லோட் ஆகுது. நைஸ். இப்போது கிளிக் பண்ணால் இதுவும் ஒர்க் ஆகுது. ரிஃப்ரெஷ் பண்ணால் ஓகே, நான் ஒன்று பண்ணுறேன். I'll do one thing. நாபாரை தான் இஷ்யூன்னு பார்க்கவா என்ன பண்ணுறேன். நாபாரை வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ரிமூவ் திஸ். இப்போ பட்சி பண்ணி பார்க்கலாமா? க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்மளோட அது மொபைல் வியூ போயிட்டு பார்க்கலாம்.
ரிவ்யூஸ். ஓகே, இப்போ வந்து என்னோடய பேஜில் வந்து மாடிஃபை பண்ணுறேன் அப்படின்னா ஓகே. எப்போது இதுதாங்க இஷ்யூ. என்ன இஷ்யூனா இந்த நம்ம நாப்ப தான் இஷ்யூ. ஸோ அது என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம் இருங்க. இதுதான் கோலார் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, இது நான் வந்து போடுறேன் அண்ட் நாப்பாருக்குள்ளே போயிடலாம். நாப்பாரில் வந்து I will remove this. Okay, yeah, I found out the issue நினைக்கிறேன். If I'm not wrong, I will use this thing and let me check. Save. செக் பண்ணி பார்க்கவா? திருப்பியும் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ மாடிஃபை பண்ணி பார்க்கவா? மாடிஃபை பண்ணி பார்க்குறேன். இப்போ ஒர்க் ஆகுது. இது வந்து ஒரு நல்ல வேல்யூபிளான மெசேஜ். ஓகே, ஸோ என்னென்னா எப்போவுமே நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணும் போது யூ ஷுட் ஆல்வேஸ் யூஸ் திஸ் ஆரோ நோட்டேஷன் பிகாஸ் வி ஆர் ஜஸ்ட் ரெஃபரன்ஸிங் இட், ரைட்? ஸோ எனக்கு ஆன் கிளிக் பண்ணும் போது எக்ஸிட் ஆகணும். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா எப்போல்லாம் கம்பெனி ரெண்டர் ஆகுதோ ரீரெண்டர் ஆகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து இட் இஸ் கோயிங் டு பேக். இட்ஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். ஓகே, ஸோ இதான கரெக்டான ஒரு சின்டாக்ஸ். ஐம் ஸோ சாரி, பட் இது வந்து ஒரு நல்ல வேல்யூபிளான ஒரு இன்ஃபர்மேஷனாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ரைட். ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, சூப்பர், நைஸ். இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? ஐ வில் ஹாவ் அ காஃபி. ஐம் ஃபீலிங் டயர்ட். ஒரு சின்ன காஃபி மட்டும் இது பண்ணிடுறேங்க. ரைட், ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து இது வந்து நம்ம யூஐ என்னது தானே யூஐ. ஃபஸ்ட்டு பார்த்தா நிறைய நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம்ல. எப்பவுமே என்ன பண்ணோம்னா பெஸ்ட் ப்ராக்டிசஸ் வந்து ஆல்வேஸ் யூ ஷுட் கமெண்ட். ஓகே, ஸோ ஐ மீன் கமிட் பண்ணணும் எல்லா மெசேஜுமே எல்லா ஃபைலுமே. பட் நம்ம வந்து இது நம்ம இந்த ஒர்க் முடிச்சுட்டு நம்ம வந்து கமிட் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ இந்த இதில் வந்து ஐம் கோயிங் டு ஹேவ் அ பேடிங் ஆஃப் 10 மேபி. 10 அதிகமாக இருக்குல்ல, 5. Rounded. Share your reviews. I'm going to have a form here. So form vechipom and form here. So we need to have some input field here. So input type of placeholder and so vechikalam. So for example first pathina nammaloda enadhu share your review, like what you feel, how we can improve. Okay, how we can improve adhu mari vechikalam. ஸோ ஒரு லேபிளில் ஹவு இம்ப்ரூவ், ஹவு வி கேன் இம்ப்ரூவ் அப்படின்னு வச்சுட்டு இங்கே வந்து இது வந்து ஐ வாண்ட் இட் இன் அ டெக்ஸ்ட் ஏரியா. ஓகே, ஸோ இதே மாதிரி ஐம் கோயிங் டு ஹேவ் லைக் நேம் அண்ட் ஸோ ஐ வில் ஹேவ் அ பிளேஸ் ஹோல்டர் ஃபார் நவ் சிம்பிளாக இருக்கிறதுக்காக. ஹவு டிஸ் என்டர் briefly information briefly. Deepa, hi sir, such a great job. Thanks again. Right, so let's refresh this. Okay, now I want this in a division, right? இப்போ வந்து ஓகே இருக்கும். இப்போ வந்து I can style it accordingly. So class of, I want this as a block. Done. And next I want this text area to be styled. Class area, class text of maybe bg கொஞ்சம் லைட்டாக மார்க் பண்ணலாம். bg of gray of 200 maybe. Okay, I want this to be of width of full and கொஞ்சம் padding x of 4 இருக்கணும் and padding y of 2 இருக்கணும் and கொஞ்சம் ரவுண்டர் இருக்கணும், rounded. and பிஜி வந்து ஒரு 100 வச்சுக்கிறேன், 100. ஓகே, நவ் இட்ஸ் லுக்கிங் நைஸுங்க, என்ன கேட்டிருக்கேன். ரைட், இது வந்து அதே மாதிரி ஐ வில் ஹாவ் லைக் டெக்ஸ்ட் ஆஃப் கிரே ஆஃப் 600.
ஓகே. அண்ட் செப்பரேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம்னா இந்த ஃபார்மில் வந்து கிளாஸ் வந்து மார்ஜின் ஒய் ஆஃப் ஒரு 5 வச்சுக்கிறேன். ஓகே ரைட் சூப்பர். ஸோ இது வந்து லேபிள் வந்து வில் ஹாவ் லைக் அ மார்ஜின் பாட்டம் ஆஃப் 1 ஓகே 1 2 வச்சு பார்ப்போமா 2. ஓகே ஃபைன் சூப்பர் கூல். ஸோ கடைசியாக வந்து நம்மளோட பட்டன் வேணும் இல்லையா? ஐ வில் ஹாவ் லைக் அ பட்டன் ஹியர். நெக்ஸ்ட் டிவிஷனில் வந்து ஒரு பட்டன் டைப் வந்து ஷுட் பி பட்டன் type of button submit. Okay, so இதுக்கு அதே மாதிரி கிளாஸ் கொடுப்போமா? class of pg px of 4 px of 2 rounded இருக்கணும், bg of orange of 500 text of white ஹோல் பண்ணும்போது bg of orange of of 600 இருக்கணும். ஓகே டன். ஓகே சூப்பர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஓகே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கமிட் பண்ணிக்கலாம் எல்லா சேஞ்சஸுமே. என்ன பண்ணுறேன்னா என்னோட டெர்மினலில் போயிட்டு இல்லை கமெண்டில் போயிட்டு டைப் பண்ணுறேன். ஸோ ஐ வில் ஜஸ்ட் க்ளோஸ் திஸ் கிளியர். அண்ட் இப்போ நல்லா பாருங்கள், we are going to do something useful. ஸோ எல்லாமே கமிட் பண்ணிட்டு we are going to introduce a concept called CI/CD pipeline. ஓகே ஸோ நீங்கள் ஒரு வாட்டியும் டிப்ளாய் பண்ணும் போதும் உங்களோட ஆட்டோமேட்டிக்காக அங்கே பார்க்குற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஓகே ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா I have to git initialize it. ஸோ git init, git add everything, git commit, I'm going to call it like basic setup, right? ஸோ எல்லாம் முடிஞ்ச உடனே நான் என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட்டு இதை வந்து நான் கிட்டப்புக்கு புஷ் பண்ணணும் இல்லையா? ஸோ நான் எப்படி பண்ணுறதுன்னா நல்லா பாருங்கள். ஐ ஹேவ் சம்திங் கால் யூ ஹேவ் 2 ஆப்ஷன்ஸ் ஹியர். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நீ கிட்டப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு github.com போயிட்டு நீங்கள் வந்து சைன்இன் பண்ணி பண்ணலாம், அது ஒரு வழி. பட் அதோட பெஸ்ட்டான வழி பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் சம்திங் கால் GitHub CLIன்னு சொல்லி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் என்னோட சிஸ்டமில். ஸோ அதில் வந்து டேரெக்டாக கமெண்ட் லைன் மூலியமாக நான் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஐ வில் யூஸ் GitHub repo create. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் காமிக்கும். ஸோ நான் ஆல்ரெடி கிட் வந்து இன்க்ளைஸ் பண்ணிட்டேன் இல்லையா? ஸோ நான் புஷ் தான் பண்ண போகிறேன். ஸோ ஐ கோயிங் டு செலக்ட் புஷ். பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் டைரக்டரி அண்ட் ஃபர்ஸ்ட் நேம் வந்து இதுதான். ஓகே என்டர். அண்ட் ஓனர் வந்து இதுதான் ஓனர். ஸோ பர்சனல் ரிவ்யூ ஆப் பப்ளிக்காக இருக்க போகுது. ரிமோட்டை வந்து எஸ் ஆட் பண்ண போகிறேன். என்டர் அண்ட் எஸ் புஷ் பண்ணணும். இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா இது வந்து கமிட் பண்ணிட்டு எல்லாம் புஷ் பண்ணும். இது எப்படி செக் பண்ணலாம்னா கிட் ப்ரௌஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். இதுதான் நம்மளோட கோட். ஓகே ஸோ இந்த கோட் இன்ஃபர்மேஷன் நான் இங்கே அனுப்புகிறேன். நீங்கள் அப்புறம் பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ரைட் சூப்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதான் நம்மளோட ஆப் இல்லையா? டிசைட் திஸ் சூப்பர். ஸோ இப்போ நான் வந்து இதை நான் டிப்ளாய் பண்ணணும் இல்லையா? ஸோ ஐ வில் யூஸ் Vercel ஹியர். Vercel and already நான் வேறு வச்சுருக்கேன். அதனால் என்ன பண்ணுறேன்னா I will use Vercel in a different browser. ஸோ இதை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன் நியூவாக. add a new project. ஸோ இதை நான் வந்து நான் ஆல்ரெடி வச்சுருக்கணும். நான் பர்சனல் ரிவ்யூ தானே இம்போர்ட் பண்ண டேரெக்டாக இம்போர்ட். இதுதான் அதோட இம்போர்ட். ஸோ I will use deploy here. அண்ட் இது என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக டிப்ளாய் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ டிப்ளாய் பண்ணணும்னா அர்த்தம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து எப்போலாம் நீங்கள் வந்து புஷ் பண்ணுறீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக Vercel வந்து இது பில்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு லைவாக ப்ரிவியூ காமிக்கும். ஸோ நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அப்போ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே தட்ஸ் எ திங். ஸோ டிப்ளாய்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. லெட்ஸ் வெயிட். Okay, let's wait. மேபி இந்த ஒரு பார்ட்டில் எல்லாமே நம்மளால் முடிக்க முடியுமா தெரியல. லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. ஓகே அட்லீஸ்ட் பேசிக்கான விஷயங்களாச்சும் பார்க்க முடியுதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பில்ட் ஆயிடுச்சு. லெட்ஸ் கிளிக் ஆன் கண்டினியூ டு டேஷ்போர்ட் அண்ட் விசிட். அண்ட் நான் டொமைன் நேம் வந்து வேறு இருக்கு இல்லையா? நான் என்ன டொமைன் நேம் இதுக்கேற்ற மாடிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ ஐ வில் கோ டு டொமைன்ஸ். இங்கே வந்து ஐ வில் ட்ரை டு ஆட் அ நியூ டொமைன் ஹியர். எடிட் பண்ணிவிட்டு பர்சனல் என் பேர் போடுறேன். ஸோ அன்பு செல்வன் அண்ணாமலை ரிவ்யூஸ்.
ஓகே, ஸோ சேவ் பண்ணி பார்க்கலாம். இந்த ஜாப் அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் வந்து இது கிளிக் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து இந்த யூஆர்எல்லில் எனக்கு இந்த இது ஓப்பன் ஆகுது. ஓகே, நைஸ், சூப்பர். ஸோ இப்போ வந்து கிளிக் பண்ணால் பார்த்தீங்களா ஆக்டிஸ் ஒர்க் ஆகுது. ஸோ இதுதான் என்ன டிப்ளாய்மெண்ட். நீங்கள் செக் பண்ணியும் பார்க்கலாம் உங்கள் ஃபோன்லேயுமே கூட. நான் அது லிங்க் அனுப்புகிறேன் உங்களுக்கு, செக் பண்ணி பாருங்கள். ஸோ நானுமே கூட நான் அதை வச்சுக்கிறேன், செக் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கூல், லெட்ஸ் கோ பேக். ஓகே, எவ்ரிதிங் இஸ் ஒர்க்கிங் பர்ஃபெக்ட்லி குட். இப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் எப்போலாம் கிட்டில் புஷ் பண்ணுறீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து புஷ் பண்ணிடும். ஓகேவா, தட்ஸ் ஐடியா. கூல். இப்போ நம்மளோட லேட் கொடுப்போம். நம்ம இது இல்லை, நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுமாரி நம்ம தேவையில்லாத. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வி கோயிங் டு யூஸ் ஃபார்ம் ஹியர். ஓகே, ஸோ இது எப்படி பண்ணுதுன்னா நம்ம ஆல்ரெடி வி கோயிங் டு யூஸ் சம்திங் கால் ரியாக்ட் ஃபார்ம் ஹூக். ஓகே, ரியாக்ட் ஃபார்ம் ஹூக் வித் NextJS போடுவோம். NextJS. ஓகே, ஸோ இதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, நம்ம அதை பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஐ வில் கோ அண்ட் கிளிக் ஆன் திஸ் லிங்க். நான் டேட்டா வந்து கிளிக் பண்ணிவிட்டு, ஏன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி பார்த்தோம் இல்லையா, அதனால் நீங்கள் அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கான கீவேர்டு இதுதான். ஸோ we want to install this thing. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா I'm going to use npm install react hook forms resolvers sort. ஓகேவா, அது நல்லா யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் வந்து என்னோட எந்த ஃபார்மில் நான் யூஸ் பண்ண போகிறேனோ அந்த ஃபார்மில் நான் அது கால் பண்ண வேண்டியது தான். தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ ஐ வில் க்ளோஸ் திஸ் அண்ட் என்னோட பேஜ் இதான் என் பேஜ். ஸோ இது இல்லை என் பேஜ், இதுதான் என்னோடய பேஜ். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ் இட் இஸ் வந்து இதுவாக இருக்கும். ஓகே, ஸோ இருங்க நிமிஷம் இருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து தான் நம்மளோட ஃபார்ம் இல்லையா, how we can improve. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூ கேன் ஹேவ் மெனி வேஸ் ஹியர். ஸோ நீங்கள் வந்து இந்த இன்புட்டை வந்து நீங்கள் காம்பவுண்டாக க்ரியேட் பண்ணிக்கலாம். அதான் பெஸ்ட் அண்ட் ப்ராக்டிஸ். பிகாஸ் நம்ம நிறைய யூஸ் பண்ண போகிறோம்ல. ஸோ என்ன பண்ணுறேன்னா காம்பவுண்ட்ஸில் வந்து ஐம் கோயிங் டு கிரியேட் நியூ ஃபோல்டர் கால் ஃபார்ம்ஸ். ஓகே, ஏன்னா அந்த ஃபார்ம்ஸ்குள்ளே தானே இருக்க போகுது. ஃபார்ம்ஸ்குள்ளே வந்து ஐம் கோயிங் டு கிரியேட் அ நியூ ஃபைல் கால் textarea.jsx. ஓகே, இது வந்து ஒரு ரியாக்ட் காம்போனன்ட். ஸோ இது வந்து அதே மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன், ஐம் கோயிங் டு யூஸ் RAFE. ஓகே, வித் ப்ராப்ஸ். எஸ், வித் ப்ராப்ஸ். ஸோ இது வந்து டெக்ஸ்ட் ஏரியா அண்ட் இது ப்ராப்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். சூப்பர் நைஸ். இப்போ இதுக்குள்ளே வந்து டெக்ஸ்ட் ஏரியா என்ன யூஸ் பண்ணியிருக்கணும் அதை போடலாம் டேரெக்டாக இல்லையா. ஸோ இதான் என்னோட டெக்ஸ்ட் ஏரியா. இது இல்லை, யூஸ் பண்ணிக்கலாம் இது. ஸோ இதை நான் அப்படியே கட் பண்ணுறேன் அண்ட் நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, சூப்பர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ப்ளேஸ் ஹோல்டர்லாம் இங்கே இருக்க போகுது. ஸோ ஐம் கோயிங் டு ஹேவ் சம் ப்ராப்ஸ் ஹியர். ஸோ ப்ராப்ஸ் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட ப்ளேஸ் ஹோல்டர் இது வந்து இட்ஸ் கோயிங் டு பி ஆஃப் ப்ராப் டைப்ஸ் டாட் ஸ்ட்ரிங்காக இருக்க போகுது. ஓகே, நான் டைப்ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண வச்சுக்கோங்க, நம்ம பண்ணணும் அவசியமே இல்லை. பட் ஸ்டில் நம்ம டைப்ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணாதனால நம்ம இது பண்ணுறோம் ஆஸ் இட் இஸ். மேபி ஃபியூச்சர் நம்ம டைப்ஸ்கிரிப்ட் வேணுமா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள், பேசுகிறத தான் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் திஸ் ஐடி நேம் வேணும் எனக்கு. ஸோ ஐ வில் ஹாவ் அ நேம் prop types dot string. ஓகே, இது கமா போட்டுக்கலாங்க, கமா. நைஸ். இப்போ நான் வந்து டேரெக்டாக வந்து அதே டிஸ்ட்ரிக்ஷன் மூலம் வாங்கிக்கலாமா, யூஸிங் இது மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ நேம் பிளேஸ் ஹோல்டர் வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ வாங்கிட்டு டேரெக்டாக வந்து என்ன பண்ணலான்னா என்னோட அக்கார்டிங்லி நான் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ வில் யூஸ் திஸ் திங் ஹியர். ஸோ ப்ளேஸ் ஹோல்டர் வேணால் நான் மாடிஃபை பண்ணிக்கிறேன். பட் இல்லை, சப்போஸ் நான் போடனா டிஃபால்ட்டாக நான் வச்சுக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக ஐ வாண்ட் திஸ் ப்ளேஸ் ஹோல்டர் பி லைக் திஸ் வேல்யூ. ஓகே, ரைட். ஸோ கிரியேட்டிங் காம்பனன்ட் ஸோ என்ன சொல்கிறது, ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த ஃபீலிங். ஓகேங்களா. ஸோ ஏன்னா நம்ம டைனமிக்காக நிறைய தாக்குறோம் இல்லைங்களா, அது சூப்பரான ஃபீலாக இருக்கும். அதனால் நீங்கள் அப்புறமா ட்ரை பண்ணி பாருங்கள். அது மாதிரி நேம் ஒன்று வச்சுக்கிறேன். நேம் இட்ஸ் கோயிங் டு பி ஆஃப் நேம். ஓகே, சூப்பர். இப்போ அந்த டெக்ஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா டேரெக்டாக. ஸோ ஐ கோயிங் டு யூஸ் instead of this I'm going to use text area like this. Okay, then என்ன பாஸ் பண்ண போகிறேன், I'm going to pass the placeholder, right. placeholder வந்து நான் எதுவும் பை டிஃபால்ட்டாக எங்கள் placeholder இருக்கட்டும். ஓகே, அதனால் வச்சுக்கிறேன். நேம் நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ நேம் வந்து இட்ஸ் கோயிங் டு பி ஆஃப் how can we improve. இதான் நம்மளோட நேம். ஓகே, let's save this. and இந்த இஷ்யூ வரல, நான் திருப்பி ரன் பண்ணல. have to run the npm run dev to run the development server again. Let's give it a refresh again.
ஓகே கைஸ், லெட்ஸ் டூ ஒன் திங். நான் இந்த ஃபார்ம் ஒன்று பில்ட் பண்ணிவிட்டு லெட்ஸ் கோ அண்ட் லெட்ஸ் மீட் இன் பார்ட் 2 செக்ஷன். ஓகே, ஏன்னா நிறைய ஒர்க் இருக்க மாதிரி தோணுது. அதனால் கொஞ்சம் எனக்கு ஒர்க் இப்போ வந்துச்சு. அதனால் நான் இப்போ கிளம்புறேன். இந்த ஃபார்ம் ஒன்று பில்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்புறமா Firebase இன்ஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து we can அந்த ரேட் ஃபார்ம் ஹூக் இல்லையா, அது நம்ம செக் பார்க்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் ஓப்பன் தி React ஃபார்ம் ஹூக். ஸோ வெப்சைட் அதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம் இல்லையா, கெட் ஸ்டார்டட். நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டோம் கரெக்டாக. ஸோ இதில் வந்து லெட்ஸ் யூஸ் JS வெர்ஷன் ஹியர் அண்ட் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இதை நம்ம யூஸ் பண்ணுற வே. ஓகே, நம்ம வந்து சின்ஸ் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம இதோ யூஸ் பண்ணதுனால வாட் வி கேன் டூ, டெக்ஸ்ட் ஏரியா மாதிரி நம்ம இன்புட்டும் வச்சுப்போமா. ஸோ என்ன பண்ணுறேன்னா ஃபார்ம்ஸில் வந்து ஐம் கோயிங் டு டூப்ளிகேட் தி டெக்ஸ்ட் ஏரியா லைக் இது பேர் நான் மாற்ற போகிறேன்னா இன்புட் வைக்க போகிறேன். ஸோ ஃபார்ம் இன்புட் வச்சுக்கலாம். ஸோ ஃபார்ம் இன்புட். ஓகே, அதே மாதிரி இது பேர் வந்து மாற்றிக்கிறேன். என்ன பேர் மாற்றிக்கிறேன்னா ஃபார்ம் இன்புட்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ காப்பி பண்ணிக்கலாம், இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன், மாடிஃபை பண்ணிடலாம். ஓகே, அதே மாதிரி இங்கே வந்து என்டர் ஃபீல்ட் வச்சுட்டு இங்கே வந்து இது டெக்ஸ்ட் ஏரியா கிடையாது, இட்ஸ் கோயிங் டு பி இன்புட், ரைட், இன்புட். ஸோ இது வந்து இன்புட் வந்து சிங்கிள் டேக். ஸோ இது வந்து மல்டி டேக் கிடையாது. ஸோ சேவ் என்டர். இப்போ இதுக்குள்ள நிறைய இருக்க போகுது. வி ஹேவ் டைப் ஹியர். ஓகே, ஸோ நான் டைப் நம்ம வாங்கிட்டோம். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணணும், டைப் நான் இங்கே வாங்கணும். ஓகே, ஸோ வேறு இன்புட் வேணாலும் இருக்கும், வேறு ரிக்வயர்டு இருக்கும், வாங்கிக்கலாம், நீங்கள் இஷ்டம் அது. வி கேன் ஆல்சோ ஹேவ் ரிக்வயர்ட் ஹியர். பட் இப்போதைக்கு எனக்கு இது போதாங்க. ஓகே, ஸோ நான் எங்கேயாச்சும் இன்புட் வேணால் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஐ வில் ஃபோக்கஸ் ஆன் தி டெக்ஸ்ட் ஏரியா அலோன் ஃபார் நவ். ரைட், இப்போ இது எப்படி யூஸ் பண்ணுறது பார்ப்போமா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்மில் வந்து யூ ஹேவ் டு ராப் தி திங்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்க்ரால் பண்ணிவிட்டு அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் செலக்ட் ஃபீல்டு இருக்குது அண்ட் சோன்ஸும் இருக்குது. ஓகே, we have to pass the register field here. ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன்னா டெக்ஸ்ட் ஏரியாவில் வந்து I'm going to have a prop call register and இதுக்குள்ளே வந்து I'm going to pass a register here. ஸோ register வந்து எங்கே வர போகுதுன்னா it's going to coming from use form hookல use form ஃபீல்டில் என்னது, it's called use form, right, use form இங்கே பார்த்தீங்கன்னா யூஸ் ஃபார்ம். ஸோ இதுக்குள்ளே வந்து we going to have many props, பட் அதெல்லாம் நம்ம கேர் பண்ணிக்க போதில்லை. I'm going to use cons of register ப்ராப்பர்ட்டி கால் பண்ணுறேன். ஓகே, ரிஜிஸ்டரை வந்து நான் இங்கே வச்சுக்கிறேன். ஸோ ரிஜிஸ்டர் நம்ம கால் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து I'm going to give a name here. ஸோ நேம் பார்த்தீங்கன்னா how can we improve, இதான் என்னோட ஃபீல்ட். ஓகே, இதான் என்ன நேம் நான் இங்கே பாஸ் பண்ணுறேன். ஓகே, நைஸ். இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஓகே, சோஃபார் யாருக்கா புரியுதா? ஏன்னா நிறைய பேர் நம்ம நம்ம லைவ்ல யார் பார்க்குறேன்னா ஜஸ்ட் 3 பேர் தான் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் உங்களுக்கு அந்த அட்லீஸ்ட் 3 பேருக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம ஃபியூச்சரில் பண்ணுவோம், இல்லைனா நம்ம வந்து வேறு விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஓகே, how we can improve, right. ஸோ சேவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்ன பண்ணுறேன்னா I want some error to be displayed. ஓகே, அக்கார்டிங்லி ஸோ என்ன பண்ணுறேன்னா I can make this thing. ஸோ இதுக்குள்ளே வந்து I can make an error property. ஸோ எரர் கூட நான் வாங்கிட்டு எரர், ஸோ எரர் டிஸ்பிளே பண்ணோம் இல்லையா, அதை நான் எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ இந்த ஃபார்மில் வந்து I can get it like using default error, default valuesலாம் இருக்குது. ஸோ default values பதிலாக I can have like form state ஒன்று இருக்கா பாருங்கள், use form state. No, not like that. Maybe form handle errors. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா we have something called form state சொல்லி நம்ம வாங்கிக்கலாம் கரெக்டாக. ஸோ இதுக்குள்ளே வந்து form state குள்ளே we can get the errors like this. இப்போ இந்த errors நமக்கு பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ errors dot and என்ன நேம் கால் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் I can use like
இதான் நம்ம நேம் வச்சு கால் பண்ணிக்கலாம். ஸோ காப்பி அண்ட் பேஸ்ட் ஹியர். ஓகே, தட்ஸ் ஆல். இப்போ டெக்ஸ்ட் வந்து we have to get நம்ம 2 வச்சுருக்கோம் கரெக்டாக. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர். ஸோ ரெஜிஸ்டரு இன்னும் பார்த்தீங்கன்னா எரர்ஸ் கரெக்டாக. நான் எரர்னு வச்சுக்கிறேன். இட்ஸ் நாட் எரர் தான். ஓகே, அதான் கரெக்டாக ப்ராப்ளம். இதே மாதிரி we have defined that here. register types dot func error prop types of string maybe save. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து I have to have that register here. ஸோ என்ன பண்ணுறேன், டேட்டா ரெஜிஸ்டர் வந்து இது மாதிரி வாங்கிக்கிறேன். ரெஜிஸ்டர் வாங்கிட்டு ஐ திங்க் தட்ஸ் இட்னு நினைக்கிறேங்க. லெட்ஸ் கிவ் ட்ரை. சேவ் பண்ணி பார்க்கலாமா? சேவ் பண்ணிட்டு எரர் இருந்துச்சு அப்படின்னா ஐ வாண்ட் சம் அதர் திங் டு பி அப்பியர். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணலான்னா இங்கே வந்து ஒரு ஸ்மால் டேக் போட்டுட்டு ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணணும், டிஃப்ரெண்ட் ட்ராப் பண்ணிக்கணும். ஏன்னா அது சிங்கிளாக தான் இருக்கணும் இல்லையா? ஸோ சேவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஐம் கோயிங் டு ஹாவ் எ மெசேஜ். ஸோ எனக்கு செக் பண்ணுறேன், என்ன கண்டிஷன் செக் பண்ணுறேன்னா எரர் இருந்துச்சு அப்படின்னா அப்போ எனக்கு வந்து இந்த ஸ்மால் டேக் வரணும். இந்த எரர் லைக் இந்த என்ன மெசேஜ் வரணும். ஸோ எரர் சொல்லிட்டு ஸோ சேவ் அண்ட் இங்கே பார்த்தா we have some error. ஸோ யூஸ் ஃபார்மில் வந்து என்ன வந்திருக்கு, லெட்ஸ் க்ளோஸ் திஸ். யூஸ் ஃபார்ம் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன் சொல்லிட்டு வந்திருக்கு. ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன்னா லெட்ஸ் கோ டாப் ஆன் தி பேஜஸ் ஹியர். யூஸ் ஃபார்ம் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். ஓகே, என்ன பண்ணுறேன்னா I will just Google this error. Okay, so same error கூட தான் இங்கேயும் இருக்குது. I was trying to figure this out. Need to set use client. யூஸ் கிளைண்ட் வைக்கணும்னு சொல்கிறாங்க. மேபி நான் பண்ணி பார்க்கவா? லெட்ஸ் கிவ் ட்ரை. ரிஃப்ரெஷ். I will use on top I will use the use client. நான் கிளைண்ட்டை ரன் பண்ணுறேங்க. ஓகே, let's save this. now it's working. நைஸ். இப்போ வந்து இதை வேல்யூஸ் நான் எப்படி வாங்கலாம் அப்படின்னா யூஸிங் தி ஃபார்ம் ரைட். ஸோ இந்த ஃபார்மில் வந்து ஆன் சப்மிட்டை கால் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து I have something called handle submit. இது நான் எங்கே வாங்கலாம்னா என்னோடய ஃபார்ம் இதிலே இருக்கும். ஸோ I can have it like handle submit. ஓகே, ஸோ இந்த handle submit நான் கால் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து ஐ கேன் கால் மை மெத்தட். ஏன் மெத்தட் அது சென்ட் வேல்யூஸ் டு டேட்டா, சென்ட் டு Firebase. ஓகே, ஸோ மெத்தட் நான் கால் பண்ணிக்கிறீங்க. ஸோ கான்ஸ் சென்ட் டு Firebase அண்ட் இது வந்து இங்கே வச்சுக்கிறேன் இதே மாதிரி. ஓகே, நான் இங்கே வந்து என்ன வேல்யூஸ் இருக்கும் மை டேட்டா இதை லாக் பண்ணிக்கிறேன். ஸோ லாகிங் மை டேட்டா. லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. சேவ் பண்ணிக்கலாம். ரிஃப்ரெஷ். சப்மிட். கன்சோல் லாக் போய் பார்க்கலாமா? கன்சோல் லாக் எதுவுமே வந்திருக்கா உங்களுக்கு, பட் ஸ்டில் லெட்ஸ் லுக் ஃபார் சம் எரர்ஸ். ஓகே, ஐ வில் ரிமூவ் திஸ். ரிஃப்ரெஷ். சப்மிட் அண்ட் கன்சோல் வந்து எரர் வருது பார்த்தீங்களா? என்ன எரர் வருது பார்த்தீங்கன்னா we have property of object supply to Rex area expected function சொல்லிட்டு வருது. ஓகே, மேபி ஐ வில் டூ ஒன் திங்க. நான் என்ன பண்ணுறேன்னா இது இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நான் வந்து சில இதில் போட்டிருக்கேன். ஐ வில் கோ டு மை ரெபாசிட்ரி. ஐ வில் சர்ச். ஓகே, ஸோ இதில் so I will go and search in a repository which we have done earlier. யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்குமா? கிளிக் பண்ணிக்கலாம். லெட்ஸ் கோ டு சோர்ஸ். ஃபார்ம்ஸ் வச்சுருக்கோம். அப்போ இதில் நம்ம வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது. ஃபார்ம் இன்புட். ரிஜிஸ்டர் நம்ம அதே மாதிரி தான் வாங்குகிறோம் பார்த்தீங்களா? ரிஜிஸ்டர் வாங்குகிறோம் அண்ட் ரிஜிஸ்டர் வந்து அதே மாதிரி நம்ம வந்து நம்ம மெத்தட் ஃபங்க்ஷனாக கால் பண்ணுறோமோ. லெட்ஸ் கிவ் ட்ரை. ஸோ இது வந்து இஃப் ஐ கோ ஆன் தி கோட் ஹியர் ஆன் டெக்ஸ்ட் ஏரியா ரைட். ஸோ கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம்.
ஸோ இது வந்து ப்ராப் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டாக வருதா? சரி, ஆப்ஜெக்டாக போட்டால் கூட ஆப்ஜெக்ட் ரிஃப்ரெஷ் வேல்யூ போடுறேன், சப்மிட் நீங்கள் பார்த்தா எதுவுமே நடக்கல. ஓகே, ஸோ ஓகே, நம்மளுக்கு கன்சோல் லாகில் எதுவுமே வரல. ரைட், ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சப்மிட் வந்து பட்டனாக போட்டுருக்கோம் பார்த்தீங்களா? பட் இங்கே வந்து இட் ஷுட் பி டைப் ஆஃப் சப்மிட்டாக இருக்கணும் இல்லையா? எதோ யூ ஹேவ் டு கிவ் லைக் சப்மிட்டாக தரணும். இல்லை அதை டிஃபால்ட் பகை வந்து சப்மிட் தான், நீங்கள் அதுவும் ரூம் பண்ணிக்கலாம். ஓகே, இட் சேவ் திஸ், ரிஃப்ரெஷ். இப்போ பாருங்கள், வேல்யூ போடுறேன், சப்மிட், அண்ட் நவ் வி ஆர் கெட்டிங் தி வேல்யூ. ஓகே, சூப்பர் நைஸ். இப்போ வேல்யூ போடாமல் இருந்தால் சப்மிட், அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து ஆசிட் வருது. நம்ம வேல்யூஷன் பண்ணல. ஏன் வேல்யூஷன் பண்ணலன்னா, நம்ம எங்கேயுமே வேல்யூஷன் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணல இல்லையா? ஸோ வி ஹேவ் டு ஸ்பெசிஃபை இட். ஸோ அது நம்ம என்ன பண்ணோம்? ஸோ வி ஹேவ் யூஸ் ஜாட் ஹியர். ஸோ ஜாட் வச்சு நம்ம வந்து வேல்யூஷன் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன்னா, நம்மளோட கோட் அதே மாதிரி போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், அதில் எக்ஸ்ட்ராக்ட் திஸ் கோட் லாஜிக். ஸோ நான் பேஜஸ்குள்ளே தான் நான் இங்கே வச்சுருப்பேன் நினைக்கிறேன். கான்டெக்ட்டில் எஸ் வி ஹேவ் திஸ் ஸ்கீமா. ஸோ என்ன பண்ணுறேன்னா, ஐ வில் ஜஸ்ட் காப்பி திஸ் ஸ்கீமா ஹியர். அண்ட் கன்ஃபியூஸாக இருக்குமான்னு தெரில உங்களுக்கு, பட் நீங்கள் பாருங்கள், அப்புறமா கூட நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இது வந்து ஒரு தனியாக வந்து ஒரு வேரியபிளை போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ ஃபார்ம் ஸ்கீமான்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து இசட் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ ஐ வில் இம்போர்ட் இசட் ஃப்ரம் ஜாட். ஓகே, சூப்பர். ஸோ ஃபார்ம் ஸ்கீமா சொல்லிட்டு நம்ம என்ன வச்சுருக்கோம் ஃபீல்டு இப்போதைக்கே வந்து ஹவ் வி கேன் வி இம்ப்ரூவ் சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்கோம். ஓகே, ஸோ ஒரு ஃபீல்டாக வச்சுருக்கோம் நம்ம. ஓகே, ஸோ இது வந்து ஐ வாண்ட் இட் லைக் 200 வேர்ட்ஸாக இருக்கணும். ஓகே, இப்போ நான் வந்து இந்த யூஸ் ஃபார்மில் வந்து ஐம் கோயிங் டு ஹேவ் அ ரிசால்வர் ஹியர். ரிசால்வ் ஒன்று இருக்கும், ரிசால்வ். ஸோ ஐ கேன் ஆல்சோ யூஸ் திஸ் கோட் ஹியர். பார்த்தீங்களா, ரிசால்வர்னு ஒன்று இருக்குது. ஸோ நான் டேட்டா கால் பண்ணிக்கலாம். ஸோ ரிசால்வர். ஸோ இது வந்து ஐ ஹவ் டு புட் இட் இன் அ ஆப்ஜெக்ட் ஃபார்ம். ஓகே, ஸோ ரிசால்வர் அண்ட் இந்த ஜாட் ரிசால்வர் நீங்கள் போகணும் இல்லையா? வி ஹேவ் டு கால் இட் ரைட். ஸோ யூ ஹேவ் டு இம்போர்ட் இட் லைக் ஃப்ரம் திஸ் URL. ஓகே, ஸோ டன். இட்ஸ் சேவ் திஸ். செக் பண்ணி பார்க்கலாமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேல்யூ இல்லாமல் இருந்துச்சுன்னா எனக்கு எரர் வரணும், ஷோ ஆகணும், ஃபார்ம் சப்மிட் ஆகக்கூடாது. ஸோ நான் வேல்யூ போடல. இப்போ வந்து எதாவது என்டர் பண்ணாமையே சப்மிட் கிளிக் பண்ணுறேன். அண்ட் வி ஆர் யூஸிங் அ மெசேஜ், எரர் மெசேஜ். என்ன வருது? invalid prop error of a type subject to explain string. ஓகே, ஆஃப் டைப் apply to ஓகே ஆப்ஜெக்ட் வந்துருக்கு. இது வந்து நம்ம ஸ்ட்ரிங் போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ இங்கே வந்து இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஜெக்ட். ஸ்ட்ரிங்கும் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் தான். அண்ட் எரருக்குள்ளே வந்து வில் ஹேவ் சம்திங் கால் எரர் டாட் மெசேஜ் ஒன்று இருக்கும். ஓகே, நீங்கள் இப்படி தான் கால் பண்ணணும், இதுதான் கரெக்டான திங். ஸோ சேவ், செக் பார்க்கலாமா? ரிஃப்ரெஷ், சப்மிட், அண்ட் வி ஹேவ் திஸ் எரர் மெசேஜ். ஓகே, கூல். இப்போ வந்து இந்த எரர் மெசேஜ் வந்து எனக்கு வந்து ரெட்டில் வேணும் இல்லையா? ஸோ ஐ வில் ஹேவ் திஸ் திங் ஹியர், ஸ்டைல் text of red of 500. ஓகே, அண்ட் கொஞ்சம் பாட்டம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம் தான் அது. டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் திங். ஓகே, ஐ வில் ஹாவ் அ மார்ஜின் பாட்டம், மேபி மார்ஜின் பாட்டம் ஆஃப் 2. ஓகே, மேபி பேடிங் பாட்டம் ஆஃப் 2. ஸோ பெரிய இன்ஃபர்மேஷன் தெரியாது, பிகாஸ் டிவிஷனில் வந்து ஐ வில் ஹாவ் அ space y of 4. ஓகே, ஸோ இங்கே பார்த்தா இந்த அவுட்புட்டிங் வேணாங்க எனக்கு. ஐ டோன்ட் வாண்ட் திஸ் அவுட்புட் கைண்ட் ஆஃப் ஸ்டைலிங். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்து ஐ வில் ரிமூவ் தி அவுட்லைன் ஆஃப் none. ஓகே, ரிஃப்ரெஷ், சப்மிட். ஓகே, இப்போ வேலை என்டர் பண்ணிட்டேன்னா அது சப்மிட் ஆகுது. சூப்பர், நைஸ். ஸோ இது என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் வந்து அதுக்கிட்ட மாதிரி நீங்கள் என்னமே ஆக்கிக்கலாங்க. யூ கேன் ஆல்சோ பாஸ் சம் பேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் ஹியர், லைக் இந்த இன்புட்டில் வந்து ரிக்வயர்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ரிக்வயர்டு இருந்துச்சுன்னா, ஸோ இந்த டெக்ஸ்ட் ஏரியாவில் வந்து யூ கேன் ஹாவ் another prop here called required. ஓகே, அதே மாதிரி நீங்கள் ப்ராப் டைப் பண்ணி நீங்கள் பண்ணணும் இல்லையா? ஸோ required prop types dot boolean இல்லையா? ஸோ இருந்துச்சுன்னா ஐ வாண்ட் எனக்கு இங்கே வேணாம், பட் மேலே வந்து இடத்துல வந்து ரிக்வயர்டு வேணும் எனக்கு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் ரிக்வயர்ட் ஹியர், பிகாஸ் இங்கே நம்ம லேபிள் ஷோ பண்ணல. நம்ம லேபிளுக்கு ஷோ பண்ண வச்சுக்கலாமா? ஓகே, ஐ வில் ஜஸ்ட் சேவ் திஸ் அண்ட் பேஜில் போயிட்டு ஐ வில் ரிமூவ் திஸ் லேபிள் ஹியர் அண்ட் டேரக்ட் நான் வந்து இங்கே நான் போட்டுடுறேன், இதுக்குள்ளே போட்டுடுறேன். ஓகே, இட் சேவ் திஸ். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபார், ஸோ நான் ஐடி என்ன தரணும், என் நேம் தான் தரேன், நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடணும். ஓகே, ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு
I'm going to have a name here, past here, and இங்கே வந்து I'm going to have an ID which will reference that name. Okay, super. So இப்போ வந்து the text வந்து I want it to be coming from the component, parent component, கரெக்டாக? So I'm going to have label here. So அதான் நான் என்ன பண்ணுறேன், label வச்சுக்கணும், label. So இங்கே வந்து அந்த label வரணும். I want label to be appeared here. அதே மாதிரி prop typeல validate பண்ணணும் இல்லையா? So I'm going to have a label here which of prop type dot string. Nice, super. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து based on label வந்து எனக்கு இருந்துச்சு அப்படின்னா, required இருந்துச்சு அப்படின்னா I can have a logic here. So required இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து I want a span tag so of asterisk. So class வந்து text of bread of 500 இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ரிக்வயர்ட் இருந்துச்சுன்னா எனக்கு அப்போ வரும். பட் எனக்கு வந்து இது லேபிள் பிளாக் வச்சுருக்கோம் இல்லையா, ஐ வாண்ட் திஸ் டு பி ஆஃப் ஃப்ளெக்ஸ். ஓகே, ஸோ ரிஃப்ரெஷ். ஓகே, இது வந்து ஏன் இப்படி வருது, பிகாஸ் ஸ்பேன் டெக்ஸ்ட் ஆஃப் ரெட். ஓகே, ஐ வில் ரிமூவ் திஸ் திங் டு சேவ். ஓகே, ஐ வில் கோ. இதான் இங்கே மேலே ரூம் பண்ணோம்ல, மேலே ரூம் பண்ணிட்டேன்னா ரூம் பண்ணிட்டேன். ஸோ நேம் ரிஜிஸ்டர் எரர். ஓகே, சேவ். லேபிள் நாங்கள் போடலன்னு நினைக்கிறேன்ல, ஐ ஹவ் நாட் புட் தி லேபிள் ஹியர். ஸோ லேபிள் வந்து ஐ வில் புட் ஹவு கேன் வி இம்ப்ரூவ். இப்போ பாருங்கள், சூப்பர். இப்போ வந்து நான் ரிக்வைர்டு போட்டிருந்தா எனக்கு வந்து ரிக்வைர்ட் போடலன்னா எனக்கு வந்து இந்த ஆஸ்டிச் வராது. ரிக்வைர்ட் போட்டிருந்தா எனக்கு இந்த ஆஸ்டிச் வரும். ஓகே, இப்போ வேல்யூ போடாமல் சப்மிட் தந்தால் எனக்கு எரர் வருது. ஓகே, ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்துருச்சு. நான் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிட்டேன், வேல்யூ எனக்கு வருது. நைஸ், சூப்பரில், சூப்பருங்க, நைஸ். இதுதான் ப்ராசஸ். நான் இன்னும் ஒரு ஃபீட்பேக் ஆட் பண்ணிடுறேன் அதில். ஸோ ஹவு கேன் வி இம்ப்ரூவ், வாட் யூ. ஓகே, இன்னொன்று ஆட் பண்ணிப்போமா? ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறேன்னா, நான் வில் ஹாவ் அனதர் டெக்ஸ்ட் ஏரியா ஹியர். இங்கே வந்து நான் இப்போ நான் காம்பனன்ட் க்ரியேட் பண்ணதுனால பாருங்கள், ஐ கேன் க்ரியேட் ஃபீல் ஸோ ஈஸிலி. ஓகே, ஸோ இங்கே வந்து பாருங்கள், வாட் டு யூ திங்க் அபவுட் தி கண்டென்ட், யூடியூப் கண்டென்ட். கண்டென்ட் குவாலிட்டி, இது வந்து நான் வந்து வச்சுக்க நேம். ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ ஐ கோயிங் டு ஹேவ் திஸ் ஹியர். ஓகே, ஸோ இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து இந்த பிளேஸ் ஹோல்டர் போடுறதுனால டிஃபால்ட்டாக பிளேஸ் வருது. நான் வந்து இது பிளேஸ் ஹோல்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஐ வில் ஹேவ் அ பிளேஸ் ஹோல்டர் ஹியர். ஸோ பிளேஸ் ஹோல்டர் எக்ஸ்பிளைன் ப்ரீஃப்லி. இதுக்கு முன்னே வேறு மாதிரி போடுறேன் ப்ரீஃப்லி. அதே தான் சிம்லர் தான் நீங்கள் போட்டிருக்கேன். ஓகே, அண்ட் தட்ஸ் ஆல்ங்க. இங்கே ஃபார்ம் வந்துச்சு. அண்ட் சப்மிட் பட்டன் வந்து மாதிரி கீழே இருக்குல்ல, ஐ கேன் டூ ஒன் திங். இந்த ஃபார்மில் வந்து ஐ வில் ஹாவ் அ ஸ்பேஸ் ஒய் ஆஃப் 4. ஓகே, நவ் இட்ஸ் லுக்கிங் நைஸில், கொஞ்சம் நல்லா எக்ஸ்பெண்ட் ஆகிருக்கு. அண்ட் இப்போ வந்து சப்மிட் கிளிக் பண்ணும்போது, ஸோ இதுக்கும் நான் வந்து ஹேவ் டு ஆட் தி ஃபீல்ட் ஆன் தி டாப், ரைட்? ஸோ யூஸிங் என்ன போட்டிருக்கேன், கண்டென்ட் குவாலிட்டி, ரைட்? இது வந்து ஜி வந்து ஸ்ட்ரிங் ஆஃப் இதே ஃபார்மேட்ஸாக இருக்கணும். ஐ வில் காப்பி தி சேம் ரூல்ஸ். ஸோ சேவ் அண்ட் நைஸ். இப்போ நான் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்களேன், சப்மிட் தந்த உடனே ரெண்டுமே ஷோ ஆகுது. ஓகே, நைஸ், சூப்பருங்க. ஜஸ்ட் வாட், இப்போ நான் பிளாக் கிளிக் பண்ணும்போது இட்ஸ் வில் நேவிகேட் டு பேக் ஸ்க்ரீன். சூப்பர். இப்போ நான் அதை கிளிக் பண்ணும்போது இட் வில் கோ திஸ் திங் அண்ட் வி கேன் ஹேவ் டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ். நான் இன்புட்டும் வச்சுருந்தேன் இல்லையா, நான் இன்புட்க்கு நான் அதை வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம் தான் அது. ஸோ வாட் யூ திங்க் அபவுட் தி யூடியூப் சேனல்? இதை ஏதாச்சும் நீங்கள் பார்க்குறீங்கன்னா என்னென்னலாம் வந்து வைக்கலாம்னு சொல்லிட்டு கிவ் மீ சம் ஐடியாஸ். ஓகே, ஸோ ஐ வில் ஜஸ்ட் ட்ரிகர் தி யூடியூப் வியூ. அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதான் என்னோட யூடியூப் வியூ, கரெக்டாக? ஓகே, ஓகே தாங்க. ஐம் ஓகே வித் தட். வாட் யூ திங்க் அபவுட் தி யூடியூப் கண்டென்ட்? ஸோ ஐ கேன் ஆல்சோ ஹேவ் அ ரேட்டிங் ஹியர். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன், ரியாக்ட் ரேட்டிங் அப்படின்னு போடுறேன். ரேட்டிங் ஸ்டார்னு போடலாமா? ஸ்டார், யா. ஸோ ஏதாச்சும் இங்கே ஒரு காம்பனன்ட் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கு. லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. என்கிட்ட இப்போ கிளிக் பண்ணுறேன். டைம் 6:30 ஆயிடுச்சா? சூப்பர். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காம்பனன்ட் இருக்கா? ஸோ வி கேன் ஆல்சோ யூஸ் திஸ் காம்பனன்ட் ஹியர். யூஸ் பண்ணி பார்க்கலாமா? ஸோ என்ன பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எல்லாத்துலேயும் பார்க்கும்போதும் யூ ஷுட் சி தி இன்ஸ்டால் எவ்வளோ இருக்குது, அப்புறம் எப்போ அவங்க கடைசியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கலாம் பார்க்கணும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ரியாக்ட் ரேட்டிங் மட்டும் போடுறேன் இப்போதைக்கு. நான் வந்து பார்க்கலாம்.
oops. ஓகே, இது ஓகே தான். ஃபோக் நம்ம ரியாக்ட் ஸ்டார்ஸ்ன்னு போட்டிருக்கு. நம்ம யூஸ் பண்ணிட்டு அப்புறம் தேவையில்லாம் ரூம் பண்ணிக்கலாமா ஃபியூச்சரில்? ஐ வில் ஹாவ் திஸ் நவ் ஃபார் எக்ஸாம்பிள். வீட்டில் ஆஃப்டர் பில்ட் பேஜ் ரீடைட் ஆகுல 404 பேஜ் நாட் ஃபோன் வருது. ஸோ பில்ட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் வேர் யூ ஆர் ஹோஸ்டிங். நீங்கள் வந்து Vercel நெட்லிஃபைனா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கான்ஃபிகர் பண்ணணுங்க. அதுதான் வந்து இஷ்யூவாக இருந்திருக்கும். ஸோ ஐ வில் இன்ஸ்டால் திஸ் ப்ளகின்ங்க ஃபார் now. I will install this. We'll close this. I will install this. And இது எப்படி இன்ஸ்டால் எப்படி நம்ம வந்து பண்ணிக்கணும் பார்க்கலாமா? டேட்டா வந்து we can call the react stars from here directly. ஸோ அதே மாதிரி I will call it directly here. And நான் டேட்டா வந்து யூஸ் பண்ணிக்கலாமா? Okay, I will just use this react stars to render it accordingly. எனக்கு வந்து content quality வந்து I want it to be like, for example, போட்டு பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா எனக்கு இது மாதிரி கான்ஸ் வந்து சேஞ்ச் ஆகணும். ஸோ I will have like this. So save, refresh. I have to run the npm run dev again. Okay, but then we have the react. Oh, nice, super la. So based on the text we can give this component. இந்த மாதிரி சைஸ் பேஸ் ஆக முடியுதான்னு பார்க்கலாமா? I will do one thing. சைஸ் இங்கே சைஸ் வச்சுருக்கேன் பாருங்கள், சூப்பர். நான் என்ன பண்ணுறேன்னா அது 40 வச்சேன்னா 40, மேபி ஒரு 100, refresh, 100 பேஸாக இருக்குது, மேபி சூப்பருங்க, நைஸ். 50, யா கூல், நைஸில், சூப்பர். ஸோ இதை மாதிரி வியூ போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா we can have a label. ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன்னா I will create a new component again. ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி ஃபார்மில் வந்து I'm going to create a new component called label. நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்குவா. ஸோ டெக்ஸ்டை வந்து காப்பி பண்ணிக்கிறேன் and I will paste this. இல்லை வேணாம், நான் கிரியேட் புதுசாகவே பண்ணுறேன். இது வந்து label.jsx. ஸோ இது பார்த்தீங்கன்னா so react functional component with props. Okay, RAFC, yeah, FC. Okay, nice. So இந்த label வச்சுக்கலாம். label வந்து I'm going to have some label. So இது வந்து it's going to be of label for id. So இந்த for id நீங்கள் இதில் போடணும், கரெக்டாக? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து this id is going to be coming from the parent. ஸோ இது வந்து டிசிஷன் மூலியமாக வச்சுக்கிறேன் இந்த மாதிரி id. ஓகே, இங்கே வந்து நம்மளோட கண்டென்ட் டைட்டில் லேபிளோட டெக்ஸ்ட்டு. ஸோ ஐ வில் ஹாவ் அ டெக்ஸ்ட் ஹியர், அது மாதிரி டெக்ஸ்ட். ஓகே, இந்த ப்ராப் டைப் நம்ம டிஃபைன் பண்ணால் தான் பெஸ்ட் ப்ராக்டிசஸ். ஸோ ஐடி வந்து அதே மாதிரி பண்ண போகிறேன், ப்ராப் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங். அதே மாதிரி டெக்ஸ்ட் வந்து இட்ஸ் கோயிங் டு பி ஆஃப் ப்ராப் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங். யா, சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த லேபிளுக்கான ஸ்டைலிங் எங்கே இருக்குது, இங்கே இருக்கா? நான் என்ன பண்ணலாம், அதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கவா? காப்பி பண்ணிக்கிறேன், இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ பேஸ்ட் வந்து கிளாஸ் நேம். ஓகே, ஸோ இந்த லாஜிக் நான் அப்படியே போட்டுக்கலாமா? அந்த லாஜிக் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நான் இங்கே போட்டுக்கிறேன், பிகாஸ் சேம் திங் தான். இப்போ வந்து டெக்ஸ்ட் கிடையாது, இட்ஸ் கால் டெக்ஸ்ட். ஓகே, ஸோ ரிக்வயர்ட் நம்ம இங்கே போட்டுக்கலாமா? ஸோ ஐ வில் ஹாவ் அ திங் கால் ரிக்வயர்ட் ஹியர். ஸோ சேவ், இது மாதிரி நான் இங்கே ரிக்வயர்டு பண்ணணும். ஸோ ரிக்வயர்ட் இட்ஸ் கோயிங் டு பி ஆஃப் ப்ராப் டைப்ஸ் டாட் bool. ஓகே, ஸோ இது வந்து டாப் டைப்ஸ் பார்த்தீங்களா, 3 டாட் காமிக்குது, விச் மீன்ஸ் நம்ம தப்பாக பண்ணிருக்கோன்னு அர்த்தம். ஸோ சேவ், நைஸ். இப்போ டெக்ஸ்ட் ஏரியாவுக்கு நான் என்ன பண்ணலாம்னா ஐ கேன் ரிமூவ் திஸ் திங் லேபிள் ஹியர். இதாங்க பியூட்டி, இங்கே பாருங்களா, ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்து இந்த காம்பனண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், லேபிள் காம்பனண்ட்டை. ஸோ லேபிள் காம்பனண்ட், சூப்பரில், நைஸ். இப்போ இங்கே நான் வந்து என்னோட ஐடி வந்து நான் பாஸ் பண்ணிக்கலாம். ஐடி என்னது, என்னோட நேம். ஸோ நேம், என்னோட டெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோட இங்கேருந்து வர லேபிள், கரெக்டாக? ஸோ ஐ கேன் புட் லேபிள் ஹியர். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ரிக்வயர்டாக வேணுமா? ஸோ ரிக்வயர்டு தான் இல்லையா? ஸோ ரிக்வயர்ட் நான் போட்டுக்கிறேன். ஸோ ரிக்வயர்ட் ஈக்குவல் டு அதே மாதிரி ரிக்வயர்ட்.
சேவ் இங்கே பார்த்தீங்களா ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா சேம் அதே தான் ஒர்க் ஆகும். அண்ட் இப்போ என்ன பியூட்டினா நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுனால நம்மளோட இந்த ரியாக்ட் ஸ்டார்ஸ்க்கு we can use the label here. So label, ஓகே. ஸோ இதுக்குள்ள வந்து யூ கேன் ஹாவ் யுவர் ஐடி. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வச்சுருக்கோம் நம்ம கண்டென்ட் குவாலிட்டி இல்லையா, ஓவரால் ரேட்டிங் வச்சுப்போம், ஓவரால் ரேட்டிங்ஸ்னு வச்சுப்போம். ஓகே, அதே மாதிரி டெக்ஸ்ட் வந்து going to have like ஓவரால் ரேட்டிங்ஸ் அது வந்து ரிக்வயர்டு வந்து எனக்கு இருக்கணும். ஸோ ரிக்வயர்டு போட்டுக்கிறேன். இதுக்குள்ளே வந்து I'm going to put the react stars. ஓகே, சேவ். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரியாக்ட் ஸ்டார்ஸ் காணாமல் போயிடுச்சு. ஏன் காணாமல் போயிடுச்சுன்னா, ஸோ எப்போயுமே நீங்கள் வந்து whenever you are inserting your content inside a component, நீங்கள் வந்து you should use children here. ஓகே, ஸோ கமா children அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வந்து children நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா you can have children. ஓகே, ஸோ இதில் வந்து பண்ணிக்கலாம், I will wrap it in a div here, div. ஸோ இங்கே வந்து children போட்டுக்கலாம், children. That's all. Save and let's give it a try. Refresh. இங்கே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது சூப்பராக. ஓகே, அண்ட் இங்கே இந்த ஒரு எரர் காமிக்கும் உங்களுக்கு. இந்த எரர் காமிக்கும்னா இதுக்கு வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்களேன். ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா we will have error. ஸோ இந்த எரர் பார்த்தீங்கன்னா support for default props will be removed from the function components in the future. ஓகே, ஸோ ReactJSல வந்து வந்திருக்கு. ReactJSல தான் அந்த வார்னிங் வந்திருக்கு. ஓகே, we can ignore it because இது வந்து பேக்கேஜ் தானே, இக்னோர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ for now we don't have any errors. இப்போ கிளிக் பண்ணும்போது it will work automatically good. ஓகே, சூப்பருங்க, நைஸ். ஸோ இப்போ வந்து ஓவர் ரேட்டிங்ஸ் இங்கே வந்து ஆகுது. நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் ஏரியா பண்ணியிருக்கோம், நம்ம இன்புட்டுக்கு ஒர்க் பண்ணிக்கலாம். நான் இன்புட்டை என்ன பண்ணிடுறேன்னா ஒர்க் பண்ணி காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன்னா அதே மாதிரி I will copy the text area everything here and will place in this thing. இப்போ நான் வந்து டெக்ஸ்ட் ஏரியா மட்டும் மாடிஃபை பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் ஏரியா கிடையாது இது, இட்ஸ் கால் ஃபார்ம் இன்புட். ஓகே, அதே மாதிரி நேமு. ஓகே, அண்ட் இது டைப் வரப்போகுது இல்லையா, ஸோ டைப் நான் போட்டுக்கிறேன். டைப் வந்து இட்ஸ் கோயிங் டு பி பை டிஃபால்ட்டாக டெக்ஸ்ட் வந்து we can have like டெக்ஸ்ட் வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம். நேமு லேபிள் இருக்கட்டும், ப்ளேஸ் ஹோல்டர் வந்து என்டர் ஃபீல்ட் வச்சுக்கலாம். ஓகே, சப்போஸ் ப்ளேஸ் ஹோல்டர் தரல அப்படின்னா ரிஜிஸ்டர் இருக்கட்டும், எரர் இருக்கட்டும், மற்றெல்லாம் இருக்கட்டும். அண்ட் லேபிள் அதே மாதிரி எல்லாமே இருக்கட்டும். அண்ட் ஃபார்ம் இது வந்து இட்ஸ் கோயிங் டு பி லைக் இன்புட் இல்லையா, இன்புட்டு. இது வந்து ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப் இருக்க போகுது. ஸோ டைப்பு, ஐடி, நேமு, ப்ளேஸ் ஹோல்டர் எல்லாம் இருக்கட்டும். அதே மாதிரி இதுக்கு வந்து இது வந்து சிங்கிள் லைன். ஸோ இது வந்து நம்ம தேவையில்லை, கரெக்டாக. ஸோ சேவ் அண்ட் அவ்வளோ தாங்க, முடிஞ்சு போச்சு. சூப்பர். யூ கேன் ஆல்சோ நம்ம வந்து ஃபார்ம் நிலை வச்சு ஒன்று பண்ணி பார்க்கலாம். ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் I will just copy the entire code again and இங்கே வந்து டெக்ஸ்ட் ஏரியாக்கு பதிலாக I will use form input. ஓகே, ஸோ லேபிள் நேம் அதெல்லாம் ஓகே இருக்கட்டும். ஃபார்ம் இன்புட் வந்து நம்ம இன்புட் பண்ணோம் இல்லையா, ஸோ ஃபார்ம் இன்புட். ஓகே, நைஸ், சூப்பர். இப்போ வந்து இது பேர் வந்து என்ன வச்சுக்கலாம்னா யுவர் நேம் வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் யுவர் நேம். நான் அப்புறம் மாடிஃபை பண்ணிக்கிறேன். எனவே யுவர் நேம் இது மாதிரி இங்கே யுவர் நேம், இங்கே யுவர் நேம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து யுவர் நேம் சொல்லுவது ஃபீல் வருது. நான் ப்ளேஸோட போடல, இதெல்லாம் போட்டேன்னா மாடிஃபை ஆகிடும் கரெக்டாக, அதுக்கேற்ற மாதிரி. ஸோ நான் வந்து இங்கே வந்து ப்ளேஸ் ஹோல்டரில் வந்து என்டர் யுவர் நேம் அப்படின்னு போட்டேன் அப்படின்னா இப்போ அந்த ப்ளேஸில் அங்கே வந்துச்சு. நைஸா. இப்போ வந்து கிளிக் பண்ணால் இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கீழே உள்ளதுக்கெலாம் இங்கே வேல்யூஷன்ஸ் வரல. ஏன் வரலன்னா, ஸோ நான் வந்து மேலே ஆட் பண்ணோம் இல்லையா, ஐ ஹவ் டு ஆட் தட். ஓகே, ஸோ என்ன பண்ணலான்னா we can do one thing here. ஸோ இங்கே வந்து நேமுக்கு வந்து நம்ம வேல்யூஷன் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, தட்ஸ் ஆல்ங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து வேல்யூலாம் என்டர் பண்ணி வச்சுக்கோங்களேன். பாருங்கள், ஸோ கன்சோல் கிளியர் பண்ணிவிட்டு வேல்யூ போடும்போது we will get the value as it is. என்ன வேல்யூ நான் போட்டிருக்கோமோ, நம்ம இந்த வேல்யூ வந்து நம்ம மேலே போடல, ஆட் பண்ணல கரெக்டாக, அதான் நமக்கு இந்த வேல்யூ வந்து இங்கே வரல. ஸோ இஃப் யூ கோ டாப், இங்கே நம்ம என்ன வேல்யூ போட்டிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நேம் இல்லையா, ஸோ இந்த யுவர் நேம் ஆட் பண்ணிப்போமா. ஸோ யுவர் நேம் டாட் ஸ்ட்ரிங் ஆஃப் மினிமம் வந்து ஐ வாண்ட் லைக் 3. சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 3 வரும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து யூ கேன் ஹேவ் லைக் டிஸ்டிங் சமிட் அண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த 3 வேல்யூ வருது. ஸோ இந்த ரேட்டிங் வேல்யூ என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ரேட்டிங் வேல்யூ வந்து நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா, யூ கேன் சேஞ்சிங் ஹியர் நியூ ரேட்டிங் கரெக்டாக. ஸோ இங்கே அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கூகுள் சர்ச் பண்ணி பார்க்கவா, ரியாக்ட்
starts with react form hook. ஓகே ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வில் ஹாவ் ஓகே react form hook நம்ம தனியாக வச்சுருக்காங்க. இது மாதிரி கண்ட்ரோல் வச்சுக்கோ நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். ரெண்டு வச்சுக்கோ நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஓகே பட் ஃபார் நவ் நீங்கள் இது இந்த மெத்தட் இருக்கு இல்லையா, இந்த ரேட்டிங் சேஞ்ச் ஆகிறத கூட நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் தட் யூ கேன் சேஞ்ச் யூ வேல்யூஸ். ஓகே அதுக்கும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாங்க. டோட்டலி உங்கள் ப்ரிஃபரன்ஸ் தான். ஓகே கைஸ் ஒன்று பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன்னா I will just commit this change for now. ஓகே அப்புறம் நான் இனிமேல் மாடிஃபை பண்ண போகிறேன். git add everything, git commit, இங்கே வந்து ஐயோ git commit இது பேர் பார்த்தீங்கன்னா added react hook form hook and validation, enter. git push. ஓகே தென் தட்ஸ் ஆல். இப்போ புஷ் பண்ணியாச்சா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த வேர்ஸில் பார்த்தீங்கன்னா திரும்ப ரன் ஆகிட்டு இருக்கும். ஓகே நீங்கள் எப்படி போய் பார்க்கலாம்னா யூ கேன் கோ டு யுவர் GitHub. ஸோ அந்த URL இல்லையா அது எப்படி பார்க்கலாம் நீங்கள் யூஸிங் திஸ் கமாண்ட் ஆல்சோ யூ கேன் சி. ஸோ இதை பார்க்கும்போது இது வந்து ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிருக்கு இல்லையா. ஸோ நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ கிளிக் பண்ணிப்போம். ரன் ஆகிட்டுருக்கு. டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இஸ் ரன்னிங். ஸோ வந்து உங்களோட GitHub லாகின் பண்ண சொல்லுது. நான் ஆல்ரெடி இங்கே வச்சுருக்கேன். ஸோ அதான் நான் இங்கே லாகின் பண்ணி வச்சுக்கிறேன். இருங்க have in a different browser here. இதுதான் நம்மளோட ப்ரௌசர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் ஸ்டில் ரன்னிங் பில்ட் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் கீழே பில்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ பில்ட் ஆகிட்டு முடிச்சு அசைன் ஆகி டொமைன் பண்ணிகிட்ருக்கு. ஒன்ஸ் இட்ஸ் டன் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே ஸோ இப்போ ரெடி ஆகிருக்கு. நீங்கள் கிளிக் பண்ணி டிப்ளாய்மெண்ட் வியூ பார்க்கலாம். இல்லை அதோட டொமைன் இது தான். நவ் இஸ் அ டொமைன். கிளிக் பண்ணும்போது எஸ் ஒர்க் ஆகுது. ஸோ மொபைல் போய் பார்க்கலாமா. ஸோ இதுதான் நம்ம மொபைலோட வியூ. நைஸில் சூப்பருங்க கூல். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபியூச்சரில் வந்து ஃபியூச்சர் வீடியோஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா we can work on the event features. ஓகே ஈவெண்ட் ரிவ்யூஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபீல்ட்ஸ்லாம் வந்து எப்படி Firebase சேவ் பண்ணி சொல்லி பார்க்கலாம். இன்னும் ஒரு வில் பி நீடிங் another 3 to 4 hours I guess. ஓகே நான் எப்பப்பெல்லாம் ஒர்க் பண்ணுறேனோ நான் லைவில் வரேன். நான் பார்க்கும்போது நான் முடிச்சிடுவோம். ஓகே தட்ஸ் ஆல் கைஸ். ஸோ இதுக்கான சோர்ஸ் கோட் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களோட திங்கு தான் ரைட்டா. சூப்பருங்க. நம்ம வந்து இதோட எப்போ நம்மளுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ நம்ம அதை ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம பண்ணிடலாம். முடிஞ்ச வரைக்கும் நான் ஆஸ் பாசிபிள் முடிச்சிடுவேன் அந்த ஒர்க்கை. அப்புறமா ரெக்கார்ட் பண்ணிட்டு கூட நான் உங்களுக்கு அப்புறமா ஷோ பண்ணுறேன். ஓகே தட்ஸ் ஆல். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்ன கேட்கலாங்க. டு யூ ஹேவ் எனி டவுட்ஸ்? ஓகே ஃபைன். அப்போது நம்ம வந்து நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து நம்ம கொஞ்ச நாள் பார்க்கலாம். எப்போ சீக்கிரம் முடிஞ்சுக்கும் பார்க்கலாம். ஓகே தட்ஸ் ஆலுங்க. ஸோ தேங்க்யூ அண்ட் we will have a part 2 and if time does not permits us in part 2 we will be continuing in part 3 as well. அதனால் சோஃபா நம்ம லேர்ன் பண்ணதெல்லாம் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி பாருங்கள். உங்களோட பேரில் க்ரியேட் பண்ணிவிட்டு எனக்கு லிங்க்டின்ல வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா. ஐ எம் ஸோ ஹாப்பி டு see that your work. ஓகே ஸோ இதுக்கு மேலே நம்ம எப்போ நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பார்க்க சொல்லிட்டு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் என்னோட டெலிகிராம் குரூப்பில். என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் நீங்கள் பார்த்து நீங்கள் உள்ள வந்துக்கலாம். ஓகே ஸோ தேங்க்யூ அண்ட் ஃபியூச்சரில் வந்து நெக்ஸ்ட்டில் வந்து ஆத் எப்படி ஒர்க் பண்ணுறது கூட நம்ம ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா அதெல்லாம் நம்ம ஃபியூச்சரில் பார்க்க போகிறோம். தட்ஸ் ஆல். தேங்க்யூ கைஸ்.